السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب يسر ولا تعسر وتمم بالخير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அவனுடைய மார்க்க இல்மை படிப்பதற்கும் கேட்பதற்கும் அதை பரப்புவதற்கும் எல்லா புகழ்களும் நன்றிகளும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். நாம் இப்போது இஸ்லாமிய 5 கடமைகளில் இரண்டாவது கடமையாகிய தொழுகையை பற்றி படித்து வருகிறோம். ஸலாத்தை பற்றி படித்து வருகிறோம். இந்த ஸலாத்துடைய விஷயத்திலே ஆரம்பமாக கிப்லாவை முன்னோக்குவது, அது குறித்த சட்டங்கள், பிறகு நிலை நிற்பது, அது குறித்த சட்டங்கள், முடியாதவர் உட்கார்ந்து தொழுவது, கப்பலிலே எப்படி தொழுவது, இரவு தொழுகையிலே நின்றும் தொழலாம், உட்கார்ந்தும் தொழலாம், உட்கார்ந்து விட்டு பிறகு நின்று கொள்ளலாம் என்ற விவரங்கள், பிறகு காலணிகளோடு தொழுவது, காலணிகள் இல்லாமலும் தொழுவது, பிறருக்கு தொழுகையை போதிப்பதற்காக மிம்பர் மீது ஏறி நின்று தொழுது காட்டுவது, சுஜூத் செய்யும் போது மட்டும் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி சுஜூத் செய்வது, பிறகு தொழும்போது தொழுகையாளி தனக்கு முன்னால் சுத்ரா ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வது, அது எவ்வளவு அவசியமான ஒன்று, சுத்ரா எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும், சுத்ராவிலிருந்து தொழுகையாளி எவ்வளவு தூரத்திலே இருக்க வேண்டும், தொழுகைக்கு முன்பாக ஒருவர் குறுக்கே தொழுகையாளிக்கு முன்பாக ஒருவர் குறுக்கே சென்றால் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள், தொழுது கொண்டிருக்கும் போது யார் யாரெல்லாம் குறுக்கே சென்றால் தொழுகை முறிந்துவிடும் என்ற சட்டங்கள், கபருக்கு அருகிலே கபருக்கு முன்னால் தொழுவது கூடுமா கூடாதா என்ற சட்டங்கள், பிறகு நியத்துடைய சட்டங்கள், பிறகு தக்பீர் எப்படி கூறுவது, 2 கைகளையும் எப்படி உயர்த்துவது, பிறகு தொழுகையிலே கைகளை எங்கே வைப்பது, வலது கையை இடது கைக்கு மேல் எந்த இடத்திலே வைப்பது என்ற சட்டங்கள், குறிப்பாக நெஞ்சிலே வைப்பதை பற்றி உண்டான விளக்கங்கள், இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் முந்தைய பாடங்களிலே படித்தோம். கொஞ்சம் ஞாபகம் வருதா சொல்லும்போது? ஓ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரி. என்ன சரி, அப்படியா? இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்றைக்கு நம்ம படிக்க போறது النظر إلى موضع السجود والخشوع. النظر إلى موضع السجود والخشوع. நظர் என்றால் பார்ப்பது. எங்கே பார்ப்பது? மௌதி' என்றால் இடம், அஸ்ஸுஜூத் சுஜூதுடைய இடத்தை பார்ப்பது. அப்புறம் வல் குஷூஉ உள்ளச்சம். இந்த 2 விஷயத்தை முதல்ல நம்ம பார்க்க போறோம். وكان صلى الله عليه وسلم إذا صلى طأطأ رأسه. நபி அவர்கள் ஸலாத்துக்கு நின்றால் தாழ்த்திக் கொள்வார்கள், தலையை குனிய வைத்துக் கொள்வார்கள். பாருங்க, இப்படி நேரம் அப்படி நிற்கிறது இல்லை, எப்படி புரியுதா? ரொம்ப பேர் இப்படி நிற்பாங்க, அந்த மாதிரி இது சமமானது. சரிங்களா? தனது தலையை அவர்கள் தாழ்த்திக் கொள்வார்கள். தனது பார்வையை எறிவார்கள். ரமா எறிவார்கள். பிபஸ்ரிஹி தனது பார்வை, நதர்னா பார்வை, பசர்னா பார்வை.
நஹ்வல் அர்தி பூமியை நோக்கி. அப்ப பூமியை நோக்கி பார்வை எறிவார்கள்னா என்ன அர்த்தம் அதற்கு? அந்த அளவு அந்த பார்வை அப்படியே பூமியில போய் குத்திக்கும், ஸ்ட்ராங்கா. புரியுதா? வேற எங்கேயுமே பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம். وَلَمَّا دَخَلَ الْكَعْبَةَ مَا خَلَفَ بَصَرُهُ مَوْضِعَ سُجُودِهِ حَتَّى خَرَجَ مِنْهَا. மக்காவை வெற்றி கொண்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிற்குள் சென்று தொழுகை நடத்தினார்கள். சரியா? அப்படி தொழும்போது நபி அவர்கள் எங்கே பார்த்தார்கள்? அவர்கள் சுஜூதுடைய இடத்தை தான் பார்த்தார்கள். அப்ப முந்திய ஹதீஸ்ல தனது பார்வையை பூமியை நோக்கி எறிவார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ்ல சுஜூதுடைய இடத்தை விட்டு அவர்களுடைய பார்வை எங்கும் நகரவில்லை, திரும்பவில்லை என்று வருகிறது. அப்ப முந்திய ஹதீஸ்ல பூமி என்று வந்தது சுஜூதுடைய இடம் என்று நமக்கு தெளிவாகிறது. புரியுதா? இதான் ஹதீஸ் கலையினுடைய ஒரு விளக்கம். முந்திய ஒரு ஹதீஸ்ல கொஞ்சம் தெளிவு குறைவாகவும் அடுத்த ஹதீஸ்ல தெளிவு கூடவும் வந்தால் இந்த இரண்டாவது ஹதீஸ் முந்திய ஹதீஸுக்கு முஃபஸ்ஸிராக இருக்கும். முந்திய ஹதீஸ்ல முஜ்மல் மூடலாக வந்ததை இரண்டாவது ஹதீஸ் முஃபஸ்ஸிர் அல்லது ஷாரிஹ் அல்லது முவத்திஹ் அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நபி அவர்கள் காபாவிற்குள் சென்ற போது அவர்களது பார்வை அவர்களுடைய சுஜூதுடைய இடத்தை தவிர வேறு எங்கும் திரும்பவில்லை, செல்லவில்லை. ஹத்தா ஹரஜ மின்ஹா, அப்படியே அதிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள். அப்ப தொழுது முடிச்சதுக்கு பிறகு கூட வேடிக்கை பார்த்து கொண்டு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய வீடு என்பது அது ஒரு மகத்துவமிக்க வீடு. அது ஏதோ வேடிக்கை பார்க்கறதுக்கு போன வீடு கிடையாது. அது புரியுதுங்களா? இன்று பெரும்பாலாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காபத்துல்லாவுடைய மகிமையோ அல்லாஹ்வுடைய வீட்டுடைய மகிமையோ அல்லது அங்க உள்ள இபாதத்தினுடைய அருமையோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க எதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பாங்க? இங்க எத்தனை தூண் இருக்கு, ஏசி எங்க இருக்குது, ஃபேன் எங்க இருக்குது, இவ்வளவு அழகா கட்டியிருக்கிறாங்களே, இவ்வளவு அழகா லைட்டு போட்டிருக்கிறாங்களே, இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் போய் காபத்துல்லாவுடைய திரைகிட்ட நின்றுக்கிட்டு அதை தேய்ச்சி மோந்து பார்க்கறது, என்ன அட்டர் திரை இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதுல இருந்து ஒரு பிளேடை வச்சு ஒரு நூலை கிழிச்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நூலுக்கு போட்டு அறுத்து பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான செயல்கள் செய்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் காபத்துல்லாவுடைய அந்த மகிமை, அந்த கண்ணியத்திற்கு முரணானது. ஒரு ஹாஜி அங்கே போனார்னா அவருடைய பார்வை தாழ்வாக இருக்க வேண்டும். அங்கே தொழுவது உள்ளட்சம், இது சம்பந்தப்பட்ட சிந்தனை தான் அங்கே இருக்கணுமே தவிர சுத்தி பராக் பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இப்படியே சுத்தி பார்த்துருந்தீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்குள் சென்று தொழுத போது சுஜூதுடைய இடத்தை தவிர வேறு எங்கும் அவர்கள் திரும்பவில்லை. ஹத்தா ஹரஜ மின்ஹா. சரியா? அப்புறம் وقال صلى الله عليه وسلم لا ينبغي أن يكون في البيت شيء يشغل المصلي. இப்ப ஒரு மஸ்ஜித் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பா காபத்துல்லாவின் விஷயத்திலே இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் இதை பொதுவாக்குகிறார்கள். ஒரு முஸல்லா, ஒரு மஸ்ஜித், தொழக்கூடிய இடம், அந்த இடத்துல தொழுகையாளியின் கவனத்தை திருப்பும்படியாக எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது அலங்கரிக்கப்பட்டு கண்களை பார்வைகளை கவரக்கூடியதாக எந்த பொருள்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்க கூடாது. இப்போ சில நேரத்தில் தொழுதுட்டு இருப்பாரு, கொஞ்சம் கழுத்து வலிக்குது, நேசம் அப்படி தூக்குனாரு, பார்வை அது மேலே பட்டணும். பட்ட உடனே அதனுடைய அழகை பற்றி ரசிக்க ஆரம்பிச்சிருவாரு, சிந்திக்க ஆரம்பிச்சிருவார். தொழுகையில் அவருடைய கவனம் திரும்பிவிடும்.
தொழுகையில் இருந்து அவருடைய கவனம் வேறு பக்கம் திரும்பிவிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எம்பகி, தகுதி அல்ல, அழகல்ல, உசிதம் அல்ல, சரி அல்ல, ஐயக்கூன ஃபில் பைத்தி, காபாவிலே ஷைஉன், ஏதாவது ஒன்று. எப்படிப்பட்டது? யஷ்கலுல் முஸல்லி, தொழுகையாளியின் கவனத்தை திருப்பக்கூடிய ஒன்று, தொழுகையாளியை தொழுகையிலிருந்து வேறு ஒன்றிலே ஈடுபடுத்தி விடக்கூடிய ஒன்று வீட்டிலே காபாவிலே இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல, அழகானதல்ல, உசிதமானதல்ல. அப்ப காபாவை போலதான் எல்லா மஸ்ஜிதுகளும். அப்ப மஸ்ஜிதினுடைய உள்பகுதிகளை குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு, அந்த பலகையை கொண்டு, டெக்கரேஷனை கொண்டு, பூ வேலைப்பாடுகளை கொண்டு இந்த மாதிரியான டெக்கரேஷன் செய்யறதெல்லாம் மஸ்ஜிதுகள்ல கூடாது. இப்ப பெரும்பாலும் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா மஸ்ஜிதை கட்டினது யாரு, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரங்கிறத அந்த பள்ளியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பள்ளி கட்டுறாங்க. கட்டினவங்க யாரு, எந்த முகல்லா, எப்படிப்பட்ட முகல்லா, அவங்கவுங்களுடைய செல்வத்துக்கு தகுந்த மாதிரி மஸ்ஜிதை கட்டணுங்கிற ஒரு திட்டத்துக்கு இன்றைக்கு பல முஸ்லிம்கள் வந்துட்டாங்க. இது அனுமதிக்கப்பட்ட செயல் கிடையாது. மஸ்ஜித் என்பது தொழுகையாளிகள் அவர்களை மழையிலிருந்து வெயிலிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு தொழுகையிலே நிம்மதியை தருவதற்குண்டான ஒரு இல்லமே தவிர அவர்களுடைய கவனங்களை திருப்புவதற்கோ தங்களுடைய செல்வத்தை அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு காண்பிப்பதற்கு ஒரு போடக்கூடிய இடமோ கிடையாது. குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா கண்டிச்சே சொல்லி இருக்கிறாங்க. யூதர்கள், கிறிஸ்துவர்கள் அதாவது தங்களது அந்த சர்ச்சுகளை அலங்கரிப்பது போன்று மஸ்ஜிதுகளை நீங்கள் அலங்கரிக்காதீர்கள், அப்படி ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மஸ்ஜிதை பலமா கட்டலாம், தேவையான அளவுக்கு விசாலமா கட்டலாம். ஆனா உள்ளார இந்த மாதிரியான வேலைப்பாடுகளை செய்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஃப்ரேமா மாட்டி வச்சிருப்பாங்க. ஆயத்துகளை படிக்க முடியாத அளவுக்கு வளைச்சு சுத்தி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை சுவர்களை அலங்கரிப்பதற்காக இறக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்களை சுவர்களை அலங்கரிப்பதற்காக அல்லாஹ் இறக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி நேர்வழி பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இப்ப கடைசியில என்ன ஆகிவிட்டது? சுவர்களை டெக்கரேஷன் பண்றதுக்காக வேண்டி குர்ஆனுடைய வசனம் ஆகிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. அதே போல وَكَانَ يَنْهَى عَنْ رَفْعِ الْبَصَرِ إِلَى السَّمَاءِ, தொழும்போது வானத்தை பார்ப்பது. நபி அவர்கள் குறிப்பாக இந்த செயலை தடுத்தார்கள். وَكَانَ يَنْهَى, அவர்கள் தடுப்பார்கள். عَنْ رَفْعِ الْبَصَرِ, பார்வையை உயர்த்துவதை. எங்கே, எதை நோக்கி? إِلَى السَّمَاءِ, சமா என்றால் வானம். وَيُؤَكِّدُ فِي النَّهْيِ حَتَّى قَالَ, இதை எந்த அளவு கண்டித்து அவர்கள் சொல்வார்கள் என்றால் لَيَنْتَهِيَنَّ أَقْوَامٌ, என்ன சத்தம் இது? لَيَنْتَهِيَنَّ أَقْوَامٌ يَرْفَعُونَ أَبْصَارَهُمْ إِلَى السَّمَاءِ فِي الصَّلَاةِ أَوْ لَا تَرْجِعُ إِلَيْهِمْ وفي رواية أو لتخطفن أبصارهم. கவனிங்க, இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக பேசியிருக்கிறார்கள். தனது கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்ப ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க? செயல் அந்த அளவுக்கு ஒரு தீய செயல், செய்யக்கூடாத ஒரு செயல் என்பதை உணர்த்துவதற்காக. என்ன சொன்னார்கள்? தங்கள் பார்வைகளை வானத்தை நோக்கி உயர்த்தக்கூடியவர்கள் உடனடியாக விலகி கொள்ளட்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாமல் போய்விடும். அல்லது இன்னொரு அறிவிப்புல அவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும். புரியுதா? ஹதீஸ கவனிங்க. லயன்தஹியன்ன, விலகி கொள்ளட்டும். அக்வாம், கௌமுடைய பன்மை, மக்கள். யர்ஃபஊன அப்சாரஹும், தங்கள் பார்வைகளை உயர்த்துகிறார்களே அவர்கள். இல ஸமா, வானத்தை நோக்கி. ஸலாத், தொழுகையிலே அவர்கள் உடனடியாக விலகிக் கொள்ளட்டும். அல்லது லா தர்ஜிஉ இலைஹிம், அவர்களது பார்வை அவர்களின் பக்கம் திரும்பாது, அப்படியே நின்று கொள்ளும். இன்னொரு அறிவிப்பிலே வஃபி ரிவாயத்தின் அவ் லதுஃபஃபன்ன அப்சாருஹும், அவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும். அடுத்து பாருங்க, வஃபி ஹதீஸின் ஆஃபர, மற்றொரு ஹதீஸிலே ஃபைதா ஸல்லைதும்
நீங்கள் தொழுதால் ஃபலா தல்தஃபிது, நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். இங்கே அங்கேயா இப்படி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காதீர்கள். ஏன்? ஃபஇன்னல்லாஹ யன்ஸிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித். அல்லாஹ் அக்பர். நீங்கள் தொழுகைக்கு நின்றால் அல்லாஹ்வும் உங்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். எப்போதும் அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கான். இது ஒரு விசேஷமான பார்வை. இது அல்லாஹ்வும் தனது முகத்தை உங்களை நோக்கி திருப்பி விடுகிறான். அல்லாஹ்வும் உங்களை நோக்கி முகத்தை திருப்பி விடுகிறான். அப்ப சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு சில சந்தேகம் வரலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கம் சொல்வது பொருத்தமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஃபைதா ஸல்லைதும், நீங்கள் தொழுதால் ஃபலா தல்தஃபிது, நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். ஏன்? ஃபஇன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் யன்ஸிபு, நிறுத்தி விடுகிறான், வஜ்ஹஹு, தனது முகத்தை, லிவஜ்ஹி அப்திஹி ஃபீ ஸலாத்திஹி, தனது அடியானுடைய முகத்திற்கு நேராக அவன் தொழுகையில் இருக்கும் போது, மாலம் யல்தஃபித், இங்கேயும் அங்கேயும் திரும்பாத வரையும். ஒரு தடவை இப்படி திரும்பினா அதுக்கப்புறம் நீ போ நான் போ நல்லா போயிடும். எப்படி? நீ என்ன, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ எங்க வேற எங்கேயோ பார்த்த, அதோட அல்லாஹ்வுத்தாலா திருப்பிடுவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். யா அல்லாஹ். சரியா? ஹதீஸ்க்கு அர்த்தம் புரியுதா? இப்ப கருத்துக்கு போவோம். கருத்து என்ன? இப்ப ஹதீஸனுடைய வார்த்தையில அல்லாஹ் தனது முகத்தை திருப்புவான் என்று வருகிறது. அப்ப அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பா முகம் என்று ஒன்று இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய சிஃபத். சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத். இப்ப அல்லாஹ்வுக்கு பலவிதமான சிஃபத்துகள் இருக்கின்றன. ஒரு சிஃபத்து அல்லாஹ்வுடைய குலுக், அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தப்பட்ட சிஃபத். எப்படி? பார்ப்பது, கேட்பது, பொறுமையாக இருப்பது, சகிப்புத்தன்மை, அருள், கருணை, மன்னிப்பது, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தப்பட்ட சிஃபத்துகள். இப்ப இந்த சிஃபத்துகளை சொல்லும் போது யாராவது நம்ம வேறு விதமா சிந்திச்சு பார்க்கிறோமா? அப்ப நம்மளும் மன்னிக்கிறோமே, அல்லாஹ் மன்னிக்கிறானே, நம்ம மன்னிக்கிற மாதிரியா அல்லாஹ் மன்னிக்கிறது, நம்மளும் பார்க்கிறோமே, அல்லாஹ்வும் பார்க்கிறானே, நம்ம பார்ப்பது மாதிரி அல்லாஹ்வுடைய பார்வை, இப்படியெல்லாம் ஒப்பிட்டு ஊமையாக யாரும் சிந்திச்சு பார்க்கிறோமா? சிந்திச்சு பார்க்கிறது கிடையாது. ஆனா சில மனிதர்கள் இப்ப அல்லாஹ்வுக்கு முகம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு முகமா, அப்ப நமக்கு இருக்கிற மாதிரி முகமா அவனுக்கு இருக்கு என்று சிந்திக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு முகம், அல்லாஹ்வுக்கு கை, அல்லாஹ்வுக்கு கால், அல்லாஹ்வுக்கு கண் என்று வரக்கூடிய ஹதீஸுகளையும் ஆயத்துக்களை எல்லாம் தஅவீல் செஞ்சு அதனுடைய அர்த்தத்தை மாற்றி விடுகிறார்கள். புரியுதுங்களா? மாற்றி விட்டு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தத்தை வச்சிடறாங்க. அப்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் சரியான்னு சொன்னா இந்த செயல் மிகப்பெரிய தப்பான ஒரு செயல். ஏன்? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க முகம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப ஏதாவது ஒருத்தர் கற்பனை பண்ணிட்டானா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படிங்க அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது? இது மனிதர்களுக்கு, படைப்புகளுக்கு உள்ள தன்மையிலங்க, இது அல்லாஹ் பரிசுத்தமானவன்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதா? இவங்களுடைய ரெண்டு விளக்கங்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? எப்ப குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் அல்லாஹ்வுக்கு முகம், கண்ணு, கை என்று சொல்லப்பட்டதோ, பாதம் என்று சொல்லப்பட்டதோ, அப்பெல்லாம் சஹாபாக்களுக்கோ சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கோ இந்த ஓமையின் எண்ணம் வரலையே. ஓமையுடைய, கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன வந்துச்சா சஹாபாக்களுடைய பிள்ளைங்களுக்கு, சஹாபாக்களுக்கு? யாரும் கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட? யாரும் கேட்கல. சரி, இரண்டாவது, இன்று வரை, டில் டுடே, இன்று வரை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு, தங்களது மாணவர்களுக்கு இந்த ஹதீஸுகளை இப்படி சொல்லும் போது, அர்த்தம் செஞ்சு சொல்லும் போது யாராவது கேள்வி கேட்கிறாங்களா? அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொன்னா
அப்ப இந்த ஹதீஸுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது யாரும் அந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. எப்ப உங்களுக்கு சிந்தனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்ப யூனானி பல்சஃபாக்களை, கிரேக்க தத்துவங்களை நீங்க படித்து விட்டு குர்ஆனை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்களோ, அப்பதான் இந்த மாதிரி தத்துவமே, இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையே உங்களுக்கு வருது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி தவறான சிந்தனை வர்றதுனால அந்த சிந்தனையை திருத்தணுமே தவிர குர்ஆனையா திருத்த போறது, அல்லாஹ் ரசூலும் சொன்ன ஹதீஸையா திருத்த போறது? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப ரெண்டாவது விஷயம், ஒரு வார்த்தை அது தனக்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தும் என்று இருந்தால் அல்லாஹ் தனது பெயரோடு அல்லது தனது தன்மைகளோடு அதை சேர்த்து சொல்வானா? இப்ப யாராவது உங்களே நீங்க ஏசிப்பீங்களா? உங்களுக்கு இலக்கான வார்த்தைய நீங்களே சேர்த்து போடுவீங்களா? உங்களுக்கு இழிவு தரக்கூடிய, இலக்கு தரக்கூடிய வார்த்தைய உங்களுடைய பேரோட உங்களுடைய தன்மைகளோட சேர்த்து எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்க. இருக்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தனக்கு இழிவு தரக்கூடியதை, தனக்கு கண்ணிய குறைவை தரக்கூடிய வார்த்தைய அவன் ஏதாவது தன்னோட சேர்த்து சொல்வானா? அப்ப அல்லாஹுவை வர்ணிப்பதற்கு அல்லாஹுவை விட அறிந்தவன் யார்? அல்லாஹுவை வர்ணிப்பதற்குரிய வார்த்தைகளை அல்லாஹுவை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வுக்கு என்ன வார்த்தைகளை வர்ணித்தார்களோ அதில் எந்த விதமான இழிவும் கிடையாது, இழக்கும் கிடையாது, அதில் எந்த விதமான கண்ணிய குறைவும் கிடையாது. சரி, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நவீனவாதிகள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. என்ன புரியுதா? புரியுதுல? அதாவது குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், ஆனா நாங்க விளங்குற மாதிரி. எப்படி? குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், ஆனா நாங்க புரியுற மாதிரி, நாங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு விஞ்ஞானிகள் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கெல்லாம் அவங்க அறிவு போய் முட்டுதோ உடனே அந்த இடத்துல ஈமான் கொள்றதை விட்டுட்டு மறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லது மாற்று கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சொல்ல போனா முந்தைய கூட்டத்துக்கு இவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. சொல்ல போனா அவங்கள விட இன்னும் கொஞ்சம் மோசமானவர்கள் இவர்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான ஹதீஸுகளுக்கு? இந்த ஹதீஸுகளுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இதே போல வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ், உதாரணமா அல்லாஹ் தஆலா அர்ஷில இருந்து இறங்குறான், அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்குறான் இரவனுடைய 3வது பகுதியில அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹதீஸுகள் எல்லாம் அவங்க நிராகரிச்சிடறாங்க. ரெண்டு விதமா நிராகரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கான்னு சொல்லும் பொழுது அது எப்படி முதல் வானத்துல இறங்குறான்னு ஹதீஸ் சொல்றது சரியா இருக்கும்? உலகத்துல எங்கேயாவது இரவனுடைய ஒரு பகுதி இருந்துட்டு தானே இருக்கு. அப்ப அல்லாஹ் அர்ஷ காலி பண்ணிட்டு முதல் வானத்துக்கு வந்துடுறானா? அப்ப அர்ஷ்ல யாராவது போய் உட்கார்ந்துக்கிட்டா? இப்படி ஒரு முட்டாள்தனமான அறிவு கட்ட ஒரு வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். இது பெரிய என்னமோ அறிவுல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அறிவுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எவ்வளவு முரண்பட்டது என்பதை அவர்கள் புரிவதற்கு முயற்சி செய்வதில்லை. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே இந்த ஹதீஸ கடைசியா போயிட்டு போகுது ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டாலும் கூட நம்ம அல்லாஹ் இறங்குறான்னு ஏத்துக்க கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்குறான்னு ஏத்துக்கணும். இதுதான் அந்த காலத்திலையும் பல பேர் சொன்னாங்க. புரியுதா? அஷாரியாக்கள் கூட இந்த மாதிரி கருத்து தான் சொன்னாங்க. அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னா அல்லாஹ் இறங்குறது இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவர்களை பார்த்து நம்முடைய உலமாக்கள் கேட்டாங்க, சரிங்க அல்லாஹ் இறங்கல அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குதுங்கிறீங்க, அப்ப அந்த ஹதீஸுடைய கடைசியில அல்லாஹ் கேட்கிறான், மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நான் மன்னிக்கிறேன். தௌபா செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களது தௌபாவை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அது யார் கேட்கிறா? அல்லாஹ் கேட்கிறானா அல்லாஹ்வுடைய ரஹமத்து கேட்குதா? அப்போ தெரிஞ்சு போயிருக்கலாம். அப்ப இப்படித்தான் யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல விளையாடுறாங்களோ, எந்த விதத்துல விளையாண்டாலும் சரி, அவர்கள் எல்லாம் கடைசியில அவர்களுடைய அறிவுக்கே முரண்பட்டு இருப்பார்கள், நேரான வழிக்கு வர முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நம்ம சரண் அடைந்து விடுவது, தஸ்லீம் செய்து விடுவது இருக்குது, அதுதான் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் தெளிவான சிந்தனைக்கும் உகந்தது. சரியா? இப்ப என்ன, சில பேர் இப்படி கேட்கலாம், அல்லாஹ் தஆலா தனது முகத்தை தொழுகையாளியின் முகத்துக்கு திருப்பிடுறான்னு சொன்னா இப்படி சில பேர் யோசிப்பாங்க, ஐயோப்பா அப்ப உலகத்துல எத்தனை பேர் தொழுகிறாங்க, எப்பப்பெல்லாம் தொழுகிறாங்க, பல இடத்துல இருந்து தொழுகிறாங்க, அப்ப ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பார்த்து அவன் முகத்தை திருப்பிட்டு இருக்கிறானா? அப்ப அல்லாஹ்வுக்கு எத்தனை முகம் இருக்கும்? அப்படின்னா இந்த ஹதீஸ் அப்படி இப்ப பார்த்தோம்னா இந்த ஹதீஸும் வேற மாதிரி போயிடும், எனவே இந்த ஹதீஸை மாத்து. அப்ப இந்த மாதிரியான குருட்டு சிந்தனை எல்லாம் எப்ப வரும்?
எப்போது அல்லாஹுடைய சிஃபத்தை, அது அவனுடைய பண்பு சம்பந்தப்பட்ட சிஃபத்தாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹுடைய சொல்லுங்க சம்பந்தப்பட்ட சிஃபத்தாக இருக்கட்டும், அதை படைப்புகளுடைய சிஃபத்தோடு ஒப்பிடுறீங்களா, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நான் தான் உங்களை பார்க்கும்போது உங்க முகத்தோட நான் பார்க்கும்போது அவர் முகத்தை பார்க்க முடியாது, அவர் முகத்தை பார்த்தா அவர் முகத்தை பார்க்க முடியாது. அதே போல நீங்க என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல பார்க்க முடியாது, எனக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க முடியாது. இது யாருடைய சிஃபத்து? இது யாருடைய சிஃபத்து? படைக்கப்பட்ட படைப்புகளுடைய சிஃபத்து. நீங்க ரப்புடைய சிஃபத்தை மஹ்லூக்குடைய சிஃபத்தை கொண்டு எப்படி அறிய முற்படுறீங்க? இப்ப பார்ப்பது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான். நமக்கு முன்னாடி ஒரு சுவர் வந்தா பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையை கொண்டு இப்படி வச்சா பார்க்க முடியாது, கிட்டக்க இருந்தாலும் பார்க்க முடியாது, தூரமா போனாலும் நம்மளால பார்க்க முடியாது, இருட்டா இருந்தாலும் பார்க்க முடியாது, வெளிச்சத்தை போட்டாலும் பார்க்க முடியாது. சரியா இல்லையா? இந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்தா பார்க்கலாம். இப்ப அந்த 1000 வாட் லைட்டை போட்டுட்டு அது லைட்டு கிட்ட போயிட்டு பார்க்கணும், எதுவும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இது யாருடைய பலவீனங்கள்? இது மனிதர்களுடைய பலவீனங்கள். ரப்புக்கு அது கிடையாது. இருளும் அவனது பார்வையை தடுக்காது, வெளிச்சமும் அவனது பார்வையை தடுக்காது, தூரமும் அவனது பார்வையை தடுக்காது. இந்த தூரம் பக்கத்துல இருக்கு, செவுத்துக்கு பின்னாடி, செவுத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் மஹ்லூக் நமக்கு உள்ளவையை தவிர ரப்புக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் அவன் சரிசமமாக பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அதே போலதான் அல்லாஹு தாலா தொழுகையாளிக்கு முன்னால் தனது முகத்தை திருப்புகிறான் என்பதும் நம்முடைய முகத்தை கொண்டு நீங்க ஒப்பிட்டு கற்பனை செஞ்சு ஊமை கூறி விவரித்து பார்க்காதீர்கள். அது அல்லாஹுடைய சிஃபத். அது புரியுதுங்களா? உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தொழுதாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா தனது முகத்தை கொண்டு முன்னோக்க முடியும். இது அவருடைய சிஃபத். இது அவருடைய சிஃபத்து. இதை உங்க சிஃபத்தோட கற்பனை பண்ணி நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அப்படி பார்த்துட்டு கடைசியில ஹதீஸை தவறாக நினைச்சு நீங்க ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் சொல்லாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க. புரியுதா இல்லையா? புரியலன்னா திரும்ப சொல்றேன். கவனமா கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா? ஓகே. وقال ايضا عن التلفت அல்லது عن الالتفات اختلاس يختلسه الشيطان من صلاة العبد. இது திரும்பி திரும்பி பார்க்கறத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லும் பொழுது சொன்னாங்க, பாருங்க, அதாவது இது ஒரு பறிப்பது. என்ன பறிப்பது? யார் பறிக்கிறார்? இதை ஷைத்தான் பறித்து விடுகிறான். அடியாருடைய தொழுகையிலிருந்து ஷைத்தான் அந்த நேரத்தை பறித்து விடுகிறான், அந்த இடத்தை பறித்து விடுகிறான். இப்ப ஷைத்தான் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க சுஜூதின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படா இவருடைய தொழுகையிலிருந்து கொஞ்சம் பகுதியை நமக்கு பறித்துக் கொள்வோம், இவருடைய பார்வையை தன் பக்கம் பறித்துக் கொள்வோம் என்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்ப உங்களுடைய பார்வை இந்த பக்கம் போதும் உடனே பறிச்சுக்கிறான். நீங்க கொஞ்சம் திரும்புவீங்க, அவன் அடுத்ததை திருப்பி கொள்வான். சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? சுஜூதுடைய இடத்துல மட்டும்தான் பார்வையை நிலை கொள்ள வைத்திருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹா அன் ஸலாசின், மூன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் தொழுகையில. அன் நுக்ரத்தின் கனுக்ரத்தி தீக்கி இருக்கா? முன்னாடி ஒரு ஹதீஸ் விட்டுருச்சு. لا يزال الله مقبلا على العبد في صلاته ما لم يلتفت فإذا صرف وجهه انصرف عنه. இந்த ஹதீஸ்ல இன்னும் ரொம்ப விளக்கமா வருது. அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் தொழுகைக்கு நின்றால் அவனையே முன்னோக்கி கொண்டிருக்கிறான். மாலம் யல்தஃபி, இவன் இங்கும் அங்கும் திரும்பாத வரை. فإذا صرف وجهه, அடியான் தனது முகத்தை திருப்பி கொண்டால் இன்சரஃப அன்ஹு, அல்லாஹ்வும் திரும்பி விடுகிறான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய முகமும் அல்லாஹ்வை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். எப்படி கல்பு அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கணுமோ அதே போல முகமும் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்க வேண்டும். அதாவது அரபில சொல்வாங்க, அல்லாஹிரு உன்வானுல் பாத்தினி, அல்லாஹிரு உன்வானுல் பாத்தினி, வெளிரங்கம் உள்ரங்கத்தின் அடையாளம்.
உள்ரங்கத்தின் அட்ரஸ் என்று சொல்வார்கள். அப்ப வெளிரங்கம் எவ்வளவு சுத்தமானதாக சரியானதா இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ரங்கமும் சரியா இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் சமமாக நம்ம சுத்தப்படுத்துவதற்கும் சரி செய்வதற்கும் முயற்சிக்க வேணும். என் உள்ள கரெக்டா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிரங்கத்தை புறக்கணிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்துல அனுமதி கிடையாது. உள்ளமும் சுத்தமா இருக்கணும், அதே போல உடலும் சுத்தமா இருக்கணும், உடையும் சுத்தமா இருக்கணும், இடமும் சுத்தமா இருக்கணும். என் உள்ளங்கள்லாம் சுத்தமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு நாத்தக்காடா இருக்கலாமா? அழுக்கு கசமா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அடுத்து கவனிங்க, மூன்று காரியங்களை நபி அவர்கள் தடுத்தார்கள். அது என்ன? கோழி கொத்துறத போல தொழுகையில கொத்துறது. அதாவது ருக்கு சுஜூது செய்யும் போது அவசரமா டப்பு டப்புன்னு அந்த மாதிரி குனிந்து எழுந்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அந்நுக்ரத்தின் கநுக்ரத்தின் தீகி. இன்னொன்று வயக்ஆஇன் கயக்ஆஇல் கல்வி, நாய் அமருவதை போன்று அமருவது. அதாவது பின்னாடி ரெண்டு காலம் இப்படி நின்னுடணும், ஒரு காலம் மடக்கி இப்படி உட்காருவோம்ல. அதாவது சுஜூதுக்கு ரெண்டு சுஜூதுக்கு இடையில உட்காரும் பொழுது அப்ப ரெண்டு காலையும் மடக்கி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா தஷஹுத் உட்காரும் பாருங்க, அத்தஹியாத் ஓதும் போது, அப்போ ஓதும் பொழுது பர்மனண்டா ரெண்டு காலையும் இப்படி நேரா நிறுத்தி வச்சுக்கிட்டு விரல்களை மடக்கி ரெண்டு காலையும் நிறுத்தி ரெண்டு காலுடைய அந்த பின்பகுதியில உட்கார்ந்து கொண்டு கையை பூமியில இப்படி நிறுத்தி வச்சிருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுல நாய் உட்கார்ந்து இருக்கும் பாருங்க, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மாதிரி உட்காருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வஇல்திஃபாத்தின் கல்திஃபாத்தி ஸஅலபி, அதே போல நரி நடக்கும்போது நீங்க பார்த்திருக்கலாம், இப்படி கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்கும். என்ன அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இப்படி திரும்பி பார்த்து கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்ப நிறைய தொழுகையாளிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க, தொழுகையுடைய சட்டத்தை படிக்காதனால இப்படி நின்று இருப்பாங்க. மனப்பாடம் செஞ்சுக்கலாம். ஸல்லி ஸலாத முவத்திஇன் கஅன்னக தராஹு فإن كنت لا تراه فإنه يراك. நீ எப்படி தெரியுமா தொழு? உன் குடும்பத்தெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப மூத்தா போறதுக்கு நீ ரெடி ஆயிட்ட, இப்ப நீ மூத்தா போறதுக்கு ரெடி ஆயிட்ட, அந்த மாதிரி நீ தொழு என்று சொன்னாங்க. இதாங்க நம்முடைய கடைசி தொழுகை. இந்த தொழுகைக்கு பின்னாடி துன்யாவை விட்டு நம்ம போறோம். இந்த மாதிரி ஒரு நியத்து நமக்கு தொழுகையில வந்து விட்டால், அது ஃபர்து தொழும் போதும் சரி, சுன்னத்து தொழும் போதும், நஃபில் தொழும் போதும் இறையச்சம் அல்ஹம்துலில்லாஹ் தானா வந்துடும், தக்வா தானா வந்துடும், கவனங்கள் எல்லாம் தானா நம் தொழுகையின் பக்கம் திரும்பி விடும். ஆனா பெரும்பாலானவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்காத காரணத்தினால, இந்த எண்ணத்தை அவர்கள் கொண்டு வராத காரணத்தினால அவர்களுக்கு தொழுகையின் பக்கம் தொழுகைக்குள்ளே கவனம் வருவது கிடையாது. எந்த வேலையிலிருந்து வந்தாங்களோ அந்த வேலை தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அல்லது அடுத்து என்ன வேலையை செய்யணும் என்பதைத்தான் அவர்கள் யோசிப்பார்கள், அல்லது வேற ஏதாவது அற்பமான சிந்தனைகள் உள்ளத்திலே அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப தொழுகும் பொழுது எப்படி தொழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்? கடைசி தொழுகை, இதோட துன்யாவை காலி பண்ணிட்டு நம்ம போறோம். ஸல்லி ஸலாத முவத்தி'. முவத்தி' என்று சொன்னா ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, சரியா? இவரும் முவத்தி' தான், தனது குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டுட்டு பயணத்தில் போறாரு. இன்னொரு முவத்தி' யாருன்னு சொன்னா மௌத்தா போகக்கூடியவர். அதுதான் உண்மையான பயணம். இந்த பயணம்லாம் என்ன? போயிட்டு திரும்ப வந்துடுவீங்க, மலேசியா போயிட்டு திரும்ப வந்துடுவியா, சீவூர் போயிட்டு திரும்ப வந்துடுவியா, மக்கா போயிட்டு திரும்ப இன்ஷா அல்லாஹ் நான் இதெல்லாம் திரும்ப வர பயணம். இன்னொரு பயணம் இருக்குது, அந்த பயணத்திலிருந்து மனிதன் திரும்ப முடியுமா? உலகமே சேர்ந்து முயற்சி பண்ணி அவனை திரும்ப கொண்டு வர நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லி ஸலாத முவத்தி', ஸல்லி தொழு. எப்படிப்பட்ட தொழுகையை தொழு? ஸலாத முவத்தி'. இறுதியாக விடை பெற்று செல்பவர்,
இறுதியாக பயணித்து செல்பவர் எப்படி தொழுவாரோ அது போன்ற தொழுகையை தொழு. இப்போ குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறுல பார்க்கிறோம். கடைசியா பர்மிஷன் கேட்கிறாங்க, 2 ரக்காத் தொழுதுக்கிறாங்க, கொல்றதுக்கு நிக்கிறாங்க. குறைஷி குடும்பத்தார்கள் மக்காவாசிகள் எல்லாம் 10 கணக்குலயோ 100 கணக்குலயோ சுத்தி நிக்கிறாங்க. ஒருத்தர் கையில ஈட்டி இருக்கு, ஒருத்தர் கையில அம்பு இருக்கு, ஒருத்தர் கையில கத்தி இருக்கு, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. யார கொல்றதுக்கு? அந்த ஒரு மனிதரை கொல்றதுக்கு. அவர் தான் எல்லாருக்கும் இலக்கு. அவரை நோக்கி தான் அம்பு எரியப்பட போகிறது, அவரை நோக்கி தான் ஈட்டி எரியப்பட போகுது, அவரை நோக்கி தான் கத்தி எரிய போறாங்க. எல்லாம் டார்கெட் பண்ணி நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் குபைப் சொல்றாங்க, 2 ரக்காத் தொழுதுக்கிட்டோமான்னு சொல்லி. எப்படி தொழுதிருப்பார்கள் அந்த தொழுகை? இந்த காட்சி அப்படியே ரசூலுல்லாஹ்விற்கு காண்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய சலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குபைப் கொல்லப்பட போகிறார். யா அல்லாஹ், நினைத்து பாருங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லி ஸலாத்தன் வதஅ, நீ தொழக்கூடிய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதுக்கு அடுத்து உனக்கு ஒரு தொழுகைக்கு வாய்ப்பு இருக்காது, இதோட நீ போறது கபருக்கு தான். அந்த மாதிரியான தொழுகையை தொழு. எப்படி தொழு? கஅன்னக தராஹு, நீ எங்களை விட்டு எங்களை பிரிந்து விட்டு நீ இப்போது ரப்பிடத்திலே சென்று ரப்பை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், அது போன்ற தொழுகையை தொழு. ஃபைன் குன்த லா தராஹு, அறிந்து கொள், நீ அவனை பார்த்து கொண்டிருக்கவில்லை என்றாலும் ஃபைன்னஹு யராக, அவன் உன்னை பார்க்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. பாருங்க, ஃபைன்னஹு யராக சல்லி ஸலாத்தன் முவத்திஇன் ஃபைன் குன்த லா தராஹு ஃபைன்னஹு யராக. உனது தொழுகை பயணித்து செல்லக்கூடிய மக்களை எல்லாம் விட்டு தனித்து செல்லக்கூடிய ஒருவருடைய தொழுகையை போன்று எங்களை விட்டு நீ யாரிடத்தில் செல்ல போகிறாய்? கஅன்னக தராஹு, ரப்புக்கு முன்னால் செல்கிறார், ரப்பை பார்ப்பது போன்று தொழு. நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் ஃபைன்னஹு யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப முதல்ல அல்லாஹ்வை நம்ம பார்க்கிறோம்னு நம்ம மனசுல கொண்டு வரோம். நிச்சயமா அல்லாஹ்வை நம்ம பார்க்காட்டியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு முன்னால நம்ம நிக்கிறோம். அதே போல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, மா மின் இம்ரஇன் தஹதுருஹு ஸலாத்து மக்தூபத்துன் ஃபயுஹ்சினு வுதுஅஹா வ குஷூஅஹா வ ருகூஅஹா இல்லா கானத் கஃபாரத்தன் லிமா قبلها من الذنوب ما لم يؤت كبيرة وذلك الدهر كله. கவனிங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறப்புகளை சொல்லித் தருகிறார்கள். இப்ப பெரும்பாலானவர்களுக்கு இப்படி உள்ளட்சமா தொழுதா என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரிகிறது கிடையாது. கடமை என்று தொழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த தொழுகையால் எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்க போகிறது என்று தொழும்போதுதான் அந்த தொழுகையை நீங்க சரியா செய்வீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சா 10 ரூபாய் கூலி தராரு, அதே வேலையை இவர்கிட்ட செஞ்சா 100 ரூபாய் தராரு, அதே வேலையை இவர்கிட்ட செஞ்சா 1000 ரூபாய் தராரு. சொல்றது புரியுதா? இப்ப நீங்க 10 ரூபாய் தரவருக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செய்வீங்க? 100 ரூபாய் தரவருக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எப்படி செய்வீங்க? 1000 ரூபாய் தரவருக்கு அதே வேலையை செஞ்சு கொடுத்தா எப்படி செய்வீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு டெய்லருங்க, இப்ப நீங்க உங்கள்கிட்ட இது தச்சு கொடுத்தா 10 ரூபா தான் வாங்க முடியும் இருக்குது. என்ன செய்வாரு? இப்படி தப்பாரு, கீழே விழுவோம், கண்டுக்க மாட்டாரு. கடைசியில தச்சு முடிச்ச உடனே தூக்கி இப்படி சுருட்டி ஒரு பழைய பிளாஸ்டிக் பையில வச்சு இப்படி வச்சிருப்பாரு. நீங்க வந்து அந்த எடுத்துட்டு போங்க அப்படின்னு 10 ரூபாய்க்கு போட்டு, சரியா இல்ல? ஒருத்தர் 100 ரூபா கொடுப்பாரு, இவர்கிட்ட அதே தையலுக்கு 100 ரூபா வாங்க போறோம். என்ன செய்வார்? அப்படி பொறுமையா தப்பாரு. நான் யோசிச்சு சொல்றேன், அப்படி பொறுமையா தப்பாரு. அப்படி செய்வாரு. அங்க ஏதாச்சும் நூல் பிசுறு வரும்ல, அதை வெட்டி விட்டு திரும்ப எடுத்து கரெக்ட் பண்ணி கரெக்டா தப்பாப்ல. எல்லாம் தச்சு முடிச்சோடனே அப்படியே தச்சு வச்சு தூசிலாம் இருந்தா உதறிட்டு அழகா மடிச்சு ஒரு பையில வச்சு வச்சிருப்பாரு. வந்தோடனே இந்தாங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டு அந்த 100 ரூபாய் யூஸ் பண்ணுவார். இன்னொருத்தட்ட 1000 ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த உடனே அதை விரிச்சு கட் பண்றதுக்கு முன்னாடியே பார்ப்பார், எல்லாம் கிளீனா பார்ப்பார், எல்லாம் கரெக்டா
நூல்லாம் கரெக்டான குவாலிட்டி நூலாக இருக்கான்னு பார்ப்பாரு. மிஷின் கரெக்டாக அதுக்குன்னு தனியாக மிஷின் வச்சிருப்பாரு. மற்ற மிஷினில் தைக்க மாட்டார், அதுக்குன்னு தனியாக மிஷின் வச்சிருப்பாரு, இம்போர்ட்டட் மிஷின். அதில் வச்சு க்ளீனாக வச்சு தைப்பார். தச்சு முடிச்சுட்டு பார்ப்பார், இப்படி பார்ப்பார், அளவுலாம் நாப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்ப்பார், என்ன இருக்கான்னு பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார், ஏய் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணியா, ஸ்டிச்சிங்லாம் நல்லா உட்கார மாதிரி ப்ரெஸ், நல்லா ப்ரெஸ் பண்ண, ஏய் இடையில ஒரு பேப்பரை வை, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் வை, எல்லாம் பண்ணி பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஏய் நல்லா புது பையை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேக் பண்ணி உள்ளார வச்சுருப்பார். செய்கிறாங்களா இல்லையா? அதுக்கப்புறமா வந்தவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இவர்கிட்ட எவ்வளோ வாங்க போகிறாரு? 1000 ரூபா வாங்க போகிறாரு. நமக்கு நம்ம தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்கும், அந்த தொழுகையை எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடையும் அழகிய முறையிலையும் தொழுதா எவ்வளவு நமக்கு ரிவார்டு கிடைக்குன்னு பல பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனால சும்மா டொப்பு 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 முடிஞ்சு. ஏன்? அதனுடைய அல்லாஹ் கொடுக்க போகக்கூடிய, ரப்பு கொடுக்க போகக்கூடிய ரிவார்டு நமக்கு தெரியறது கிடையாது. இப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கடமையான தொழுகை அவனுக்கு வந்து விடுகிறது, இது ரொம்ப முக்கியம். நீங்க உது சரியா செய்யலைன்னா தொழுகையை சரியா தொழ முடியாது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஒழு செய்யும் போதே உள்ளச்சம் ஆரம்பமாகிவிட வேண்டும். ஒழு செய்யும் பொழுதே தொழுகைக்கு ஒழு செய்ய போறோம், ரப்புக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நம்ம தயாராக போறோம். யா அல்லாஹ் எனது பாவங்களை கழுகு, என் உள்ளச்சத்தை அதிகப்படுத்து என்ற எண்ண ஓட்டங்களோடு ஒரு மனுஷன் ஒழு செய்யணும். எப்படி ஒழு செய்யணும்? ஒழு செய்யும் பொழுதே அந்த தொழுகையின் நினைவு அவருக்கு அங்கே வந்து விட வேண்டும். அப்ப ஒதுவுல வந்துச்சுன்னு சொன்னா அடுத்து இன்ஷா அல்லாஹ் தொழுகையில வருது லேசாயிடும். ஒது செய்யும் போதே துனியாவை சிந்திச்சுக்கிட்டே ஒழு செஞ்சோம்னு சொன்னா அப்ப இங்கேயும் வந்து அந்த பிரச்சனை தொடரும். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயுஹ்சினு வுதுஅஹா, அந்த தொழுகைக்குரிய வுதுவை ரொம்ப அழகாக நிறைவேற்றுகிறான். ஒரு ஒரு உறுப்பையும் கழுகும் பொழுது பல் தேய்க்கிறதுல இருந்து, மிஸ்வாக் செய்யறதுல இருந்து, வாய்ப்பு பிடிக்கிறதுல இருந்து, மூக்குக்கு தண்ணி செலுத்துறதுல இருந்து, முகத்தை கழுகிறதுல இருந்து அவ்வளவு கரெக்டா அழகா சுத்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுப்புகளை தேய்த்து கழுவுவார்கள். இன்று நீங்க மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வாளி தண்ணி செலவு செஞ்சிருவாங்க, ஆனா உறுப்புகளை தேய்க்கவே மாட்டாங்க. நல்ல பைப்பை திறந்து விட்டு இப்படியே கையை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எருமாடா, அதுக்குதான் என்ன செய்யும், கையை தேய்க்க முடியும், எருமாடு தேய்க்க முடியுமா? தானா தண்ணியில போய் கிடக்கும், அப்படியே கிடக்காது. மனிதன் என்ன செய்வான்? தேய்ப்பான். வித்தியாசம் இருக்கா இல்லையா? உண்மையா சொல்றேன்ப்பா, வேதனைன்னு சொல்றேன், நானு திட்டுறதுக்காக வேண்டி சொல்லல. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்படி திறந்து விட்டுருவாங்க, திறந்து விட்டு காலை இப்படி நீட்டிக்கிட்டே நிற்பாரு, இப்படி 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 நீட்டிக்கிட்டே நிற்பாரு. யா அல்லாஹ், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் குடிக்கிற தண்ணி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி 2 கிளாஸ் அதிகப்படியா 1/2 லிட்டர் தண்ணியில ஒழு செஞ்சு முடிச்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு தண்ணி செலவு பண்றோம் பாத்தீங்கன்னா. ஒருத்தருடைய தொழுகை, அவருடைய மார்க்கப்பற்று, அவருடைய அறிவு முழுமையா அதாவது நிறைவடைகிறது என்று சொன்னா அதுக்கு ஒரு பெரிய அடையாளம்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒழுவ நம்ம சரியா செஞ்சோம்னா கரெக்டா அந்த தண்ணி போதுமானது. என்ன செய்யணும்? தேய்க்கணும். தொழுகை ஒழுவனுடைய உறுப்புகளை கை, காலு, முகத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். இன்று தேய்க்கிறதே கிடையாதுங்க. இப்படியே கையை காட்ட வேண்டியது, இப்படியே கையை காட்ட வேண்டியது. இதனாலதான் தண்ணி நிறைய வீண் விரயமாக ஆகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது எப்படி செய்ய சொன்னாங்க? ஃபயஹ்சினு வுதுஅஹா, நல்ல அழகிய முறையில் ஒது செய்ய சொன்னார்கள். வ குஷூஅஹா வ ருக்குஅஹா, அதே போல அந்த தொழுகையின் உள்ளச்சத்தையும் அவர் அழகுற நிறைவேற்றுகிறார். வ ருக்குஅஹா, அந்த தொழுகையுடைய ருக்குஅையும் இப்படியெல்லாம் அவர் தொழுதா அவருடைய முன்னால் சென்ற பாவங்கள் அனைத்துக்கும் இந்த ஒதுவும் தொழுகையும் பரிகாரமாகிடும். முன்னால் சென்ற பாவங்கள் அனைத்திற்கும் அது பரிகாரமாக ஆகிவிடும். இல்லா கானத் கஃபாரத்தன் லிமா கப்லஹா மின துனூப், ஆனா பெரும்பாவங்கள் செய்யப்பட்டிருக்க கூடாது. அப்படி பெரும்பாவங்கள் செய்யப்பட்டிருந்தா அதுக்கு தனியே அவர் தௌபா கேட்டாக வேண்டும். இது ஒரு நாளைக்கு உள்ள நன்மையா அல்லது பெருநாளைக்கு மட்டும் உள்ள நன்மையா அல்லது ஜுமாவுக்கு மட்டும் உள்ள நன்மையான்னு சொன்னா இல்ல, வதாலிக தஹரக்குல்லஹு, இது காலமெல்லாம் உள்ள நன்மை. அப்ப நாம் உள்ளச்சத்தோட தொழுதா அந்த தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. وقد صلى صلى الله عليه وسلم في خميصة
லஹா அஅலாமுன். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அப்படி தொழும் பொழுது அவங்க ஒரு மேல் ஆடை அணிந்திருந்தார்கள், ஹமீஸா, ஒரு விதமான ஒரு போர்வை போர்த்தி இருந்தாங்க. அந்த போர்வையில கொஞ்சம் கொடி, கொஞ்சம் அடையாளங்கள், அதாவது மரம், அந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இருந்துச்சு. தொழுதுகிட்டே இப்படி குனிஞ்சு தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை அந்த தான் அணிந்திருந்த அந்த ட்ரெஸ், அந்த மேலாடை, அதனுடைய அந்த வேலைப்பாடுகள், அதன் பக்கம் அவர்களது பார்வை சென்று விட்டது. அதுவும் சும்மா லேசா தான் பார்வை போனுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு திரும்பின உடனேயே قال اذهبوا بخميصتي هذه الى ابي جهم, இவர் தான் கொடுத்திருந்தாரு, இத கொண்டு போய் அபூ ஜஹம் இடத்துல கொடுத்துட்டு வஅதூனி பிஅம்பாஜானியதி அபி ஜஹம், அவர் அபூ ஜஹம் இடத்துல இன்னொரு ஒரு போர்வை இருந்துச்சு, பிளைன் போர்வை, அதை வாங்கிட்டு வந்துருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆடையிலே, தனது தொழுகையில் கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு உடை இருந்து அதன் பக்கம் பார்த்து அவர்களுடைய கவனம் திரும்பிவிட்ட போது உடனடியாக தனது மேனியிலிருந்து தொழுது முடித்தவுடன் அந்த ஆடையை மாற்றி விட்டார்கள். அப்ப அதே போலதான் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரும் பொழுதும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா டிசைன் டிஷர்ட் போட்டு வராங்க. அந்த டிஷர்ட்ல என்னென்னமோ வாசகங்கள் எழுதிருக்கு. இப்ப அவங்கள பார்த்துட்டு இப்ப நம்ம மக்கள் வேற, நீ என்ன நானும் இப்படி வாசகம் எழுதுவேன்னு சொல்லிட்டு குல்வல்லாஹு சூறாவை எழுதிட்டு வந்துடுறாங்க, இன்னும் என்னென்னமோ சூறாக்களை எழுதிட்டு வந்து முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. இப்ப தக்பீர் கட்டும்போது, ருக்கு போகும்போது, சுஜூது போகும்போது பார்வை படுமா இல்லையா? கண்டிப்பா படும். அப்ப அந்த மாதிரி படும் பொழுது அதை படிக்கிறதுல கவனம் திரும்புமா இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொழுகையில நம்ம தவிர்த்து கொள்ளணும். வேற எங்கேயாவது தாவாவுக்கு போகும்போது போட்டு போனா கூட அது வேற விஷயம். ஆனா அதுல கூட அரபி எழுத்துக்கள் இருக்கக்கூடாது. இப்ப அதுலாம் குல்வல்லாஹு சூரா எழுதும் பொழுது அதை பாத்ரூம்ல போட்டு துவைப்பாங்க, வாஷிங் மிஷின்ல கண்ட துணியில போட்டு துவைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கண்ணியமான ஒரு செயல் கிடையாது. நம்ம தாவாவுக்குன்னு சொன்னா ஏதாச்சும் பேம்ப்ளெட் கொடுக்கலாம், வேற ஏதாவது வேலைகள் செய்யலாம். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபஇன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் ஸலாத்தி, அப்ப தொழுகையிலே அது என்னை கவனத்தை திருப்பி விட்டது. அந்த தொழுகை மேல போட்டத அந்த ட்ரெஸ் என்னை திருப்பி விட்டது. இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, ஃபஇன்னி நதர்து இலா அலமிஹா, தொழுது கொண்டிருக்கும் போது அதனுடைய அடையாளங்களை, வேலைப்பாடுகளை நான் பார்த்தேன். ஃபிஸ்ஸலா ஃபகாத யஃப்தினுனி, அது என்னை திருப்பிவிட நெருங்கி விட்டது, என்னுடைய கவனம் திரும்பிவிட நெருங்கி விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளதை உள்ளபடியே சொன்னாங்க. சில பேர்கிட்ட இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் வந்து பலவீனமானவர்கள், நாங்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறோம், நாங்க எதை போட்டாலும் எங்க கவனம் திரும்பாது அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறதுக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான ஆடையை அணிந்திருக்கும் போது எனது பார்வையே அதன் பக்கம் திரும்பி விடுகிறது என்று சொன்னா, அப்ப பொதுமக்களுடைய பார்வையை என்ன சொல்வது? وكان لعائشة رضي الله عنها ثوب فيه تصاوير ممدودة إلى سهوة فكان النبي صلى الله عليه وسلم يصلي إليه فقال أخريه عني فإنه لا تزال تصاويره تعرض لي في صلاتي. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தொழும் பொழுது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. அங்க ஒரு தலகாணி இருந்துச்சு, ஒரு ட்ரெஸ், ஒரு ஆடையில சில அந்த வேலைப்பாடுகள், அதே போல மரம், செடி, இந்த மாதிரியான காட்சிகள் வரையப்பட்ட ஒரு ஆடை இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை சில நேரத்தில் தலாணி கொஞ்சம் அழுக்கா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது மேல போத்தி வச்சிருவாங்க. அந்த அந்த ஆடைய அந்த தலகாணி மேல போத்தி வச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலகாணி கொஞ்சம் உயரமா இருக்குமா, அதை சுத்ராவா வச்சு அதை பார்த்து தொழுவாங்க. அப்படி தொழுகும் பொழுது பார்வை எதன் மேல பட்டுருது? அந்த தலகாணி மேல படுது. தலாணி மேல என்ன இருக்கு? அந்த வேலைப்பாடுகள் இருந்து போர் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அம்மா வேணாங்க, இது எனது தொழுகையில எனக்கு குறுக்கீடு செய்கிறது, வேணாம், இது எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப மக்கா மதீனா போறவங்க எல்லாம் கண்டிப்பா எது வாங்கினாலும் வாங்காட்டியும் ஒன்ன கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்க. அது என்ன? முசல்லான்னு சொல்லிட்டு ஒன்ன வாங்கிட்டு வருவாங்க. இந்த முசல்லா போட்டு தொழுகிறத பத்தி என்ன, அதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்குது. சரி, குறைஞ்சபட்சம் முசல்லா போட்டு தான் நீங்க தொழுகிறீங்கன்னு சொன்னாலும் அது பிளைனா இருக்கணும்.
அதுல மக்கா படம் போட்டது, மதீனா படம் போட்டது, மரம் போட்டது, செடி போட்டது, டிசைன் போட்டது, வீட்டில் விரிக்கிற கார்பெட் மாதிரி பூக்கள் போட்டது. இதனால தொழுகையில கவனங்கள் திரும்பி கொண்டே இருக்கும், சிதைந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் அது இல்லாம சாதாரண ஒரு சின்ன பாய் இருக்க, இந்த மாதிரி பாய் போட்டு தொழுகிறது தான் நல்லது. அதுவும் இல்லைன்னா சாதாரணமா தரையில, எந்த தரையில நம்ம அன்றாடம் உட்கார்ந்து எந்திரிப்போமோ அதே தரையில தான் நம்ம தொழுகணும். தரை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, தூசியா இருக்குன்னா அதை தட்டி விட்டுக்கலாம். இப்போ ட்ரெஸ் நீங்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறீங்க, கரையாக போயிடும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கலாமே தவிர, மற்றபடி தொழுகைக்குன்னு ஒரு விரிப்பு இருந்தால் தான் தொழுகையே என்ற ஒரு நிலையை வைத்துக்கொள்ளவே கூடாது. சில பேருக்கு முட்டிக்கால் வலியாக இருக்கும், இந்த தரையில் உட்கார முடியாது, அந்த மாதிரி இருந்தால் அவங்க ஒரு துணி போட்டுக்கலாம். ஆனால் அந்த துணி லைனாக இருக்கணும், தொழுகையினுடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத பிஹத்ரதி தஆமின் வலா ஹுவ யுதாஃபிஉஹு அல்-அஹ்பஸானி. இப்போ இந்த தொழுகையில கவனம் திரும்புவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு தடுத்தார்கள் என்றால், சாப்பாடை சமைச்சு முன்னாடி வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டாதீங்க. சாப்பாடை சமைச்சு முன்னாடி வைத்துக்கொண்டு தக்பீர் கட்டாதீங்க. சில பேர் என்ன தெரியுமா, இப்ப நம்ம நாட்டு வழக்கப்படி மூக்கு முட்டை சாப்பிடுறது. அப்ப மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ருக்கு சுஜூத் செய்ய முடியுமா? செய்ய முடியறது கிடையாது. அதனால அவசர அவசரமா முன்னாடி தொழுதுருவோம், தொழுதுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. புரியல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவு சாப்பிட்டா எப்போதுமே பிரச்சனை கிடையாது, தூங்கும் போதும் பிரச்சனை கிடையாது, தொழும்போதும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம செட்டியார் கணக்குல சாப்பிட்டோம்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடுது, வயிறுக்கு உள்ளார சாப்பிடுறது கிடையாது, கழுத்து வரைக்கும் சாப்பிடுறது. இப்படி கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா ருக்கு செய்ய முடியுமா? ருக்கு இப்படி இருந்து இப்படி இருக்கிற ருக்கு இப்படிதான் இருக்கும். சுஜூத் இப்படி போக மாட்டார், அப்படி போயிட்டு அப்படியே இருந்துச்சுவார், முடிஞ்சு போச்சாரு, திரும்ப வெளியே வந்துருமே எல்லாமே. அல்லாஹ். இப்ப இந்த மாதிரி சாப்பிடுறதுனாலதான் பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, என்ன சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுவோம், முதல்ல தொழுதுப்போம் அப்படிம்பாங்க. சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுவோம், முதல்ல தொழுதுப்போம். தொழுகை எப்படி தொழுதாலும் பரவாயில்லை. அப்ப சாப்பாடு சமைச்சு வச்சிருக்குது, ஆறிடக்கூடாது, சீக்கிரமா தொழுதுருவோம், முடிஞ்சாங்க. சாப்பாடு எதிர்பார்த்திருக்க கூடாது, சீக்கிரமா தொழுதுருவோம். எப்படியோ சொல்லி கடைசியில ஒரு ஒத்த முடிவு என்ன, தொழுகையை ஹராபாக்கணும், தொழுகையை சடங்காக்கணும். டோட்டல் ரிசல்ட் என்ன, தொழுகை சடங்கா போயிடுச்சு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பசி நேரம், சாப்பாடு ரெடியா இருந்துச்சு, இஃப்தார் செஞ்சாங்க. இஃப்தார் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மகரிப் பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழுகையவே ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போய் தொழுகையில சேர்ந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுகையில சேர்ந்தாங்க. அப்ப இது அவங்களுடைய பண்பாடு, இதான் சரியான நிலைப்பாடு. எப்போ பசியும் தொழுகையில் அந்த சாப்பாட்டின் மேல அவங்களுடைய நாட்டம் வந்துருச்சோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உணவை அருகில் வைத்துக் கொண்டு தொழுகை கிடையாது. லா ஸலாத பிஹத்ரதி தஆமின். நீங்க ஹஜ்ரத் ஹஜ்ரத்னு சொல்றீங்க பாருங்க, அந்த ஹஜ்ரத் இந்த இருக்கு ஹத்ரத், சரியா? இதான் உணவை அருகில் வைத்துக் கொண்டு தொழுகை கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், முதல்ல சாப்பிட்டு நிம்மதியா அதுக்கப்புறம் தொழுகை. அதே போல வலா ஹுவ யுதாஃபிஉஹு அல்-அஹ்பஸானி, அதாவது மலம் ஜலம் முட்டி கொண்டிருக்கும் பொழுது, அது தன்னை தள்ளி கொண்டிருக்கும் பொழுது அப்பையும் தொழுகிறது கூடாது. முதல்ல அதை ஃப்ரீயா போய் முடிச்சுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா தொழுகைக்கு தக்பீர் கட்டுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பாடத்துல நாம படிச்ச எல்லா ஹதீஸுகளையும் ஒருங்கிணைச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னா நீங்க பல விஷயங்களை அதுல தெரியலாம். ஒன்று என்ன, தொழுகைக்கு தயாராகி வரும் பொழுதே உள்ளச்சத்தோட வரணும். உது செய்யும் போது உள்ளச்சத்தோட உது செய்யணும். அதே போல தொழுகைக்கு நீங்க வரும் பொழுது இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கும், நான் இதோட எனது மக்களை சந்திக்காம நான் கபரை சந்திக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இறுதி தொழுகை என்ற எண்ணத்துல நீங்க வாங்க. அல்லாவை நீங்க பார்க்க போறீங்கிற எண்ணத்துல வாங்க. அப்படி அல்லாவை நீங்க பார்க்கலனாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கறாங்கிற எண்ணத்துல நீங்க தொழுங்க. அதே போல தொழுகைக்கு உள்ளாரையும் வெளியிலையும், தொழுகைக்கு உள்ளாரையும் வெளியிலையும், அதே போல உங்களுடைய உடலுக்கு வெளியிலையும் உங்களுடைய உடலுக்கு உள்ளாரையும் தொழுகையில் உங்களது கவனத்தை சிதைக்கும் அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது.
உடலுக்கு வெளியிலன்னு சொன்னா ஆடைகள், உடலுக்கு உள்ளேன்னு சொன்னா பசியுடைய ஆசை, சாப்பாட்டுடைய ஆசை, அதே போல தண்ணியுடைய ஆசை அல்லது மலர்ந்த தேவைகள். இந்த மாதிரி எதையுமே நீங்க வைத்துக் கொள்ளாதீர்கள். முழுமையா நீங்க அல்லாஹ்வுக்கு என்று ஃப்ரீ ஆகி தொழுகைக்கு வந்து நில்லுங்க. அத்இயத்துல் இஸ்திஃப்தாஹ் சொல்லுங்க. அத்இயத்துல் இஸ்திஃப்தாஹ் நீங்க நான் பாடம் படிக்கும் பொழுது அரபியில் அவங்களுக்கு படிச்சு காட்டும் போது நீங்களும் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பாதி ஹதீஸ் வந்துடும், அரபியும் நல்ல நிறைய இன்ஷா அல்லாஹ் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அத்இயத்துல் இஸ்திஃப்தாஹ் துஆ உடைய பன்மை அத்இயத்துன், தஅவாத் அதே போல தஅவத்துடைய பன்மை தஅவாத், துஆ உடைய பன்மை அத்இயத்துன். இஸ்திஃப்தாஹ் என்று சொன்னா ஸ்டார்டிங், பிகினிங். இப்ப தொழுகையை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் துஆக்கள் ஓதி ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்காங்க. ஒருத்தங்க பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, அதோட மௌத். இப்படி ஒரு மக்கள். இன்னொருத்தங்க வஜ்ஜஹத்து வஜ்ஹி அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். இதோட போய் நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேலேயும் ஏதாவது துஆ இருக்குதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஓதுனாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதோட சீல் வச்ச மாதிரி இருந்துடுறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்ன ஃபீலிங் அப்படின்னு சொன்னா, என்னங்க நானும் முயற்சி செஞ்சுதான் பாக்குறேன், தொழுகையில வந்து ஒரு நாள் கவனம் இருக்குது, அல்லது ஒரு வக்துக்கு கவனம் இருக்குது, அல்லது ஒரு வக்துல ஒரு ரக்காத்துல கவனம் இருக்குது, அடுத்த ரக்காத்துல கவனம் திரும்பிடுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கல்ல, வருதா இல்லையா? இதுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? ஏன் அப்படி நம்முடைய தொழுகையில கவனம் நமக்கு அப்படியே நிலை குன்றியது, அது அப்படியே கரெக்டா அதை விட்டு திரும்புறதே கிடையாது. அந்த மாதிரி ஏன் நம்முடைய தொழுகையில நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுகைய எல்லா அமைப்புகளையும், தொழுகையுடைய சொல்லுங்க எல்லா அமைப்புகளையும் சடங்கு ஆக்கிட்டோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டது, தக்பீர் பாடங்கள், அப்புறம் எல்லாமே சடங்கா போச்சு. அப்ப எப்படி ஆகி போச்சு சடங்கான்னு சொன்னா, ஒருத்தனை தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு தொழுடான்னு சொன்னா கூட கரெக்டா தொழுது முடிச்சுவான். தூக்க கலக்கத்துல ரொம்ப பேர் சுபு அப்படிதான் தொழுவாங்க. அது வரும்போது அப்படியே போயிட்டே இருப்பாரு. ரொம்ப பேர் ஜும்மா தொழுகையை அப்படித்தான் தொழுகிறாங்க. தக்பீர் கட்டிடுவாரு, அதோட இமாம் சாவோட போயிட்டே இருப்பார். அவர் பாட்டுக்கும் கரெக்டா அந்த சத்தம் மட்டும் கேட்டு கேட்டு பழகிடுச்சு. கேட்டு கேட்டு பழகினதுனால அப்படியே போயிட்டே இருப்பாரு. இமாம் சலாம் கொடுக்கும், இவரும் சலாம் கொடுத்துருவாரு. ஆனா தூங்கிட்டே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடுவாரு. எல்லாம் பழகி போயிடுச்சு. இந்த மாடு இருக்கு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு, வயல்ல இருந்து வீடு, வீட்டுல இருந்து கலா, இப்படி பழகி விட்டு மேலே ஏறி அவன் உட்காந்து தூங்கிடுவான். அது கரெக்டா அங்க போய் நின்று, ஏன்னா இதுக்கு மேலே இவன் ஓட்ட மாட்டான்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம செஞ்சிடறதுனாலதான் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் இப்படி சடங்கா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, அப்ப என்னங்க செய்யணும் சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள். உங்களுடைய தொழுகையை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. அது எப்படிங்க தொழுகையை மாற்ற முடியும்? தொழுகையை மாத்துறது கிடையாது. தொழுகையில ஓதுற துவாக்கள் இருக்கா இல்லையா, சூறாக்கள் இருக்கா இல்லையா, அதை மாத்திக்கொண்டே இருங்க. இப்ப தக்பீர் கட்டதுக்கு பிறகு உள்ள துவாக்கள் இப்ப அதான் நம்ம பார்க்க போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி உட்காந்து செஞ்சு ஒரு தொழுகைக்கு இந்த துவா, அடுத்த தொழுகைக்கு அந்த துவா, அடுத்த தொழுகைக்கு அந்த துவான்னு சொல்லி ஒரு ஒரு வக்துக்கும் ஒரு ஒரு துவாவை அப்போ போய் என்ன ஞாபகம் வருதோ அந்த மாதிரி ஞாபகம் ஓதுங்க. அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற நினைச்சிடாதீங்க, அதை கண்டிப்பா அதுதான் ஓதணும். இப்ப இதுல நீங்க கவனத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா கவனமா வந்துடும். அதுக்கு பிறகு அடுத்த ஒண்ணு இருக்கு பாருங்க சூரா. இந்த பேட்டனா 4 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க.
அதை முதல்ல விட்டுருங்க. விட்டுவிட்டு சூரா ஃபாத்திஹா ஓதி முடிக்கிறீங்க. வலத்தல்லீன் ஆமீன் அப்படின்னு ஓதி முடிச்ச உடனே இப்போ என்ன சூறாவை ஓதலாம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுங்க. ஓகே, அல் காரிஅ, புரியுதா? இந்த மாதிரி செய்யணும். அப்படி இல்லாம வலத்தல்லீன் ஆமீன் குல் அல்லாஹு ஒண்ணுமே இருக்கு. வலத்தல்லீன் ஆமீன் குல் அல்லாஹு ரப்பில் ஃபலக் ஷர்ரி கலக் வலத்தல்லீன் ஆமீன் குல் அல்லாஹு ரப்பில் நாஸ் மலிக் அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் பெரிய பிரச்சனை. அவங்க சொல்றதை பார்த்தா கரெக்டா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ரொட்டீன் சடங்கா யார் அமைச்சிட்டாங்களோ அவங்களுடைய தொழுகை சடங்கா போய் கடைசியில தொழுகையில ஈடுபாடு இல்லாம போயிடுது. அப்ப துஆவுல் இஸ்திஃப்தாஹ், தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ, அதுக்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஓதுற சூறாக்கள், அப்புறம் ருக்குல ஓதுற திக்ருகள், அப்புறம் ருக்குல இருந்து எழுந்ததுக்கு பிறகு உள்ள திக்ருகள், சுஜூதுல உள்ள திக்ருகள், சுஜூதுல இருந்து எழுந்ததுக்கு பிறகு உள்ள திக்ருகள், இப்படி இந்த திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவ்வஅஹா பல திக்ருகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த திக்ரெல்லாம் மனப்பாடம் செஞ்சு ஒரு தொழுகைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அப்ப நம்முடைய தொழுகை கவனமா அங்க இருக்கும். நம்முடைய தொழுகை கவனமா அங்க இருக்கும். கரெக்டா கவனமா நம்ம தொழுவோம். அதுவும் குறிப்பா அந்த துஆக்களை மனப்பாடம் செய்யும் போது அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கவனம் திரும்பாது. இந்த தர்பியத்தை நம்ம செய்யல, இந்த பிராக்டிஸை நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா ரொட்டீன் செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா பாதுகாக்கணும். புரியுதா? இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை, நீங்க என்ன சொல்லுவீங்களா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டீங்க, அதுல எங்களுக்கு நேரம் இல்லையே, படிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்? சுபுக்கு பிறகு படிக்கலாம், இஷாவுக்கு பிறகு படிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த தொழுகை தான் எனக்கு ஆகிரத்துல வரப்போகுது, இதுதான் எனது கபருக்கு வரப்போகுது, இதை கொண்டுதான் எனது இம்மை மறுமை வாழ்க்கை சீராக போகுதுன்னு உறுதி செஞ்சுட்டீங்கன்னா முதல்ல இதை படிச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்தது போய் செய்ய போகும். இப்ப நம்ம தொழுகைக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்காதனால, துன்யாவை கொண்டு வந்து அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறதுனால, துன்யாவை எல்லாம் நிறைவேற்றினதுக்கு பிறகு அதுக்கப்புறமா தொழுகைக்கு நேரம் இருக்கான்னு பார்த்தா உட்காந்துருக்க வேண்டியதான். கபூர்ல போய் ஃப்ரீயா இருப்பா, அப்ப படிச்சுக்க வேண்டியதுதான். அங்க வேலையே கிடையாது, யாரும் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்க மாட்டாங்க, அங்க பிசினஸ் டீல் எதுவுமே இருக்காது, ட்ரேட் எதுவுமே இருக்காது. அப்ப ஃப்ரீயா இருப்பா, அங்க உட்காந்து படிச்சுக்க வேண்டியதான். முடியுமா? அவ்வளவுதான். எப்ப கண்ணை மூடணுமோ ஏடு மூடப்பட்டது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. இப்ப லட்சக்கணக்கான சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் மனிதன் அலட்சியம் செய்து விடுகிறான். அப்ப கவலைப்படுவான். என்ன சார், லவ்லா அخرتني الى اجل قريب فاصدق واكن من الصالحين. கவனிங்க, இப்ப ரொம்ப பொறுமையா கவனிங்க. இந்த துஆக்கள் எல்லாம் ஹிஸ்னுல் முஸ்லிம்னு ஒரு புத்தகம் நம்ம இமாம் கஹ்தானி எழுதியிருக்கிறாங்க, தாருல் ஹுதாலையும் தர்ஜுமா செஞ்சு வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தை கண்டிப்பா நீங்க வாங்கி அதை படிங்க. இந்த துஆக்கள் எல்லாம் அதுல இன்ஷா அல்லாஹ் மேக்ஸிமம் இருக்குது. பார்த்துக்கிட்டே வாங்க. ثم كان صلى الله عليه وسلم يستفتح القراءة بأدعية كثيرة متنوعة. நிறைய துஆக்களை ஓதுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகை வகையான துஆக்களை ஓதுவார்கள். யஹ்மதுல்லாஹ தஆலா ஃபீஹா, அந்த துஆக்களிலே நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். வயுமஜ்ஜிதுஹு, அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவார்கள். வயுத்னி அலைஹி, அல்லாஹ்வை அவர்கள் துதிப்பார்கள். வகத் அமர பிதாலிக அல் முஸிஅ ஸலாத்தஹு. ஒருத்தரை பத்தி நம்ம முன்னாடி சொன்னோம், சரியா தொழுகாம அவசர அவசரமா தொழுதுட்டு போயிட்டு இருந்தாருல்ல, அப்ப அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்திம்மு ஸலாத்துன் லி அஹதின் மினன் நாஸி, மக்கள்ல யார் தொழுதாலும் சரி அவங்க தொழுகை நிறைவேறாது. ஹத்தா யுகப்பிரல்லாஹ், முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லணும். வ யஹ்மதுல்லாஹ ஜல்ல வ அஸ்ஸ வ யுஸ்னி அலைஹி, அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை துதிக்கணும். வ யக்ரா பிமா தயஸ்ஸர மினல் குர்ஆன், அதுக்கு பிறகு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குர்ஆனை ஓதணும். அப்ப அந்த ஹதீஸ்ல தக்பீருக்கு பிறகு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொன்னாங்க. அதான் நம்ம சலான் சொல்றோம். இப்ப என்னென்ன தஸ்பீஹாத்துகளை, என்னென்ன திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் கவனிங்க.
வகான யக்ரவு தாரத்தம் பிஹாதா வதாரத்தம் பிஹாதா. சில நேரத்துல இந்த துவாவை ஓதுவாங்க, சில நேரத்துல இந்த துவாவை ஓதுவாங்க. ஒரே துவாவையே பர்மனண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் ஓதுனது கிடையாது. இன்றைக்கு நம்ம செய்யற மிஸ்டேக் என்ன? ஒரே துவா. அது ஓதுறது அப்படி தப்பா சரியாங்கிறது நம்ம பிரச்சனை பண்ண போல. இப்ப அப்படியே ஒரு துவாவை தான் மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சு, அதுதான் ஓதிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அதையாவது அர்த்தம் தெரிஞ்சு கவனமா ஓத பார்க்கணும். இப்ப அதையும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்றது இல்ல, கவனமா ஓத முயற்சி பண்றது இல்ல. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஏனைய துவாக்களையும் படிக்கலன்னு சொன்னா அப்ப இவருக்கு தொழுகையில நாட்டம் இல்லைங்க. ஏதோ ஒரு சடங்கை செஞ்சு அல்லாஹ்வுக்கு ஏதோ கடமை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரே தவிர இந்த தொழுகை தனக்கு பயனளிக்க போகிறது. யாருக்கு பயனளிக்க போகிறது? தொழுகக்கூடிய தனக்கு தான் இந்த தொழுகையை கொண்டு பயனை தவிர அல்லாஹ்வுக்கு இதை கொண்டு எந்த பலனும் இல்லை என்று அவர் புரிந்து வைத்திருக்கவில்லை. கவனிங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய் கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اغسلني من خطاياي بالماء والثلج والبرد. அது காட்டலையா? ஃபுல்லா வைக்க வச்சிருக்காங்க மக்கள். اللهم باعد بيني وبين خطاياي. அல்லாஹ்வே என்னையும் எனது பாவங்களையும் நீ தூரப்படுத்தி விடு, எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்தி விடு. எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வச்சிரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? கிழக்கையும் மேற்கையும் நீ டிஸ்டன்ஸ் ஆக்கியதை போன்று, தூரமாக்கியதை போன்று. அந்த அளவு பாவத்தை விட்டு விலக சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு அதுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படிங்க நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹும்ம நக்கினி, அல்லாஹ்வே என்னை சுத்தப்படுத்து. நக்காய் நக்கி தன்கியதன், ரொம்ப கிளீனா என்னை செய்து விடு. மின் ஹதாயா, என் தவறுகளில் இருந்து. எப்படி? வெண்மையான ஆடை. கமா யுனக்க ஸௌபுல் அபியத், அஸ்ஸௌபுல் அபியத் வெண்மையான ஆடை. மினத் தனசி, அழுக்குகளில் இருந்து சுத்தப்படுத்தப்படுவது போன்று. அடுத்து அல்லாஹ்வே இக்ஸில்னி, என்னை கழுகி விடு, என்னை துவைத்து விடு. மின் ஹதாயாய, என் தவறுகளில் இருந்து. தண்ணீரை கொண்டு, பனிக்கட்டியை கொண்டு, ஆலங்கட்டியை கொண்டு. ஆலங்கட்டினா தெரியுமா? மழை பெய்யறதுக்கு முன்னாடி கட்டி கட்டியா விடுவோம் பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இதை வெளிரங்கத்துல பார்க்கும் பொழுது இதுல அல்லாஹ்வை புகழ்றது எங்க இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாமா இல்லையா? இதுல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறது இருக்கு. இப்ப கவனமா கேளுங்க. அல்லாஹும்மங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இருக்கா இல்லையா? எத்தனை தடவை இருக்கு? 3 தடவை. அல்லாஹும்ம பாஇத், அல்லாஹும்ம நக்கினி, அல்லாஹும்ம இக்ஸில்னி. இப்ப இந்த அல்லாஹ்னு அழைக்கிறது இருக்குது, இது அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவது. யா அல்லாஹ். அல்லாஹும்மவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், அல்லாஹ்வே. சரியா? அந்த யாவை தான் மாத்தி பின்னாடி மீம் முஷத்ததா கொண்டு வந்துட்டாங்க, அல்லாஹும்மன்னு சொல்லி. புரியுதா? அப்ப அல்லாஹுவை அல்லாஹும்ம என்று அழைப்பது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துறது. இது ஒரு வகையாச்சா. இரண்டாவது விஷயம் என்ன என்றால், அல்லாஹ்விடத்துல நீங்க பிரார்த்திக்கிறீங்க, துஆ கேட்கிறீங்க. அப்ப ரப்பிடத்திலே நீங்கள் கையேந்தும் போது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் போது நாம் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துகிறோம், அவனை ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறோம், அவனை நம்முடைய அல்லாஹ் மஅபூத் என்று ஏற்றுக்கொள்கிறோம், அவனை சமீஅ் முஜீப், நமது பிரார்த்தனைகளை செவிமடுப்பவன், நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறோம். அப்ப இந்த துஆவுக்குள்ளார மறைமுகமான இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. புரியுதா இல்லையா? 2 விஷயமாச்சா. மூணாவது விஷயம் என்ன? இங்கே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை என்ன? என்ன பிரார்த்தனை கேட்கப்படுகிறது? பாவ மன்னிப்புடைய பிரார்த்தனை கேட்கப்படுகிறது, இஸ்திக்ஃபாருடைய பிரார்த்தனை கேட்கப்படுகிறது. அப்ப இந்த பிரார்த்தனை கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும்
அல்லாஹ்வுடைய மகத்துவமும் வந்து. இப்போ ஒருத்தட்ட போய் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் நீங்க சொல்லுவீங்க? அவர் மேல உங்களுக்கு முகப்பத்து இருக்கணும், அவருடைய முகப்பத்து உங்களுக்கு தேவை நீங்க நினைக்கணும். மனைவி ஏன் கணவன்கிட்ட வந்து மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க? மனைவிக்கு கணவனுடைய முகப்பத்து வேணும். ஒருத்தர் சொல்லுவார் அந்த மூலையிலிருந்து, அதெல்லாம் அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்த்துன்னு சொல்லிட்டு, அது வேற விஷயம். அது அவர் சொல்றாருன்னா அது வேற விஷயம். அது என்ன இருக்கவும் செய்யலாம். உண்மையில அந்த காலத்துல மனைவிகள்லாம் வந்து கணவன் தன் மேல முகப்பத்தா இருக்கணும், கணவன் தன்னை விட்டு திரும்பிடக்கூடாது, ஆசையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதனால ஏதாவது தப்பு செஞ்சுட்டா, ஜி சாரிங்க, மன்னிச்சுங்க ஜி, கோச்சுங்க, இனிமேல அந்த மாதிரி செய்ய மாட்டேன், பொறுத்துக்குங்க அப்படிம்பாங்க. இந்த காலத்துல போயா, நான் என்ன சும்மாவா, நானும் தான் உன்ன மாதிரி டிகிரி படிச்சிருக்கிறேன், உன்ன மாதிரி நானும் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும், டாட்டா, பை பாய், நீ சொல்றது அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த காலத்துல பொம்பளைங்க படிக்கும்போது, எதுக்குமா நீ படிக்கிறேன்னு கேட்டா, என்னைக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சொந்த காலில் நிக்கலாம்ல. இப்போ வாங்க, இப்போ இதுல என்ன இந்த பிரார்த்தனை என்ன வகையான பிரார்த்தனை? இது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புடைய பிரார்த்தனை. அப்போ பாவ மன்னிப்புங்கிறது எப்போ வரும்? நமக்கு அவங்க மேல முகப்பத்து, அவங்களுடைய முகப்பத்து நமக்கு தேவைன்னு உணரும் போது, அவங்க நம்மளை விட பெரியவங்கன்னு உணரக்கூடும். அதனாலதான் புருஷன் தப்பு பண்ணா மனைவிட்ட சாரியே சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவர் நாம பெரிய ஆள் இல்லை அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம போய் என்ன மனைவிட்ட போய் சாரி சொல்றது? ஏன்னா இவருக்கு என்ன நினைப்பேன், இவர் பெரிய ஆள்னு சொல்லிட்டு. பெரிய ஆள் தான் மன்னிப்பு, சிறிய ஆள் தான் மன்னிப்பு கேட்கணுமா? இல்லையே, யார் தப்பு செஞ்சுட்டாலும் மன்னிப்பு கேட்கணுங்க. அதாவது பழக்கம். நீங்க முதல்ல கேட்டு பழக்கி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க பழக்குவாங்க. இப்ப பக்கத்துல சொல்லுவாங்க, கரெக்டா சொன்னீங்க, அவங்க கேட்கறதுல அதனாலதான் நாங்களும் கேட்கறதுன்னு சொல்லிட்டு கவனிங்க. அப்ப இந்த அல்லாஹ்விடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது இந்த உணர்வு நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது அஸ்தக்ஃபிருல்லாஹ் உஸ்தாது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. இதை சொல்லும் பொழுது தன்னுடைய குற்ற உணர்வு, யா அல்லாஹ் இதனால நீ என்னை வெறுத்துறாத, உன்னுடைய முகப்பத்தை நான் இழக்கும்படி செய்து விடாதே, உன்னுடைய மகத்துவம், யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்து விட்டேன், என்னை தண்டித்து விடாதே என்ற உணர்வுகளோடு கலந்து சொல்லப்பட வேண்டும். இது புரியுதா இல்லையா? அப்ப இந்த இஸ்திக்ஃபார்ல இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. அப்ப இதுக்குள்ளார அல்லாஹ்வை புகழ்வது, மகிமைப்படுத்துவது இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த விஷயத்தை புரியாம தான் சில பின்னால வந்த மார்க்க இல்மு சம்பந்தப்பட்டவங்களை சில பேரு இதுல எங்க சனாவையே காணமே, இதுல என்ன இல்ல சனாவே காணமேங்க, இதெல்லாம் ரசூல்லா முன்னாடி காலத்துல சொன்னது பின்னாடி காலத்துல விட்டுவிட்டாங்க. அப்படி எங்க இருக்கு ஹதீஸ்ல? இதை ரசூல்லா முன்னாடி சொன்னாங்க பின்னாடி சொல்லணும்னு சொல்லி ஹதீஸ் அறிவிச்ச அறிஞர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? சஹாபி யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லல. நீங்க தான் எப்படிங்க 300 வருஷத்துக்கு பின்னாடி யூகத்தை கொண்டு வந்து நீங்க மாத்துறீங்க? அது தப்பு. புரியுதா உஸ்தாத்? கவனிங்க, துஆவை திரும்ப ஒரு தடவை படிக்கட்டுமா? اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسلني من خطاياي بالماء والثلج والبرد. சரியா? இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க சில பேர். அதாவது இவ்வளவு பெருசுக்கு ஓதுனா பின்னாடி உள்ளவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்றாங்க இமாம் அல்பானி, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபில் தொழுகையில மட்டும் ஓதலங்க. வகான யகூலுஹு ஃபில் ஃபர்து, ஃபர்லான தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஓதி இருக்காங்க. சில மார்க்க அறிஞர்கள் இப்படி தஅவீல் பண்றாங்க, இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய சனாவுக்கள் எல்லாம் நீங்க நஃபில்ல வேணா ஓதிக்குங்க, ஃபர்துல அந்த பேட்டர்னை மட்டும் ஓதுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையிலும் இந்த சனாவை ஓதி இருக்கிறார்கள். புரிகிறதா இல்லையா? அடுத்து போமா, அடுத்து வாங்க. வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன். இப்ப இடையில பிராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது மற்ற சில அறிவிப்புகள்ல வர்றது, அதையும் சேர்த்தே ஓதலாம். இது வரைக்கும் ஒரே துவாங்க.
கவனமா கேளுங்க. وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. இந்த இடத்துல சில பேர் நாங்க இது எப்படிங்க செட் ஆகும், உடனே வஅன மினல் முஸ்லிமீன்னு மாத்திக்கிறாங்க. அப்படி மாத்த கூடாது, டைரக்டா வஅன அவ்வல் முஸ்லிமீன்னு தான் சொல்லணும். விளக்கம் பின்னாடி சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அன்தல் மலிகு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக அன்த ரப்பி வ அனா அபுதுக ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك والمهدي من هديت أنا بك وإليك لا منجا ولا ملجأ منك إلا إليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك. இப்படி ஓதுனா அர்த்தம் தெரிஞ்சு தொழுகையில கவனம் இருக்கணும். இருக்குமா இருக்காது? இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு தான் எல்லாவற்றையும் மனப்பாடம். இந்த புக்கை இன்ஷா அல்லாஹ் நம்ம நடத்தி முடிச்சதுக்கு பிறகு துஆக்களை மனப்பாடம் பண்றதுக்குன்னு ஒரு தனி வகுப்பு வச்சு ஒரு நாள்ல அல்லது 2 நாள்ல இங்கேயே மனப்பாடம் பண்ணி கொடுத்து கடைசியில எல்லாத்தையும் பரிச்சை கேட்டு சர்டிபிகேட் கொடுத்து ஊருக்கு அனுப்புறது செஞ்சிருவோமா? இன்ஷா அல்லாஹ் வருவீங்களா? அதுக்கு மட்டும் வரமாட்டேன், கரெக்டா அந்த டேட்டு சொல்லிடுறேன். மனப்பாடம் பண்ணதுனாலே ரொம்ப பேருக்கு பிரச்சனை. அதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கு, அப்படி மனப்பாடம் பண்ணி கொடுத்துரும். சரியா? பயப்படாங்க, எந்த வயசா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க, மனப்பாடம் பண்ணிடுவோம். இப்ப அர்த்தம் பார்த்துக்கிட்டே போமா, கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் திரும்ப அரபி படிச்சா லேட் ஆயிடும், உங்களுக்கு அந்த பிளாக் பண்ணிக்கிட்டே வர பார்த்துக்கிட்டே போங்க. திருப்பி விட்டேன் என் முகத்தை வானங்களை படைத்தவனை நோக்கி, இன்னும் பூமியை, வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி என் முகத்தை திருப்பி விட்டேன். ஹனீஃபன் இஸ்லாமிய மார்க்கத்தில் பற்றுடையவனாக. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஷிர்கை விட்டு நீங்கியவனாக. இந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தர் தொழுகட்டுமே, அதுக்கப்புறம் அவர் தாடி இல்லாம இருப்பாரா? அதுக்கப்புறம் சுன்னத்துன்னு ஒண்ணு சொல்லப்பட்டா அதை அவர் புறக்கணிப்பாரா? அதுக்கப்புறம் மார்க்கன்னு ஒண்ணு சொல்லப்பட்டா அதை அவர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அவரு என்ன வார்த்தை? ஹனீஃபன். அல்லாஹ்க்கு முன்னாடி சொல்றோம், யா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தில் பற்றுடையவனாக நான் இருக்கிறேன். அல் முத்தமஸ்ஸிக் பிதீனில் இஸ்லாம் அல் மாயினு மின ஷிர்கி இல தௌஹீத். ஹனீஃபுக்கு அவ்வளவு அர்த்தம். முஸ்லிமன் முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்டவனாக. வமா அன மினல் முஷ்ரிகீன் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் இல்லை. அடுத்து இன்ன ஸலாத்தி எனது தொழுகை, நிச்சயமாக எனது தொழுகை, வனுசுகி என்னுடைய பலிகள் குர்பானி அல்லது என்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்கள், வமஹ்யா நான் வாழ்வது, வமமாத்தி நான் சாவது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்விற்கு. யா அல்லாஹ், தொழுக வணக்க வழிபாடு வாழ்வு சாவு எல்லாம் அல்லாஹ்வே வணக்கம். அடுத்து லா ஷரீக லஹு அந்த இறைவனுக்கு இணை இல்லை. வபிதாலிக உமிர்து இப்படித்தான் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி கட்டளை? எனது தொழுக வணக்க வழிபாடு வாழ்க்கை சாவு எல்லாத்தையும் இணை இல்லாத அல்லாஹ் ஒருவனுக்கு, அகிலங்களின் ரப்பு ஒருவனுக்கு தான் ஆக்க வேண்டும் என்று. வான அவ்வளவு முஸ்லிமீன் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் முதன்மையானவனாக நான் இருப்பேன். அப்ப சில பேருக்கு சந்தேகம் வருது, எப்படிங்க முதன்மையானவன்கிற இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தான தகுதியானது, நம்ம இதை சொல்லலாமா? நம்ம வான மினல் முஸ்லிமீன்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவ்வளவு ஏற்றமான கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு முஸ்லிமின்னு நேரடியா குர்ஆன்ல வருது, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க மாத்திக்கீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப ரெண்டாவது, அரபியில இந்த அர்த்தம், இந்த வார்த்தை எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது அப்படிங்கறது தெரியாதவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா
அவ்வளவு முஸ்லிம்ங்கிற வார்த்தை இருக்குது. இது நேரடியா உங்களுக்கு தகுதி ஆகிறதா இருந்தா ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் தகுதி ஆகும். அப்படித்தானே? அப்படித்தானே? முதல் முஸ்லிம் யாரு? மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள் எடுத்துட்டா முதல்ல எந்த மலக்கு அல்லாஹ் படைச்சாலும் அல்லாஹ் அறிஞ்சவர், அவங்களுக்கு தான் இது தகுதியானது. அதுக்கப்புறம் வேற யாருமே இதை சொல்லக்கூடாதுன்னு ஆகி போயிடும். அப்ப அப்படி அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல நான் விரைந்து செல்லக்கூடியவன்கிற அர்த்தம். அவ்வளவு முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல நான் முதன்மையானவன் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள்ல நான் முன்னோடியா இருக்கணும், அவங்கள முந்தியவனாக நான் இருக்கணும் என்ற அர்த்தமே தவிர நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு முன்னாடி யாருமே கிடையாது என்ற அர்த்தம் இல்லை. அப்புறம் அடுத்து கவனிங்க. அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, அன்தல் மலிகு, நீதான் அரசன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லை, சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். சரியா? இந்த சுப்ஹானக்கு நேரடி அர்த்தம் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். சரிங்களா? அது சுருக்கமா நீ பரிசுத்தமானவன் என்று சொல்வது. ஓபி ஹம்திக, உன்னை புகழ்வதோடு, உன்னை புகழ்ந்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். அன்த ரப்பி, நீதான் எனது இறைவன், வன அப்துக, நான் உனது அடிமை. அன்த ரப்பி வன அப்துக, தலம்து நப்சி, நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன். வா தரப்து பி தம்பி, எனது பாவங்களை குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டேன். ஃபக்ஃபிர்லி தம்பி ஜமியா, எனது எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. இன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த, பாவங்களை உன்னை தவிர மன்னிப்பவர் வேறு யாருமே இல்லை. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி 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 திரும்ப 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 எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க? பாவ மன்னிப்பு பக்கம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பாவ மன்னிப்பு இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒன்று. இஸ்திக்ஃபார் செய்யறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வஹ்தினி, எனக்கு நேர் வழி காட்டு, லி அஹ்ஸனில் அக்லாக், குணங்களிலேயே மிக அழகிய குணத்திற்கு. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, அழகிய குணத்திற்கு நேர் வழி காட்ட முடியாது உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு அழகிய குணத்தை கற்பிக்க முடியாது, போதிக்க முடியாது, அதையின் பக்கம் என்னை வழிநடத்த முடியாது உன்னை தவிர. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், நல்ல குணமுடையவனாக என்னை ஆக்கு, அழகிய பண்புடையவனாக ஆக்கு. அதே போல வஸ்ரிஃப் அன்னி சய்யஹா, கெட்ட குணத்தை என்னை விட்டு திருப்பி விடு. லா யஸ்ரிஃப் அன்னி சய்யஹா இல்லா அன்த, கெட்ட குணத்தை உன்னை தவிர வேறு யாரும் என்னிடமிருந்து திருப்ப முடியாது, தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. அப்போ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். நம்மள்ட்ட என்னென்ன கெட்ட குணம் இருக்குதோ அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், என்னுடைய கெட்ட குணத்தெல்லாம் என்னை விட்டு நீக்கிடு. புரியுதா? அப்புறம் லப்பைக வஸஅதைக், இறைவா அல்லாஹ்வே, நான் உன்னிடம் வந்து விட்டேன். லப்பைக் வஸஅதைக் ரெண்டுக்கும் அதான் அர்த்தம். லப்பைக வஸஅதைக், நான் உன்னிடம் ஆஜராகி விட்டேன், உனக்கு முன்னால் வந்து விட்டேன். வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக், நன்மையெல்லாம் உனது இரு கரத்தில் தான் இருக்கிறது. வஷ்ஷர்ரு லைஸ இலைக், தீமை உன் பக்கம் இல்லை அல்லாஹ், தீமை அது என் பக்கம் இருக்கிறது. ஒரு தீமை நடந்தால் அது குற்றவாளி நான், அதற்கு பொறுப்பாளி நான். வல் மஹ்தியு மன் ஹதைத், நேர்வழி காட்டப்பட்டவர் யார் தெரியுமா? யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ. என்ன அர்த்தம்? நம்ம பெருமடிக்க முடியாது, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க, நான் ரொம்ப 100%ங்க, நாங்க தாங்க எல்லாத்தையும் அதையும் அவ்வளவுதான், பெருமை அடிச்சா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறமா சரிக்கு விழ வேண்டியதான். வல் மஹ்தியு மன் ஹதைத், நேர்வழி பெற்றவர் யார்? யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ. அனபிக வ இலைக், அல்லாஹ்வே, நான் உன்னை கொண்டுதான், உன் பக்கம்தான். அதாவது சரண் அடைஞ்சிருங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ், உன்னை கொண்டுதான் நான், நீ எனக்கு அருள் புரியவில்லை என்றால் எதுவுமே கிடையாது. உன் பக்கம் தான் நான் உன்னை முன்னோக்கி இருக்கிறேன், உன் பக்கம் வந்து விட்டேன், உன்னை நான் தேடுகிறேன், உன் பக்கம் விரைகிறேன். எனக்கு நீ இல்லைன்னு சொன்னா நான் செத்து போயிருவான்ல, நான் வீணா போயிருவான்ல, நான் ஒண்ணுமே கிடையாது அல்லாஹ். அனபிக வ இலைக். அடுத்து லா மன்ஜா, பாதுகாப்புக்குரிய இடமோ, வலா மல்ஜா, தப்பிப்பதற்குரிய இடமோ கிடையாது, மின்க, உன்னிடமிருந்து, இல்லா இலைக்க, உன் பக்கமே தவிர. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்கணும், அல்லாஹ்ட்ட இருந்து ஒதுங்கணும்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்ட்ட தான் போகணுமே தவிர. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு யார்கிட்ட போனோம்? அல்லாஹ்ட்ட தான் போகணும், அவுலியாட்ட போக முடியாது.
சரியா? ஆமா. தபாரக்த, நீயோ அருள் வளம் மிக்கவன், வதஆலைத, மிக மிக உயர்ந்தவன், அஸ்தக்ஃபிருக. திரும்ப பாருங்க, இங்க வந்து முடிக்கிறாங்க இஸ்திக்ஃபார். உன்னிடத்திலே இஸ்திக்ஃபார் மன்னிப்பு கேட்கிறேன், வஅதூபு இலைக், உன் பக்கமே திரும்புகிறேன். இன்னொரு அறிவிப்பு. அப்புறம் இதுல இருந்து இதுக்கு கீழே உள்ளதை விட்டுட்டு, இப்ப பிளாக் பண்ணிருக்கோம் பாருங்க, இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல, அதாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக இருக்குல்ல, அதுக்கு பிறகு மேல சொன்னது எல்லாமே வஜ்ஜஹது வஜ்ஹிய அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக. அதோட சேர்த்து இந்த வந்துச்சு அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக. இது ஒரு அறிவிப்பு. அல்லாஹ்வே நீதான் அரசன், அன்தல் மலிக், நீதான் அரசன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லை, சுப்ஹானக வ பிஹம்திக, உன்னை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன் அல்லாஹ்வே. அடுத்து 3 முடிஞ்சிருச்சா? 4வது துஆ பாருங்க, வமிஸ்லுஹு ஐதன் இலா கௌலிஹி வ அவ்வலுல் முஸ்லிமீன். முன்னாடி வந்துச்சு பாருங்க, அந்த துஆவோட சேர்ந்து எல்லாமே வர்றதுனால இமாம் அதை சேர்த்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இங்க இருக்கு பாருங்க, வ அவ்வலுல் முஸ்லிமீன் தான் இருக்கா, இங்க இருந்து இது வரைக்கும் ஓதிட்டு, சரியா? வஜ்ஜஹத்துலிருந்து வ பிதாலிக உமிர்து வ அவ்வலுல் முஸ்லிமீன் வரைக்கும் ஓதி முடிச்சிட்டு அப்புறமா இதை சேர்த்துக்கணும். பாருங்க, இது மட்டும் அல்லாஹும்ம ஹதினி லி அஹ்ஸனில் அக்லாகி வ அஹ்ஸனில் அஅமாலி. இதுல கொஞ்சம் இன்னொரு வார்த்தை சேர்ந்து இருக்கு, அஹ்ஸனுல் அக்லாகோட அஹ்ஸனுல் அஅமால். அல்லாஹ்வே அழகிய குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டு, அழகிய செயல்களுக்கு நீ எனக்கு வழிகாட்டு. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, அழகிய குணங்களுக்கோ செயல்களுக்கோ உன்னை தவிர வேறு யாரும் வழிகாட்ட முடியாது. வகினி ஸய்யிஅல் அக்லாகி வல் அஅமாலி, கெட்ட செயல்கள் கெட்ட குணங்களை விட்டு நீ என்னை பாதுகாத்துக்கொள். லா யகி ஸய்யிஅஹா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் கெட்ட குணங்களை என்னை விட்டு பாதுகாக்க முடியாது. புரியுதுங்களா? என்னை பாதுகாக்க முடியாது கெட்ட குணங்களை விட்டும் உன்னை தவிர வேறு யாரும். புரியுதுங்களா அர்த்தம்? அடுத்து கவனமா கேளுங்க, இது ஒரு வார்த்தையாச்சு. அடுத்து இது மட்டும் தனியா ஒரு துஆ, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் இது ஓதுவாங்க, இது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமா இருக்கும். இப்ப இந்த நவீன விஞ்ஞானிகள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு புதுசா ஞான உதயம் வந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, உலமாக்கள் எல்லாரும் முஹத்திஸுகள் எல்லாரும் இந்த ஹதீஸ ஹசன் சரியான ஹதீஸுங்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த ஹதீஸ் பலவீனமா தெரியுதுங்க. எப்படி? எல்லாருக்கும் சஹீஹா தெரிஞ்சு அவங்களுக்கு பலவீனமா தெரியும், எல்லாருக்கும் பலவீனமா தெரிஞ்சு அவங்களுக்கு பலமா தெரியும். அல்லாஹ் தான் வெளிச்சம், அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். அடுத்து வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஹப்பல் கலாமி இலா அல்லாஹ் அன் யகூல அல் அப்து சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. அல்லாஹ்வுக்கு வார்த்தைகளிலே மிக விருப்பமான வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி தராங்க. எதுக்கு சொல்றது? இது தொழுகையில தக்பீருக்கு பின்னால் சொல்வதற்கு. சரியா? அப்புறமா அடுத்து வாங்க, அடுத்து 6வதுக்கு வந்துருங்க. போலாமா? 6வதுக்கு கவனிங்க. 6வதுல பாருங்க, மிஸ்லுஹு வ யஸீது ஃபீ ஸலாத்தில் லைலி. அப்ப முன்னாடி சொன்னது எல்லாமே ஃபர்து நஃபில் எல்லாத்துலயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. இப்ப குறிப்பா பின்னாடி சொல்ல போகக்கூடியதெல்லாம் இரவனுடைய நஃபில் தொழுகைகள்ல எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சா, முன்னாடி கூறப்பட்ட சலாக்கல்ல எதுவும் ஓதினீங்களா? அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்கள், 3 முறை அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் கபீரா. அதே போல இன்னும் சில அறிவிப்புகள்ல 7வது பாருங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இது பெரும்பாலும் பெருநாள் அன்னைக்கு மட்டும் ஓதிட்டு மூட்டை கட்டிடுவாங்க நம்ம ஊர்ல. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஓதிருக்காங்க? தொழுகையில தக்பீர் கட்டினதுக்கு பிறகு, இரவு தொழுகையில சலாம் ஓதுனதுக்கு பிறகு
ஓதி இருக்கிறாங்க. இஸ்தஃப்தஹ பிஹி ரஜுலுன் மின ஸஹாபதி ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜிப்து லஹா ஃபுதிஹத் லஹா அபுவாபுஸ் ஸமா. இந்த தஸ்பீஹ ஒருத்தர் ஓதுனப்ப சஹாபாக்கள் ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்ன அழகான வார்த்தையை நீ ஓதினாய், எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, வானத்தின் கதவுகளெல்லாம் இதற்கு திறக்கப்பட்டு விட்டன. அதே போல இன்னொரு ஹதீஸ் 8வது நம்பர் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبன் முபாரகன் ஃபீ. استفتح به رجل آخر فقال صلى الله عليه وسلم لقد رأيت 12 ملكا يبتدرونها أيهم يرفعها. 12 மலக்குகள் போட்டி போட்டார்கள், இதை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் யார் என்று. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. ஹம்தன், அவனை நான் புகழ்கிறேன். கதீரன், அதிகமாக. தய்யிபன், தூய்மையான புகழாக. முபாரக்கன், வளர்ச்சியுடைய புகழாக, என்றுமே முடிவடையாத பரக்கத்துடைய புகழாக நான் அவனை புகழ்கிறேன். அடுத்து 9வது பாருங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து. உங்களுக்கு அந்த ஹதீஸ் எல்லாம் எந்தெந்த அறிவிப்புல வருதுன்னு பின்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால நீங்க அதை பார்த்து. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك الحق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت أنت ربنا وإليك المصير فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر أنت إلهي لا إله إلا أنت ولا حول ولا قوة إلا بك. அப்ப இந்த ஹதீஸ துஆவை மனப்பாடம் பண்ணும் பொழுது 2 மாதிரியும் ஓதலாம், கவனிச்சுக்கங்க. ஒன்று, அதுல உள்ள பிராக்கெட் இருக்கு பாருங்க, அந்த பிராக்கெட்டை விட்டுட்டும் ஒரு அறிவிப்பு வருது, அந்த பிராக்கெட்டுகளோட சேர்ந்தும் ஒரு அறிவிப்பு வருது. புரியுதுங்களா இல்லையா? புரிஞ்சுங்களா பாய்? இப்ப அர்த்தம் சொல்லிக்கிட்டே போறோம், கவனமா கேளுங்க. அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். அந்த நீதான், நூர், பிரகாசம், ஒளி, வானங்கள் பூமியுடைய. இன்னும் மமன் ஃபீஹின்ன, வானங்கள் பூமிகளிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதான் ஒளி. உனக்கே புகழெல்லாம். அந்த நீதான் கையுமுஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்கள் பூமிகளை நிர்வகிப்பவன் நீதான். வானங்களையும் பூமியையும் மமன் ஃபீஹின்ன, அவற்றில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாத்துக்கும் நீதான் நிர்வாகி. எல்லாரும் உன்னை கொண்டுதான், நீ நிர்வகிக்கலாம், முடிஞ்சிச்சு. அடுத்து வலக்கல் ஹம்து, உனக்கே புகழெல்லாம். அந்த மலிகுஸ் ஸமாவாதி வல், வானங்கள் பூமியுடைய அரசன் நீதான். வமன் ஃபீஹின்ன, இன்னும் அவர் அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அரசனும். உனக்குதான் எல்லா புகழும். நீதான் உண்மையானவன். உனது வாக்கு உண்மையானது, உனது சொல் உண்மையானது, உனது சந்திப்பு உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, மறுமை உண்மையானது, நபிமார்களும் உண்மையானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையானவர்கள். அல்லாஹ்வே, உனக்கு நான் பணிந்து விட்டேன், உன் மீது நான் ஆதரவு வைத்து விட்டேன், நம்பிக்கை வைத்து விட்டேன், பொறுப்பு சாட்டி விட்டேன். உன்னை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். வயிலைக அனபுத்து, உன் பக்கம் திரும்பி இருக்கிறேன். உன்னை கொண்டே நான் வாதிடுகிறேன். வயிலைக ஹாக்கம்து, உன் பக்கமே நான் தீர்ப்பு தேடி வந்திருக்கிறேன். அந்த ரப்புனா, நீதான் எங்கள் இறைவன். வயிலைக்கல் மசீர், உன் பக்கமே மீட்சி இருக்கிறது. இறைவா, நான் முன்னால் செய்த பின்னால் செய்த
நான் மறைத்து செய்த, நான் வெளிப்படுத்தி செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்துக் கொடு. இன்னும் என்னை விட நீ என்னிடத்திலே அறிந்திருக்கிறாயே, அந்த பாவங்களை எல்லாம் நீ எனக்கு மன்னித்துக் கொடு. எத்தனையோ பாவம் நம்ம செஞ்சிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்காது, பாவம் நினைச்சு செஞ்சிருக்க மாட்டோம் அல்லது மறந்திருப்போம். யா அல்லாஹ், உனக்கு எல்லாமே தெரியும், நீ அதையும் எனக்கு மன்னித்து விடு. நீதான் முற்படுத்தக்கூடியவன், நீதான் பிற்படுத்தக்கூடியவன். சில பேருடைய ரிஸ்கை அல்லாஹ் முற்படுத்தலாம், சில பேருடைய ரிஸ்கை அல்லாஹ் பிற்படுத்தலாம், சில பேருடைய சுகத்தை அல்லாஹ் பிற்படுத்தலாம், முற்படுத்தலாம். எல்லாமே யாரை கொண்டு நடக்கிறது? அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. அந்த இலாஹி, யா அல்லாஹ், நான் வணங்கக்கூடிய இறைவன் நீதான் அல்லாஹ்வே. லா இலாஹ இல்லா அன்த, வணங்கப்படுகிற கடவுள் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக்க, பாவங்களை விட்டு தப்பிக்க முடியாது, நன்மை செய்வதற்கு ஆற்றல் பெற முடியாது, உன்னை கொண்டே தவிர. இப்ப இப்படி துவாவை மனசு வச்சு அர்த்தம் புரிஞ்சு ஓதுனா தொழுகையில கவனம் இருக்குமா இருக்காதா? கவனமா கண்டிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் மனப்பாடம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அடுத்து அல்லாஹ் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ் பொறுப்பு எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து கவனிங்க. وكان يقوله صلى الله عليه وسلم في صلاة الليل كالانواع الآتية. அதே போல இரவு தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்வாங்க. இது பாருங்க. اللهم رب جبرائيل وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. அல்லாஹ்வே, ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, வானங்கள் பூமிகளை படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, நீதான் உனது அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்ட விஷயத்திலே தீர்ப்பளிக்கிறாய். எனவே உண்மை விஷயத்திலே எதில் மக்கள் கருத்து வேறுபட்டு முரண்பட்டு நிற்கிறார்களோ அதிலே சத்தியத்திற்கு எனக்கு வழிகாட்டு அல்லாஹ். உனது கட்டளையை கொண்டு நீதான் யாரை நாடுகிறாயோ அவருக்கு நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறாய். அப்ப இந்த துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையிலே ஓதுவார்கள். புரியுதா? அடுத்து 11 பாருங்க. சில நேரங்கள்ல கான யுகப்பிரு அஷ்ரன், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினதுக்கு பிறகு அல்லாஹ் சனா ஓதுனவுடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 10 தடவை சொல்வாங்க. அதே போல வயஹ்மிது அஷ்ரன், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, வயுஸப்பிஹு அஷ்ரன், சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, வயுஹல்லிலு அஷ்ரன், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தடவை. அதுக்கு அப்புறமா அல்லாஹ் தக்ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி அஷ்ரன், இத 10 தடவை ஓதுவாங்க. அப்புறம் வயக்கூல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ضيقி யௌமல் ஹிசாபி அஷ்ரன், இத 10 தடவை. அல்லாஹ்வே, நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் விசாரணை நாளில் நெருக்கடிக்கு உள்ளாவதிலிருந்து, மறுமையிலே விசாரிக்கப்படுகிற நாளில் நெருக்கடியில் ஆவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை 10 தடவை ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப தொழுகை எப்படி இருக்கும்? ராத்திரில தொழும்போது இன்றைக்கு இரவு தொழுகையிலேயே உள்ளச்சம் வரல அப்படின்னு ஒரு மனிதர் சொல்றார் என்றால் அதற்கு காரணம் அவர் அந்த இரவு தொழுகையை சடங்காக ஆக்கிவிட்டார். அது எப்படி உயிரோட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்களோ அந்த மாதிரி அவர் ஆக்கல. அதே போல 12வது அறிவிப்பு பாருங்க. அது அல்லாஹு அக்பர் 3 தடவை சொல்வாங்க. அதோட சேர்த்து துல் மலகூதி வல் ஜபரூதி வல் கிப்ரியாய் வல் அஸமதி. தராவிகளை மட்டும் அங்கங்க கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தைகள்லாம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சொன்ன வார்த்தைகள். அல்லாஹு அக்பர் ஸலாஸா 3 தடவை சொன்னதுக்கு பிறகு துல் மலகூத். இப்போ பாருங்க, முல்க் ஒரு வார்த்தை, மலகூத் ஒரு வார்த்தை, ஜபர் ஒரு வார்த்தை, ஜபரூத் ஒரு வார்த்தை, அதே போல கிபர் கிப்ரியா. இப்ப அரபில ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி அதனுடைய கருத்தையும் அதனுடைய அதாவது உயர்வுகளையும் ரொம்ப விசாலப்படுத்தி, அதாவது முபாலகான்னு சொல்லுவாங்க, மட்டிட்டு சொல்றதா இருந்தா அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது அரபுகளுடைய பழக்கம். அப்ப முல்க்னா ஆட்சி, மலக்கூத்துனா பேராட்சி. அண்ட சராசரங்கள் சொல்றோம், அண்ட சராசரங்களின் பிரபஞ்சம் அனைத்துடைய பேராட்சிகளுக்கு உரித்தானவனே வல் ஜபரூத், அடக்கி ஆளக்கூடிய மகா ஆற்றலுடையவனே, வல் கிப்ரியா மகா மாட்சிமையும் பெருமையும் உரித்தானவனே, வல் அஸமதி மகத்துவத்திற்கு உரியவனே. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாருங்க. ثم كان صلى الله عليه وسلم
இந்த மாதிரியான துஆக்களை ஓதுனதுக்கு பிறகுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஸிஹி வ நஃபஸிஹி. புரியுதா? இப்ப நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர், அதாவது எல்லாத்துலயும் கொஞ்சமா என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுலயும் குறிப்பா அந்த மஸ்ரூன் துஆக்குன்னு ஒன்று போட்டா போதும், அதோடைய உம்மத்துடைய இல்மும் முடிஞ்சிடும். அதுக்கு மேலேயும் சரி இதை மனப்பாடம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்களா மனப்பாடம் பண்ணுவோமே, இது போதும் அஞ்சு பாக்கெட் வச்சுட்டு முடிஞ்சு போச்சுக்காது. அப்படி இருக்கலாமா? தீன்ல எப்படி இருக்கணும்? இல்முல ஹல் மின் மஸீத், இன்னும் வேணும் தேடல் உடையவர்களாக இருக்கணும். இப்போ கவனிங்க, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஓதிட்டு சொல்லுவாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வின் கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹமஸிஹி வ நஃபஸிஹி வ நஃபஸிஹி. கவனிங்க, ஹமஸிஹி, ஹமஸ்னா அவன் குத்துறது, அதே போல வ நஃபஸிஹி அவன் ஊதுறது, வ நஃபஸிஹி அவன் எச்சி தெரிக்க இந்த ஊதுறது இருக்குல்ல, இந்த மூணுக்கும் இதனுடைய வெளிப்படையான அர்த்தம் இங்க கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் பைத்தியத்தை ஏற்படுத்துவதிலிருந்தும், ஷைத்தான் பெருமையை ஏற்படுத்துவதிலிருந்தும், ஷைத்தான் எனது நாவிலே உணர்தல்களை ஏற்படுத்துவதிலிருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ஷைத்தான் என்னுடைய உள்ளத்துல பெருமையை போற்றக்கூடாது, அதே போல ஷைத்தான் என்னுடைய உள்ளத்துல பைத்தியத்தை போற்றக்கூடாது, அதே போல ஷைத்தான் என்னுடைய வார்த்தைகளை உளர வைத்து விடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் ஓதும் பொழுது திக்ர் செய்யும் பொழுது அதுக்குன்னே ஒரு ஷைத்தான் இருப்பான். அந்த ஷைத்தான் என்ன செய்வா, எப்படியாவது வார்த்தையை மாத்தலாமா? நீங்க பாருங்க, இந்த கொட்டாய் வரும், எப்போ கொட்டாய் வரும்னா எங்க நிறுத்தினா அர்த்தம் தப்பாகுமோ அங்க கரெக்டா கொட்டாய் வரும். எங்க நிறுத்தினா அர்த்தம் தப்பாகுமோ கரெக்டா அந்த இடத்துல தான் வாயை புழக்கம், அதோட நிறுத்திடுவாரு, அர்த்தம் ராங்கா போயிடும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு மூச்சுல 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம். சில பேர் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ்ல லா இலாஹல நிப்பாட்டிடுவாங்க. அதே போல கொட்டாய் வரும்போது இங்க வந்துடும். சில மோதினார்களை பள்ளியில பாத்தீங்கன்னா சக்கராத்து ஹால்ல உள்ளவங்க எல்லாம் மோதினாரா கொண்டாந்து போட்டுருவாங்க. என்ன கபருக்கு போறவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து மோதினாரா போட்டு, அவருக்கு பாவம் சம்பளமும் கம்மியா கொடுத்தா சத்துணவு அவர் இப்படி சாப்பிட முடியும், அவருக்கு பாவம் சொல்வார், அஷ்ஹது அல்லா இலாஹ நின்றுவார், அப்புறம் இல்லல்லான்னு தனியா சொல்வாரு. புரிஞ்சு போச்சு கதை. என்ன அர்த்தம்? இறைவனே இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அப்புறமா இல்லல்லான்னு தனியா சொல்வார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்திலேயே இதை குறிப்பிட்டு எழுதுறாங்க. ஒருத்தர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹன்னு வக்ஃப் செஞ்சுட்டாருன்னு சொன்னா குஃப்ரிலே கொண்டு போய் விட்டு விடும். அர்த்தமே மாறி போச்சு. ஷஹாதத்து தௌஹீதுக்கு பதிலா ஷஹாதத்து குஃப்ர்ல கொண்டு போய் முடிஞ்சிருச்சு. நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று. எப்ப அங்க லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ல லா இலாஹல வக்ஃப் பண்ணிறாரோ முடிஞ்சு போச்சு. சென்டென்ஸ் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப பள்ளியில இப்படிதாங்க செய்யறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு மோதினார் வர்றாரு சேர்க்கறது. நம்ம ஊர்ல மோதினார் ஆகிறதுக்கு குவாலிட்டி என்ன தெரியுமா? உலகத்துல வேற வேலை எதுவுமே அவருக்கு கிடைக்கக்கூடாது. உலகத்துல அவருக்கு வேற வேலை எதுவுமே கிடைக்காம இவர் எதுக்குமே தகுதி இல்லாதவர்னு சொல்லிட்டு ஒதுக்குனவரை பள்ளியில கொண்டாந்து போடுவாங்க. ஏன்னா அவரு தான் அந்த 3000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மனைவி மக்கள் குடும்பம் குட்டி இல்லாம பள்ளியே கதின்னு கிடக்கணும். இந்த உம்மத்து ஏன் காஃபிர்களுடைய பார்வையில நாளுக்கு நாள் கேவலப்பட்டு, காஃபிர்களால் சீரழிக்கப்பட்டு, காஃபிர்களால் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க இதை எழுதி வச்சுங்க. உங்களுடைய உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்க, இந்த உம்மத்துடைய இமாம்கள், ஆலிம்கள், முஅத்தின்கள் கேவலப்படுத்தப்படுகிற காரணம் தான். எந்த உம்மத்து அவங்களுடைய கல்விமான்களை கண்ணியப்படுத்துமோ அல்லாஹ் அவங்களை கண்ணியமா வச்சிருப்பான். துன்யாலேயே அவங்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்துருவான். அல்லாஹ் இதை நீதியாக்கிட்டான். உம்மத்துடைய ஆலிம்கள், அந்த உம்மத்துடைய மார்க்க பணியாளர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த உம்மத்துக்கு கண்ணியம், தனி ஒரு வீரத்தை, தைரியத்தை அல்லாஹ் கொடுப்பான். தனி ஒரு தைரிய வீரம் அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு இந்த சமுதாயத்திலேயே ரொம்ப கடைசி தரஜால உள்ளவங்க யாருன்னு சொன்னா முஅத்தினார்கள், ஆலிம்சாக்கள் தான். என்ன ஆலிம்சா சரியா இல்லையா நான் சொல்றது?
வாக்கியம் அப்படித்தானே இருக்குது. அல்லாஹ் இன்னைக்கு வரைக்குங்க இவ்வளவு விலைவாசி ஏறி வாழ்க்கை நிர்பந்தங்கள் அதிகமான நாள்களில் கூட எனக்கு தெரியும் வெறும் 2000 ரூபா மட்டும் வேற எந்த வசதியும் இல்லாம சம்பளம் வாங்கக்கூடிய பல நூறு மோதின்களை சொல்லலாம். அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஒரு மௌலானா யார் இங்க இருந்தார், ஸ்டாஃபுங்க, நம்ம தாரகுதாவுடைய ஒரு போஸ்டரை பார்த்துட்டு எனக்கு இந்த போஸ்டர் வேணும்னு அவர் ஃபோன் பண்றாரு. அப்போ நம்ம எப்போதும் போல இந்த போஸ்டருடைய விலை இவ்வளவு, கொரியர் செலவு இவ்வளவு, அனுப்புனா நாங்கள் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எங்க நான் ஒரு பள்ளியில இமாமா இருக்கேன், எனக்கு சம்பளமே 650 ரூபா தான். மதுரைக்கு பக்கத்துல ஒரு குக்கிராமத்துடைய பேரை சொல்லி எனக்கு சம்பளமே 650 ரூபா தாங்க. இந்த ஊருக்காரங்களாம் வட்டி வாங்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, இந்த போஸ்டரை ஒட்டினாவது பயம் வருமானு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன், அதுக்காக வேண்டிதாங்க கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மனசு எவ்வளோ உருவுது நினைச்சு பாருங்க. ஏன் மதுரையை சுற்றி வந்து செல்வந்தர்கள் இல்லை, வசதி இல்லை, அந்த ஊர்லேயும் வசதி இல்லையா, குக்கிராமம் இருந்தாலும் எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் இமாமுக்கு சம்பளம் எவ்வளவு, 650 ரூபா. மிச்சம் மீதிலாம் என்ன செய்யறதுப்பா, மேல் ஒரு மாடத்தில் பார்த்துக்கணும். இப்போ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்க, எங்க ஆளக்கான யோசிச்சு பாருங்க எப்படி இமாம்கள் நடத்தப்படுகிறார்கள் சொல்லி. இப்படி இருந்தால் அல்லாஹ் எப்படி கண்ணியத்தை கொடுப்பான்? என்னுடைய இல்மை சுமந்த மக்களுக்கு கண்ணியம் இல்லைன்னு சொன்னா, என்னுடைய தீனை கற்று அதை போதிக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணியம் இல்லைன்னா உனக்கு நான் எதுக்கு கண்ணியம் கொடுக்கணும்? என்னது புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நிலைமை மாறணும். ஒருத்தர் முஅத்தினா வைக்கிறதா இருந்தா முதல்ல அந்த முஅத்தினுக்கு என்ன பொறுப்பு, அதானுடைய பொறுப்பு. அந்த அதான் எப்படி சொல்லணும் என்பதை மார்க்கத்தை கற்றுத்தெரிந்த ஒரு ஆலிமிடத்துல ட்ரைனிங் அவர் அனுப்பணும். இருக்கா இல்லையா? அவர் மூலமாக அந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் சரி செய்யப்பட்டு எங்க இழுக்கணும், எங்க இழுக்கக்கூடாது, எங்க நீட்டணும், எங்க நீட்டக்கூடாது எல்லாம் போதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் முஅத்தினுடைய வேலைக்கு தகுதியானவர். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லவே கிடையாது. இமாம் சாப்பும் சண்டைக்கு போறது கிடையாது. அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாருங்க, நம்ம போய் ஏதாவது சொல்லி கொடுத்தா நமக்கு எதுக்குங்க பிரச்சனை அப்படின்னு இமாம் சாப்புகளும் இன்னைக்கு ஒதுங்கி போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆகுது, ஷஈரத்து மின் ஷஆயிரித்தீன், தீனுடைய மகத்தான ஒரு அடையாள சின்னமாகிய அதான் என்பது ஒரு கேலி கூத்தாக, ஒரு உயிரோட்டம் இல்லாமல் ஒரு சடங்கு சம்பிரதாயமா ஆகி போயிடுச்சு. அதுலயும் சில லப்பமார்கள் இருக்காங்களே, அவங்களாம் ஒரு ராகத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் அந்த ராகத்தை போட்டுட்டா இவர் பெரிய முஅத்தினுங்க நினைப்பு. உச்சரிப்பு மோசமா இருக்கும், நிக்கிற இடம் நிப்பாட்டுற இடம் மோசமா இருக்கும். அதை பத்திலாம் நம்ம எந்த ஒரு லட்சியமும் செய்யப்படாது. ராகம் மட்டும் போதும், குரல் வளம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் மாறணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா, மாத்துவோமா? நீங்க நல்லா படிச்சு சம்பாரிச்சு உங்க ஊர்ல பெரிய ஆள் ஆயிட்டா நீங்க இது சம்பந்தமா கவனம் செலுத்துவீங்களா? செலுத்த மாட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ் அப்படி செலுத்துனீங்கன்னா அல்லாஹ் உங்க மேல கவனம் செலுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அதான் சொல்பவர்கள் கழுத்து உயரமா இருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி அப்படி ரொம்ப கௌரவமா நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. அரப் ஷரீஃப்ல போய் பாருங்க, அதான் சொல்றவங்களுக்குள்ள மதிப்பு. யா அல்லாஹ் அர்ஹமர் ரஹீம் அப்படிமா ஒரு ஹதீஸ், அது ஹதீஸுடைய தரம் என்னன்னு தெரியல, மறுமையுடைய அடையாளங்கள்ல ஒன்றாகவே சொல்லப்படுகிறது, நீங்க அதான் சொல்வதற்கு உங்களில் தாழ்ந்தவர்களை தேர்ந்தெடுப்பீர்கள் சொல்லி. ثم كان صلى الله عليه وسلم يستعيذ بالله تعالى فيقول أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. அதே போல நஃபஸ் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இந்த பொய்யான கவிதைகள், அதாவது அர்த்தம் இல்லாத வெறும் புகழ்ச்சியை மட்டும் பிறரை புகழ்வது அல்லது ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு கவிதைகளை இயற்றுவது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த மாதிரி கவிதைகளை போடக்கூடியவன் யாரு? ஷைத்தான். அப்புறம் கவனிங்க, வகான அஹ்யானன் யஸீது, சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம், அஸ்ஸமீ அஊது பில்லாஹ்ங்கற வார்த்தையோட அஸ்ஸமீஇல் அலீம் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப மூன்று மாதிரி சொல்லலாம். ஒன்னு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னொன்னு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் நஃபஹிஹி மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி, அதை சொல்லலாம்.
மூன்றாவது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மூணு மாதிரி சொல்லலாம். ஒரே நேரத்தில் இல்லை, ஒரு நேரத்தில் இப்படி, இன்னொரு நேரத்தில் இப்படி, இன்னொரு நேரத்தில் இப்படின்னு சொல்லி. அப்புறம் நீங்க பாட்டுக்கு மாம்சா ஓதும்போது இது மாதிரி 3 தடவை சொல்லு. அதே போல சும்மா யக்ரஉ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா யஜஹரு பிஹா. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்வாங்க, ஆனா பிஸ்மில்லாவை ஜஹரா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கவனிங்க, அல் கிராஅத்து ஆயத்தன் ஆயத்தன். எப்படிங்க ஓதணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இமாம் சாஹிப்கள் அதுக்குன்னு ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. எப்படி கணக்கு அப்படின்னு சொன்னா, தராவி தொழுகைனா ஒரு மாதிரி, வித்ரு தொழுகைனா ஒரு மாதிரி, ஃபர்து தொழுகையில ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெத்தட் என்னன்னு சொன்னா, எப்ப தொழுகை வச்சாலும் சரி ஒரு ஆயத்தா முடிச்சு ஓதுவாங்க. ஒரு ஆயத்தா முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ஒரே மூச்சுல மொத்தமா 10 ஆயத்துக்களை ஓத மாட்டாங்க. பெரிய இமாமுங்க ஒரே மூச்சுல அல்ஹம்து சூரா ஓதிறாருங்க. ஒரே மூச்சுல அலிஃப் லாம் மீமுடைய ஒரு ருக்கு ஓதி முடிச்சிடாருங்க. இதெல்லாம் தொழுகையில கவனத்தை ஏற்படுத்தக்கூடியது கிடையாது, கவனத்தை சிதைக்கக்கூடியது. வார்த்தை தப்பா போயிடும், எழுத்து விடுபட்டு போயிடும், எழுத்து அதிகமாகி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி ஓதுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆயத்தன் ஆயத்தன், ஒரு ஆயத்தா ஓதுவாங்க. அப்ப இந்த விஷயத்திலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் தெளிவா வருது. என்ன விஷயம் தெளிவா வருது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா நவீன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? ஆயத்தெல்லாம் பின்னாடி வந்தவங்க ஏற்படுத்திக்கிட்டது, அதெல்லாம் ரசூல்லா காலத்துல போடப்பட்டது கிடையாது, அதெல்லாம் இவங்களா கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாரு. முன்னோர்கள் கண்டுபிடிக்காத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தா ஓதுனாங்கன்னு சொன்னா, அப்ப எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தியதை சஹாபாக்கள் மனப்பாடம் செய்தார்கள். அது சஹாபாக்கள் இருந்து தாபிஈன்கள், அதுக்கு பின்னாடிதான் அடையாளங்கள் போடப்பட்டிருக்கு. ஒரு ஆயத்து முடிஞ்சதை எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்களோ அங்க ஆயத்து போடப்படுது. இது ஒரு ஆயத்து, இது 2 ஆயத்து. அப்ப ஏற்கனவே உள்ள பாடத்துல நம்ம படிச்சோம், 40 ஆயத்து இருக்கும்போது 30 ஆயத்து இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்று ஓதிட்டு திரும்ப ருக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுலலாம் என்ன தெரிய வருகிறது? இந்த ஆயத்துகள் எண்ணப்பட்டது, ஆயத்துகள் பிரிக்கப்பட்டதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முடிஞ்ச ஒன்று. இது பின்னாடி வந்தவங்க ஏதோ அவங்க வசதிக்கு ஏற்படுத்தி கொண்டது கிடையாது. என்னம்மா பிஸ்மில்லா சத்தமா ஓதக்கூடாது, அஊது பில்லாஹும் பிஸ்மில்லாஹும் சத்தமா ஓதக்கூடாது. கவனிங்க, சும்ம யக்ரவுல் ஃபாத்திஹத, பிறகு சூரா ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். வயக்தஉஹா ஆயத்தன் ஆயத்தன், அந்த சூரா ஃபாத்திஹாவை ஒரு வசனமாக நிறுத்தி ஓதுவார்கள். யக்தஉனா துண்டிச்சு ஓதுவார்கள், நிறுத்தி ஓதுவார்கள். எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மூச்சு விட்ட வேண்டியது. அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மூச்சு விட்ட வேண்டியது. அப்புறமா அர் ரஹ்மானிர் ரஹீம் மூச்சு விட்ட வேண்டியது. அப்புறம் மாலிகி யௌமித்தீன் மூச்சு விட்ட வேண்டியது. இதே போல கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனமா நிறுத்தி ஓதுவாங்க. இப்ப இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த நவீன விஞ்ஞானிகளுக்கு நீங்க மறுப்பு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆன் ஆயத்து நம்பர் போட்டதுல பெரிய பிரச்சனையாகி போச்சு. அவங்களாம் இஷ்டத்துக்கு போட்டாங்களாம், இப்படி இஷ்டத்துக்கு போட்டு விட்டாங்களாம். அவங்க பாட்டுக்கும் அர்த்தத்தையே கவனிக்காம போட்டு விட்டாங்களாம். ஒரு நியாயம் வேணாம். ஒருத்தர் மேல பழி சொல்றதுன்னா, ஒரு கல்விமான் மேல பழி சொல்றதா இருந்தா ஒரு கல்வி ரீதியாவது பேசணும். என்ன அடிப்படையில நீ பேசுறன்னு சொல்லி என்ன சொல்றாரு? சேர்ந்திருக்க வேண்டிய இடத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்களாம். எப்படிங்க பிரிச்சாங்க? இந்த பாருங்க, மௌசூல் சிஃபத்துங்க, இது இதோட தான் சேர்ந்து இருக்கணும், இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்ப நீ அங்க அதை தப்புன்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஆயத்து போட்டதுன்னு அதை நீயே ஒத்துக்கிற. யாரை ஒத்துக்கிறீங்க? இந்த நவீன விஞ்ஞானியே ஒத்துக்கிறாப்புல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் வந்தது கன்ஃபார்ம்ங்க. இப்ப ரசூல் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரபி தர்கீப் படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடியுதா? லில்லாஹி
மௌசூஃபாச்சு, ரப்பா ஒரு சிஃபத்தாச்சு, அல் ஆலமீன் முடிஞ்சிருச்சு. அர் ரஹ்மான் ரஹீம் என்ன, அது அடுத்த சிஃபத்து தானே. அப்புறம் அர் ரஹீம், அப்புறம் மாலிக் யௌமிதீன், அது அடுத்த சிஃபத்து. இப்ப இந்த இடத்துல ஒரே மௌசூஃபுக்கு, ஒரே ஒரு பொருளுக்கு, அல்லாஹ் என்ற அந்த மௌசூஃபுக்கு வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ரப்புக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய சிஃபத்துகள் முடிச்சு முடிச்சு வருது, நிறுத்தி நிறுத்தி அடுத்து வருது. அப்ப ஆயத்துகள் பிரிக்கப்படுறதுனால கருத்துகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விடாது. அப்ப இதை வச்சு நீ ஆயத்தை கணக்குப்படாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதினார்களோ அப்படி சஹாபாக்கள் அடையாளம் விட்டிருக்கிறார்கள். நீ அறிவை வச்சு அதுக்கு அடையாளம் போடாத. அப்புறம் கவனிங்க, வஹாகதா இலா ஆகிரி சூரத்தி வகதாலிக கானத் கிராஅத்துஹு குல்லுஹா. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா ஓதுதலும் இருந்தது. எப்போதுமே யக்ஃபு அலா ருஊசில் ஆயி, ஆயத்துகளுடைய இறுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விடுவார்கள். வலா யஸிலுஹா பிமா பஅதஹா, அடுத்து உள்ள ஆயத்தோட இந்த முன்னாடி உள்ள ஆயத்தை சேர்த்து சேர்த்து ஓத மாட்டாங்க, நிறுத்தி நிறுத்தி ஓதுவாங்க. சரியா? அப்புறம் வகான தாரத்தன் யக்ரவுஹா மலிக் யௌமிதீன். இப்ப நம்ம குர்ஆன்ல எப்படி இருக்கு? மாலிக் யௌமிதீன் இருக்குல, சில நேரங்களில் மலிக் யௌமிதீன் என்றும் வந்திருக்கிறது. இது நீங்க ரிவாயத்துடைய, அதாவது கிராத்துடைய அறிவிப்புகள்ல நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கவனிங்க, ருக்னியத்துல் ஃபாத்திஹதி வ ஃபதாயிலுஹா. ஃபாத்திஹா சூராவை கண்டிப்பா ஓதணும். அதே போல அதனுடைய சிறப்புகளை பத்தி நீங்க கொஞ்சம் இதை கேட்டுக்கொள்ளுங்க, பின்னாடி நம்ம உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். அதாவது என்னன்னு சொன்னா, தொழுகையில இரண்டு விதமான தொழுகை, ஒன்று ஜமாஅத்துடைய தொழுகை, இன்னொன்று தனியா தொழுகிற தொழுகை. இப்ப தனியா தொழுகிற தொழுகையில ஃபாத்திஹா சூரா எல்லாரும் ஓதணுங்கிறதுல, ஒவ்வொருத்தங்களும் ஓதணுங்கிறதுல கருத்து வேற்றுமையே கிடையாது அறிஞர்களுக்கு மத்தியில. இப்ப இமாமோட சேர்ந்து தொழுகிற தொழுகையில மட்டும்தான் கருத்து வேற்றுமை இருக்கு. அப்ப சில அறிஞர்கள் இமாமோட சேர்ந்து தொழும்போது இமாமு சத்தமா ஓதினாலும் சரி, இமாமு பொறுமையா ஓதிக்கிட்டாலும் சரி, அதாவது சிர்ரி தொழுகையா இருந்தாலும் சரி, ஜஹரி தொழுகையா இருந்தாலும் சரி, பின்னாடி உள்ள முக்ததி அவர் சனா ஓதிட்டு அதுக்கப்புறம் எதையும் ஓதக்கூடாது, சும்மா நிக்கணும் அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. புரியுதா? சரி. இரண்டாவது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நேர் மாத்தமா அப்படியே இமாமு சிர்ரா தொழுகை வச்சாலும் சரி, ஜஹரா தொழுகை வச்சாலும் சரி, எல்லா தொழுகையிலும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க ஓதணும்னு சொல்லி. மூன்றாவது சில அறிஞர்கள் இமாம் சிர்ரா ஓதுனா நம்ம ஓதணும், இமாம் ஜஹரா ஓதுனா நம்ம ஓத தேவையில்லைன்னு சொல்லி மூன்று விதமான கருத்துகள் இருக்கு. சரிங்களா? அப்புறம் அடுத்து ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இந்த ஓதணும்னு சொன்னாங்கல்ல பின்னாடி, சரிங்களா? இப்ப சிறு ஜஹரு தொழுகையில, சரிங்களா, ஜஹரு தொழுகையில சில பேரு ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதிடணும், மற்ற சூரா ஓதக்கூடாதுங்கிறாங்க. அந்த எப்போதும் ஓதணுங்கிறவங்க. சரியா? இந்த சிறு தொழுகையிலையும், சிறு தொழுகையில ஓதலாம், ஜஹரு தொழுகையில ஓத வேணாம்னு சொன்னாங்கல்ல. சிறுனா தெரியுதா என்ன? மௌனமா ஓதுறது. ஜஹருனா சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில. அந்த தொழுகையில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாத்திஹா சூராவும் நம்ம ஓதிக்கலாம், அதுக்கு பின்னாடி இமாம் நிலையில இருக்கிற வரைக்கும் ஒரு சூறாவை ஏதாவது ஓதிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி இப்படி மூன்று விதமான கருத்துகள் இருக்கு. இதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப படிச்சுக்கிட்டு வாங்க. இந்த ரெண்டு கருத்து, இப்ப மூன்று கருத்துகள்ல எந்த கருத்து இப்ப ஹதீஸின் அடிப்படையில இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தர்ஜீஹ் பண்ண போறாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு சில விஷயங்களை நம்ம பேசுவோம். வகான யுஅத்திமு மின் ஷஅனி ஹாதிஹி ஸூரா. இந்த சூராவுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த சூராவுக்கு, சூரா ஃபாத்திஹாவுக்கு. அப்ப நம்ம உம்மத்து இந்த சூரா ஃபாத்திஹாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத எடுத்துக்கிட்டு, எங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத விட்டுவிட்டு இவங்க ஒரு முக்கியத்துவத்தை வச்சுக்கிட்டாங்க. புரியல? நம்ம உம்மத்து சூரா ஃபாத்திஹாக்கு முக்கியத்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விஷயத்துல சொன்னாங்கல்ல, அதே போல வாழ்க்கையில அதை பின்பற்றுவதில் சொன்னாங்கல்ல, அதை விட்டுவிட்டு சடங்குக்கு ஓதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டாங்க. சில ஊர்ல மைசூர், பெங்களூரு, அதே போல இங்கேயும் சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஃபாத்திஹா ஓதுறனா கொலையா நடந்திருக்கும்.
பாத்தியா ஓதாட்டே கொலை பண்ணிடுவானோ. அவ்வளவுதான். பதில் போர் நடத்துனாங்க. ஏதாச்சும் சில நேரத்துல இப்ப சில பேரு இந்த மாதிரி ஓதுறது பிதஅத்துன்னு நினைச்சு ஓதாம இருக்கிறவங்க ஒரு சில அறிஞர்கள். இன்னொருத்தங்க ஓதுவாங்க, ஆனா அவங்க ஊர்ல அந்த பழக்கம் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஈத்கா பள்ளி போய் தொழுதீங்கன்னா சுபுக்கு பிறகு, அதே போல அசருக்கு பிறகு, அதே போல ஜும்மா தொழுகைக்கு பிறகு துவா ஓதும்போது கண்டிப்பா அல்பாத்தியா சொல்லிதான் அந்த துவாவை முடிக்கணும். பெரும்பாலான பள்ளிகள்ல இருக்காது. ஆனா ஈத்கா பள்ளியில யாராவது ஒரு இமாம் வெளியூர்ல இருந்து வந்தவர் அன்னைக்கு தெரியாம தொழு வச்சுட்டு அவர் பாத்தியா வராம தொழு வச்சாருன்னு வச்சுக்க, அப்படி முடிச்சுட்டான்னு வச்சுக்க, துவாவை முடிஞ்சு அவ்வளவுதான். கத்தி சண்டையே நடந்துடும். அப்ப அதனாலயே அந்த பள்ளியில யாரையுமே புது இமாம் வந்தாங்கன்னா தொழு வைக்க விடுறதே கிடையாது. பெரும்பாலும் முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க, உலமாக்கள் வேறு ஊர்ல இருந்து தன்னுடைய நண்பர் படிச்சவரு, தன்னுடைய உஸ்தாத் யாரும் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, மௌலானா நீங்க தொழு வைங்க அல்லது நீங்க தொழு வைங்க அப்படின்னு தொழு வைப்பாங்க. எப்ப இப்படிலாம் கத்தி சண்டை ஆரம்பிச்சிச்சோ, எப்போ வேணாப்பா அவங்க என்ன வந்த நண்பனை குத்தி கொண்டுட போறானோன்னு சொல்லிட்டு விடுறதே கிடையாது. உஸ்தாதை அடிச்சு போடுற போறானோன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஒரு ராங்கான ஒரு முக்கியத்துவத்தை மக்கள் கொடுத்து அதை சடங்காக்கி அதனுடைய அர்த்தமே புரியாம ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்ன முக்கியத்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க கவனிங்க. லா ஸலாத லிமன் லா யக்ரஉ ஃபீஹா பிஃபாத்திஹத்தில் கிதாபி. இன்னொரு அறிவிப்புல ஃபஸாயிதன், யாரு தொழுகையில சூரா ஃபாத்திஹாவை ஓதலையோ அவங்களுக்கு தொழுகையே கிடையாது. இன்னொரு அறிவிப்புல ஃபஸாயிதன், சூரா ஃபாத்திஹாவும் இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு தெரியுதோ அதுல இருந்து அந்த அளவுக்கு. இன்னொரு அறிவிப்புல லா துஜ்ஸிஉ ஸலாத்துன் லா யக்ரஉ الرجل فيها بفاتحة، அதாவது லா துஜ்ஸிஉ அஜ்ஸஅ யுஜ்ஸிஉ, போதுமாகாது, நிறைவேறாது ஒருவருடைய தொழுகை எந்த தொழுகையில் அந்த மனிதர் ஃபாத்திஹா சூராவை ஓதுவதில்லையோ. அப்புறம் வதாரத்தன் யகூல், சில அறிவிப்புகள்ல மன் ஸல்லா ஸலாத்தன், ஒருவர் ஒரு தொழுகையை ஸலாத்தை தொழுது லம் யக்ரா ஃபீஹா பிஃபாத்திஹத்தில் கிதாப், அந்த தொழுகையில ஃபாத்திஹா சூராவை ஓதலைன்னு சொன்னா ஃபஹிய ஹதாஜுன் ஹிய ஹதாஜுன் ஹிய ஹதாஜுன் கைரு தமாமின், அது ஒரு குறைவானது 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 நிறைவான தொழுகை அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல, ஹதீஸ் குதுசியில வருகிறது, நான் தொழுகையை இரண்டாக பிரித்தேன். அப்ப இந்த இடத்துல தொழுகை என்ற வார்த்தை யானியல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சூராவுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப ஃபாத்திஹா சூரா இல்லைன்னா தொழுகையே இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹாவுக்கு என்ன பெயரை வைத்தான், தொழுகை என்ற பெயரை வைத்தான். பைனி வ பைன அப்தி, எனக்கும் எனது அடியானுக்கும் இடையிலே நிஸ்ஃபைனி இரண்டாக பிரித்தேன். ஃபனிஸ்ஃபுஹா லி வ நிஸ்ஃபுஹா லி அப்தி, ஒரு பாதி எனக்கு, இன்னொரு பாதி எனது அடியானுக்கு. வலி அப்தி மா சஅல், எனது அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அது எப்படி அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிருக்கிறான் அடுத்து பாருங்க. இக்ரவு, நீங்கள் ஓதுங்கள். யகூலுல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும்போது யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறுகிறான் ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்கிறான். வ யகூலுல் அப்து அர் ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் அஸ்னா அலைய அப்தி, எனது புகழாரங்களை எனது துதிகளை அடியான் செய்கிறான். வ யகூலுல் அப்து, அடுத்து அடியான் சொல்கிறான் மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் கூலி நாளின் அதிபதியே. அல்லாஹ் சொல்கிறான் மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான், என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை உயர்வுபடுத்துகிறான். வ யகூலுல் அப்து இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹாதிஹி பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம். இது அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு, அந்த வாக்கை நிறைவேற்றலாமான்னு பார்த்துக்கணும். ஒலி அப்தி மா சஅல், அடுத்து எனது அடியான் எதை கேட்பானோ அதை நான் அவனுக்கு கொடுப்பேன். எனது அடியான் என்ன கேட்கிறான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அல்லாஹ் சொல்றா எனது அடியான் ஃபஹாஉலாஇ லி அப்தி, இதெல்லாம் எனது அடியானுக்கு உள்ளது, அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? இப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி சூரா ஃபாத்திஹாவை உணர்வோட ஓதுனா இது கிடைக்கும். என்ன கேட்டான் அடியான் சொல்லுங்க பார்க்கலாம். வகான யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
ما أنزل الله عز وجل في التوراة ولا في الإنجيل مثل أم القرآن. குர்ஆனுடைய தாயாகிய சூரா ஃபாத்திஹாவை போன்ற ஒரு அத்தியாயத்தை இதற்கு முன்னுள்ள வேதங்கள் தௌராத்திலோ இன்ஜீலிலோ அல்லாஹ் இறக்கவில்லை. வஹிய ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை கொண்ட சூரா இதுதான். வல் குர்ஆன் அல் அதீம், மகத்தான குர்ஆன் இதுதான். அல்லதி ஊதீதுஹு, எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வஅமரல் முஸீஅ ஸலாத்தஹு, தனது தொழுகையை கெடுத்துக் கொண்ட ஒருவருக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் அன் யக்ரஅ பிஹா ஃபீ ஸலாத்திஹி, தனது தொழுகையிலே இந்த சூராவை ஓதுவதற்கு. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமன் லம் யஸ்ததி' ஹிஃப்லஹா, இப்போ ஒருத்தர் புதுசா முஸ்லீமா இருக்கிறாரு, அவருக்கு இந்த சூரா இன்னும் மனப்பாடம் ஆகல, அல்லது ஒருத்தர் இஸ்லாம்னா தெரியாமே இருந்தாரு, வயசாகி போயிருச்சு, தள்ளாடி போயிட்டாரு, அப்போதான் அவருக்கு தொழுகையுடைய ஹிதாயத்து கிடைச்சிருக்குது, போய் தொழுகையை பற்றிய சொல்லி இருக்கிறாங்க, இனி அவரால் எதையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படி இருந்தா அவரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது மொத்தமாகவோ அல்லது இதுல ஏதாவது ஒண்ணு எதை அவரால் மனப்பாடம் பண்ண முடியுதோ அதை அவர் ஓதிக்கலாம். இது நமக்குள்ள சலுகை நினைச்சுக்கிட்டு இதோட போதும் அல்லாஹு அக்பர், நான் எவ்வளவுலாம் சுருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னு போய் சுருக்கிறாதீங்க. புரியுதா? வகால லிமன் லம் யஸ்ததி' ஹிஃப்தஹா, சூரா ஃபாத்திஹாவை யாரால மனப்பாடம் செய்ய முடியலையோ அது 2 காரணம். ஒண்ணு, இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, லொஹர் நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, லொஹர் தொழுகணும், இவரு சூரா ஃபாத்திஹாவை மனப்பாடம் செய்யாம தொழுக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போய் அழைச்சி போட்டுற முடியாது. அப்ப என்ன செய்யறது, சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுத்து இதை சொல்லி தொழுக நீங்க. அதே போல ஒருத்தர் தள்ளாடின ஒரு முஸ்லீம் ஆகிறாரு, இனி எக்காலத்திலயுமே அவரால் மனப்பாடமே பண்ண முடியாது, கண்ணே தெரியல, வாயெல்லாம் கோணி போயிருச்சு, நாக்கெல்லாம் தள்ளாடி போயிருச்சு, பரவாயில்ல, சுப்ஹானல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணி கொடுத்து நீங்க தக்பீர் சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அந்த 2 மட்டும் மனப்பாடம் பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் இதையே சொன்னாலும் அவருக்கு தொழுகை நிறைவேறி போயிடும். சரியா? வகால லில் முஸீஇ ஸலாத்தஹு, தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டவருக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபஇன் கான மஅக குர்ஆனுன், உங்களிடத்திலே குர்ஆன் ஏதாவது இருந்தால், அதாவது மனப்பாடம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஃபக்ரா பிஹி, அந்த குர்ஆனை நீங்க ஓதுங்க. வ இல்லா, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஃபஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வை புகழுங்கள். வ கப்பிர்ஹு, தக்பீர் சொல்லுங்கள். வ ஹல்லில்ஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். சில உலமாக்கள் அந்த மாதிரி இடத்துல உழு செய்யறத தடுத்தாங்க. எப்பன்னு சொன்னா, முன்னாடி காலத்துல இப்ப நம்ம போட்டிருக்கிற மாதிரி டைல்ஸு கல் போட்டு பக்கா தரை இல்லாத பாத்ரூமா இருந்தப்ப மண்ணா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல ஜனாபத்துடைய குளிப்போ அல்லது குளிக்கும் போது சிறுநீர் வெளியாகிறதோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மண்ணில் அந்த தண்ணீர் தேங்கி நிற்கும், அதனால அசுத்தம் பட்டுடும், அதனால அந்த மாதிரி இடத்துல உழு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒழு செய்யலாம், ஆனா காலம் மட்டும் தள்ளி கழுகிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த பாத்ரூம்ஸ் இருக்குல்ல, இந்த பாத்ரூம்ல அந்த பிரச்சனை இல்லை, தண்ணி ஊத்த ஊத்த கீழே ஓடி போயிடும். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, வெளியில ஒழு செய்யறதுக்கு உண்டான இடமே இல்லை. இப்ப பாத்ரூம்ல இருக்கும் பொழுது, இப்ப டாய்லெட்டோட சேர்ந்து பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பாத்ரூம் வெறும் பாத்ரூம் மட்டும் இருக்கும், குளியல் அறை மட்டும் தனியா இருக்கும். சில பாத்ரூம்கள்ல கழிவறையும் சேர்ந்து பாத்ரூமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி இடத்துல அல்லாஹ்வுடைய பேரை நம்ம சத்தம் போட்டு சொல்ல முடியாது, பிஸ்மில்லான்னு சொல்லி சத்தமா சொல்ல முடியாது. அப்ப ஒதுவுடைய சுன்னத்துல ஒரு சுன்னத்து பிஸ்மில்லாவை நாவால மொழிகிறது. அப்ப பெரும்பாலும் நம்ம வெளியில ஒழு செஞ்சுட்டு கால் மட்டும் அங்க போய் கழுகிக்கிறது நல்லது. அப்படி இல்லை, வேற அந்த மாதிரி வெளியில ஒழு செய்யறதுக்கு இடமே இல்லை, அந்த மாதிரி கழிவறையும் குளியலறையும் சேர்ந்த டாய்லெட் தான் இருக்குது, அங்கதான் ஒழு செஞ்சு ஆகணும்னு இருந்தா பிஸ்மில்லாவை மனசுக்குள்ளார சொல்லிக்க வேண்டியது, அல்லது ஒது செய்ய போறதுக்கு முன்னாடி உள்ளார நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டு போய் ஒழு செஞ்சுக்க வேண்டியது. ஒரு சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஓதுவாங்க, பின்னாடி உள்ளவங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக வேண்டி. சில நேரத்துல பாத்தீங்கன்னா லொஹர் தொழுகையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்க. லொஹர் தொழுகையில சப்தமிட்டு ஓதுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சில பேர் சந்தேகப்படக்கூடாது, லொஹர் தொழுகைங்கிறது சும்மா கை கட்டி நிக்கிற தொழுகை அப்படிங்கிறது
எண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சில நேரங்களில் சப்தம் போட்டு ஓதி காட்டிக்கிறாங்க. அதே போல ஜனாசா தொழுகை இருக்கு. இப்போ ஜனாசா தொழுகையில பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைலண்டா தான் ஓதுவாங்க. ஆனா சில நேரங்களில் ஓதுறத சப்தம் போட்டு பின்னாடி உள்ளவங்களுக்கு கற்பிப்பதற்காக வேண்டி அவங்க ஓதி காட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறது. எப்போதும் அவங்க பிஸ்மில்லாஹ் சப்தம் போட்டு ஓதுறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய சப்தம் பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது கிடையாது. துஆக்கள் என்பது தொழுகைக்குள் கேட்கப்படுவது. நபி ஸல்லல்லாஹு தொழுகையினுடைய சுஜூதுல ருக்குல நிற்கும் போது துஆவுக்காக வேண்டின்னு தனியா சுஜூது பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டது. அதாவது தொழுகை முடிஞ்சு தனியா உடனே துஆ கேட்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஹாஜத்து அல்லாஹ்விடத்துல கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேட்கலாம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேட்டுக்கிறாங்க. பொதுவான நேரங்கள்ல தொழுகைக்கு பிறகுன்னு இல்லை, எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிப்லாவை முன்னோக்கி கேட்டுக்கிறாங்க. கிப்லாவை முன்னோக்காம எந்த திசையில இருந்தாங்களோ அந்த திசையை பார்த்து கேட்டுக்கிறாங்க. கையை தூக்கியும் கேட்டுக்கிறாங்க, கையை தூக்காமலையும் கேட்டுக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் துஆ கேட்காம எந்திரிக்க கூடாது, துஆ கேட்டுதான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தை விளங்கக்கூடாது. ஏன்னா இந்த எப்படி இந்த சடங்குகள் அல்லது பெரும்பாலும் இந்த மக்கள் இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு சொன்னா தொழுகையை சடங்காக்கிட்டாங்க. அதுக்குள்ளார எந்த உணர்வுமே அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. அப்ப என்ன செய்யறது? அவங்களுக்கு கண்டிப்பா தொழுது முடிச்சதுக்கு பிறகு ஏதாவது உணர்வு பூர்வமா அவங்க கேட்டாகணும். அதுக்காக வேண்டி இந்த துஆவை ஏற்படுத்தி கடைசியில இதுவும் சடங்காயிடுச்சு. அந்த தொழுகைக்கு அப்புறங்கிற அரபியில என்ன வார்த்தை வருதுன்னா துபுர குல்லி ஸலாத்தின்னு வருது. தொழுகைக்கு துபுர் பின்னால் தொழுகை துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் வருது இருக்கு. அதுக்கு சலாம் கொடுத்ததுக்கு பிறகுங்கிற அர்த்தமே கிடையாது. முன்னாடி இந்த முதல்ல இது என்ன செய்யணும், ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் நிர்ணயிக்கிறதா இருந்தா அதனுடைய அரபி டிக்ஷனரியை பார்க்கணும். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவுடைய வழமை எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கணும். அதுக்கு பிறகு அரபி டிக்ஷனரியில் அதுக்கு ஏதாவது வேறு கருத்துகள் இருக்குதா, அர்த்தங்கள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். இப்ப துபுர குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இந்த துபுர வார்த்தை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எனக்கு தொழுகைக்கு பின்னால் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த வார்த்தை இருக்குது. இது எல்லாமே இந்த துஆக்கள் எல்லாம் தஷஹுத், ஸலவாத், அப்புறம் அல்லாஹும்ம அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா, அந்த துஆவை ஓதுனதுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி, அதான் தொழுகைக்கு பின்னாடிங்கிறது. தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி இல்லை, தொழுகைக்கு பின்னாடி. தொழுகைக்கு பின்னாடிங்கிறது தொழுகையுடைய பின்னாடி அமைப்பு என்ன? சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். சலாம் கொடுத்துட்டா தொழுது முடிச்சிட்டீங்க, நீங்க காலேஜ் ஆயிட்டீங்க தொழுகையை விட்டு. புரியுதா இல்லையா? இப்ப தொழுகைக்குள் இருக்கும் பொழுது தொழுகையினுடைய இறுதி பகுதி, தொழுகையினுடைய கடைசி பகுதி, தொழுகையுடைய பிற்பகுதி. அப்ப நீங்க இது வரைக்கும் சொல்லுதீங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தீங்க, ஓதுனீங்க, திக்ர் செஞ்சீங்க, குனிஞ்சீங்க, எந்திரிச்சிங்க, கடைசியில அல்லாஹ்வுக்கு முன்னாடி இப்ப கூலி வாங்க உட்கார்ந்துருக்கீங்க. அங்கேயும் நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்தீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதுனீங்க, ஓதிட்டு அடுத்து நம்ம கேட்கிறோம் பாருங்க. இப்ப இந்த துஆவை தான் பின்னாடி பாடத்துல வரும் உங்களுக்கு. இப்பயும் ரெண்டு துஆக்கள்லாம் அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. எப்படி சலாவை ரெண்டுல ஒண்ணுன்னு நிறுத்துறாங்க. ஒரு சலா என்ன சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, இன்னொரு சலா வஜ்ஜஹத்து. அதே போலவே இது இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு, ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சுக்கிட்டு இதுக்கு மேல நாங்க எதையுமே பார்க்க மாட்டோம். ஒருத்தங்க என்ன அல்லாஹ் சொல்லி வழிவாளிதைய வழி உஸ்தாதி வழி முஃமினீன வல் முஃமினாத், அது ஒண்ணு. இன்னொருத்தங்க என்ன ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, அதோட இவங்க நிறுத்திட்டாங்க. சரியா? இதுக்கு மேல எதையும் இப்படி என்னங்க பிரிவாதம் இருக்கு? என்ன உஸ்தாத், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக ஓதிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்சமி வல் மக்ரம் ஓதிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அத்ரஃப்து பிதம்பி ஃபக்ஃபிர் லி தம்பி குல்லஹு ظاهره وباطنه صغيره وكبيره سره وعلنه هجره وعمده, அது ஓதிருக்காங்க. அல்லாஹும்ம اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت وما انت اعلم به مني. இன்னும் எவ்வளவோ துஆ ஓதிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுல ஒரு சில துஆக்கள் அந்த நேரத்துல நம்ம மனமுருகி ஓதணும். புரியுதுங்களா?
ஸோ அதே போல தொழுகையில, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல துஆ கேட்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதும் தொழுகைக்குள்ளார உள்ள சுஜூது, தொழுகைக்கு அதாவது துபுர்ல பின்னாடி தொழுகையில துஆ கேட்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி, அத்தஹியாத்து தஷஹுது ஸலவாத்து ஓதுனதுக்கு பிறகு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி, தொழுது முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு இல்லை. இது ஏன் இப்படி சொல்ல நீங்க கேட்கலாம். நீ சஹாபாக்களுடைய செயல்களையும் தாபிஈன்களுடைய செயல்களையும் பின்னாடி வந்த இமாம்களுடைய செயல்களிலிருந்தும் அவங்களுடைய நூல்களிலிருந்தும் இதான் நமக்கு ஆதாரம் கிடைக்குது. தொழுகைக்கு பின்னால், தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்கப்படுகிற துவாக்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வாசகங்கள் நமக்கு கிடைக்கல. சொல்லுங்க. அதுக்கப்புறம் இருக்குதுன்னு சொன்னா அது என்ன இருக்குன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் 34 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அப்புறம் சூரா இது சூரத்துல் இக்லாஸ் ஓதுறது, குல்ஹு பிறகு சொல்லப்படுறது, குல்ஹு பிறகு இதுதான் வருது. தொழுகை முடிச்சதுக்கு பிறகு ஓதுறதுன்னு சொன்னா, அதாவது பாத ஸலவாத்னு ஒரு வார்த்தை இருக்கு, கவனிங்க. ஒன்னு பாத ஸலவாத், இன்னொன்னு துப்ர ஸலவாத்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம யாரை கேட்டீங்க? தொழுகைக்குள்ளாரையா கண்டிப்பா தவிர்க்கிறது தான் நல்லது. அதே போல புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாரு, இன்னும் மனப்பாடம் பண்ண முடியல, அல்லது அவரால் எதுவும் தெரியல, ஒரு சில துவாக்கள் அவர் கேட்கணும். அப்போ ஹதீஸ்ல வந்து துவாக்களுடைய அந்த நேரடி அர்த்தங்களை மாத்தாம, இப்ப ரப்பில் ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கறது இன்ஷால்லா தப்பு இருக்காது. அதுக்குன்னு மொத்தமா வந்து டோட்டலா தன்னுடைய மொழியில போய் தொழுகையினுடைய அந்த நிலைமை மாறக்கூடிய அளவுக்கு, யாரெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்குது, சீக்கிரமா ஒரு பொண்ணு பார்த்து கூட இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அந்த தொழுகையினுடைய அந்த அமைப்பே மாறிவிடும். யாரெல்லாம் என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது மக்களுடைய கலாம் நெருக்கமா உள்ள வார்த்தைகள் இல்லாம குர்ஆன் ஹதீஸுடைய துவாக்களுக்கு நெருக்கமான வார்த்தைகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் தவறு இருக்காது. குறிப்பா யாருக்கு, யாரால மனப்பாடம் செய்ய முடியலையோ அந்த மாதிரி உள்ள பலவீனமானவர்களுக்கு. கூட்டு துவாங்கிறது தொழுகையில இருக்கு. தொழுகைக்கு வெளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அமைப்புல எந்தெந்த இடங்கள்ல கேட்டாங்க, எந்தெந்த இடங்கள்ல கேட்கல, அந்த மாதிரி விளக்கங்கள் இருக்கு. புரியுதா? கூட்டு துவாவே பாவம் சொன்னா தொழுகையில சூரா ஃபாத்திஹால ஓதுறது பாவமாகும். பாவமான உடனே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எந்த இடங்கள் சடங்குகளாக ஆக்கப்பட்டு ஒருத்தர் துவா செஞ்சு நம்ம ஆமீன் சொல்லணும், அப்பதான் நம்ம துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும், இதெல்லாம் தப்பான படம். எப்பன்னு சொன்னா, அதாவது நீங்க சாக்ஸ் அணியும் பொழுது ஒழு செஞ்சுட்டு சாக்ஸ் அணிஞ்சிடணும். அப்படி அணிஞ்சிட்டீங்கன்னா ஒரு இரவு ஒரு பகல் நீங்க அந்த சாக்ஸ் மேல மசாஜ் செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு தடவை வலது காலில் இந்த கை இருக்குல்ல இப்படி தடவிடுறது, அதே போல இடது கையை கொண்டு இடது கால் மேல தடவை, ஒரு தடவை தடவை. பயணத்துல போனா 3 இரவு 3 பகல். ஆபீஸ் கம்பெனி இந்த மாதிரி 10 வரையில நம்ம மாட்ட தொழுதுலாம் வரலாம், இல்ல பாக சொல்லி தொழுறோம். அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் அதான் இருக்கு. அந்த தொழுகையை பள்ளியில சொன்னாதான் நம்ம தொழுகையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை. வக்து வந்துட்டா உங்க தொழுகைக்கு முன்னாடி நீங்களே அதான் சொல்லி தொழுதுற வேண்டியது. அதாவது பெரும்பாவம் கிடையாது, ஆனா சுன்னாவை விட்டது ஒரு தவறு. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஃபர்துக்கும் அதான இக்காமத்தும் சொல்லணும். தனியா தொழுதாலும் சொல்லணும். பெண்களும் அப்படிதான். ஃபர்தான தொழுகைக்கு போன பாடத்துல அதான படிச்சான். கண்டிப்பா ஃபர்தான தொழுகையா இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் சரி, சுத்ராவுக்கு நெருக்கமா தான் தொழுகணும். செவரு தூணு ஒரு ஜான் உயரத்துக்கு முஅக்கரத்துர் ரிஹல், ஒரு இருக்கையினுடைய ஒட்டகத்தின் மேல இருக்கை போடுவாங்கல்ல, அந்த இருக்கைக்கு பின்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பாங்க சாந்திக்கிறது, குறைஞ்சது ஒரு ஜான் உயரத்துல இருக்கிறது, அது வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஒரு தண்ணி பாட்டிலு அல்லது ஒரு ஹேண்ட் பேகு, ஒரு லேப்டாப் பேகு, அந்த மாதிரி. செவரு இருந்தா செவரு பக்கத்துல நிக்கணும். செவரு அதாவது நம்ம போன பாடத்துல என்ன படிச்சோம், சுத்ராவுக்கும் தொழுகிறதுக்கு இடையில ஒரு ஆடு போற அளவுக்கு தான் இடம் இருக்கணும்.
அந்த அளவு நெருங்கி தொழுவணும். அங்க சோறு இங்க நின்று தொழுதா சுத்தராவே கிடையாது. எப்போதுமே முன்னாடி போகக்கூடாது. அன்லஸ் பள்ளி பெருசா இருக்கு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய சுஜூதுடைய இடத்தை விட்டுட்டு, அவருடைய பார்வை படக்கூடிய இடத்தை விட்டுட்டு போகலான்னு சொல்றாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சரியானது. ரெண்டாவது, யார் சுத்ரா வைக்காம தொழுது அவருக்கு முன்னாடி மக்கள் நடந்து செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்களோ அந்த சுத்ரா வைக்காம தொழுதவர் பாவத்தாளியவர். அதனாலதான் தூணுக்கு பக்கத்துல நின்று தொழுவது, செவத்துக்கு பக்கத்துல போய் தொழுவது, இது இன்றைக்கு மக்கள் அதாவது உலமாக்கு பயன்கள்ல சொல்லாததுனால இது பள்ளிவாசல்ல ஒரு பெரிய சோதனை ஆகி போயிடுச்சு. வருவாரு, முன்னாடி ஃபுல்லா பள்ளி இடம் ஃப்ரீயா இருக்கும், வாசல்லே அல்லாஹ் கூட தக்பீர் கட்டி நின்றுவார். அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாம் அவரை கிராஸ் பண்ணி போற அளவுக்கு அவர் மக்களுக்கு நிர்பந்தத்தாக்கி விட்டுருவாங்க. இப்போ சொல்லணும், ஒருத்தவங்க சட்டம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லணும், பள்ளிகளை எழுதி போடணும், தூணுக்கு பக்கத்துல செவற்றுக்கு அருகில நின்று சுத்ராவுக்கு முன்னாடி நின்று தொழுங்க, பிற மக்கள் குறுக்க போற மாதிரி நீங்க சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டுகள் எழுதி போடப்பட்டிருக்கணும், ஒழுக்கங்களுடைய போர்டுகள். அதை விட தாவா பண்றது நீங்க தொழுகைக்காக வேண்டி எந்திரிச்சு போறது. நீங்க பள்ளி ஆபீஸ்லயே தொழுறதை விட நீங்க தொழுகைக்காக வேண்டி வெளியே போறது இருக்குது, அது அதை விட பெரிய தாவா. சுன்னத்து தொழுங்க, ஆபீஸ்ல நஃபில் தொழுங்க, புரியுதா? ஆமா, தொழுக வசதி இல்லாத இடத்துல வாழவே கூடாது. என் பூமி விசாலமானது, நீங்க எங்க போனாலும் போய் நீங்க பார்த்து பண்ணுங்க, நல்லா சொல்லிருக்காங்க. பள்ளிக்கும் அப்ப நீங்க ஆபீஸ்லயே ஒரு சூறா தொழுகை இடத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். பாத்ரூமுக்குள்ளாரதான் தொழக்கூடாது, பாத்ரூமுக்கு வெளியே தொழலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி நிர்பந்தங்கள் இருந்தா நின்று செய்யறது தப்பு கிடையாது. நிர்பந்தமே இல்லாம நின்றுட்டு செய்யறது தப்பு. அந்த மாதிரி வசுவசப்படக்கூடாது. மேலே ஏறி உடஞ்சிரும் செஞ்சிடும், நீங்களும் வலிக்கு விழுந்துருவீங்க. சரியா? போயிடலாம், அது வசுவசாதான். என்னம்மா? ஒண்ணுக்கு 2 தடவை தண்ணி ஊற்றி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை ஃபிளாஷ் பண்ணிடுங்க, ஒரு லோட்டா தண்ணி எடுத்து மேல ஊற்றி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. நீங்க எப்படியே வசுவசா பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த வசுவசா பண்றவங்க இருக்காங்களா, என்னைக்குமே அவங்க நிம்மதியை பெற முடியாது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, கேட்கணும், என்ன நம்ம கையை இப்போ அசுத்தத்தை சுத்தம் பண்றோம், சுத்தம் பண்ணும்போது அசுத்தம் பண்ண உடனே இந்த கை அசுத்தமா போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த கையை கொண்டு எப்படிங்க சுத்தம் பண்றது? அப்ப முடியவே முடியாது. தண்ணி ஊத்துனீங்களே, தண்ணி ஊத்தணும்னு அசுத்தத்து மேல பட்டுச்சுல, அப்ப தண்ணி அசுத்தமா போயிடுச்சுல. தண்ணி ஊத்தும் போது அசுத்தத்துல பட்ட உடனே தண்ணி அசுத்தமா போயிருக்கான். அசுத்தமான தண்ணி எப்படி என் கையை சுத்தப்படுத்தும்? சரி, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறீங்களே, அதான் ஏற்கனவே தண்ணியில அது சுத்தமா முடியல, அப்ப இதுவும் அசுத்தம் தானே. முடிஞ்சு போயிட்டு கதையை சக்கராத்து தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? நோய்கள்ல பெரிய நோய் வசுவசாகும். ஒரு சில பேர் குடிக்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அக்பர், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடும் அவங்க குடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு. அப்படி வெளியே வரும் பொழுது யாராவது அவங்க மேல லேசா ஒரு கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப போயிடுவார் குடிக்கிறது. சில மதரசாக்கள் இதுக்குன்னே சேட்டை செய்யற சில பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி வசுவசா பார்ட்டியை கரெக்டா கணக்கு வச்சிருப்பாங்க. அவர் குளிச்சுட்டு வரும்போது ஒன்றும் செய்ய மாட்டான், சும்மா போற மாதிரி போய் ஒரு இடி இடிச்சிட்டு போயிடுவான், முடிஞ்சு அவ்வளவுதான். அவன் துட்டு வச்சு நிற்பாங்க குளிக்கிறதுக்கு, இப்படி இடிச்சிட்டு போயிடுவான், அவ்வளவுதான். திரும்ப போய் பார்த்துட்டு பிடிப்பாரு. என்ன சார் நீங்க பார்த்தீங்களா, பெரிய நோய்ங்க வசுவசா. சந்தேகம் இருக்குது எதுலையுமே. சரி, தொழுகையில சந்தேகத்தை உண்டு பண்றதுக்குன்னே ஒரு சைத்தான் உட்கார்ந்துருக்கான்.
எத்தனை ரக்காத்து தொழுது, 2 தொழுதியா, 3 தொழுதியா, 1 தொழுதியா, 4 தொழுதியான்னு சொல்லி அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்? முதல்ல அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது இடது பக்கம் திருப்பி சுற்றி துப்பிட்டு நம்ம பாட்டு பேசாம தொழுகையை கண்டினியூ பண்ண வேண்டியது. ரொம்பவும் நமக்கே உண்மையான சந்தேகம் வந்துருச்சு, 2 தொழுதமா 3 தொழுதமான்னு சொன்னா எது குறைவான எண்ணிக்கை அதை வச்சுக்க வேண்டியது. எப்ப ஞாபகம் வருது? இப்போ முழுக்க சூரா ஃபாத்திஹாவையே விட்டுட்டீங்க, ஒரு ரக்காயத்துக்கு போயிடுச்சு, ருக்குல இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்க எந்திரிச்சு வந்து திரும்ப ஓதிட்டு ருக்குக்கு போய்க்கலாம். புரியுதுங்களா? என்னமா இல்லை இஸ்திக்பார் செஞ்சா போதும். ஆனா ஒரு மொத்தமாவே ஒரு ரக்காயத்துல சூரா ஃபாத்திஹாவும் எதுவுமே ஓதல அப்படின்னு தான் தொழுகை பெற்ற வேண்டியது. பெரும்பாலும் இது சந்தேகத்தினாலதான் வரும். எப்போ ஒருத்தர் தொழுகையை பழகிட்டாரோ கண்டிப்பா அவர் ஓதிருப்பார், வீணா சந்தேகம் வரும், ஓதிருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கூடாது. கன்ஃபார்மா ஓதலன்னு தெரிஞ்சாதான் இந்த முடிவு எடுக்கணும். சஜிதா சஹு, சஜிதா சஹு எப்பப்ப செய்யறாங்கிறதுக்கு தனி கணக்கு இருக்குது. எந்தெந்த தப்புக்கு சஜிதா சஹு, எந்தெந்த தப்புக்கு சஜிதா சஹு கிடையாதுன்னு சொல்லி. தொழுகையில முக்கியமான சுன்னத்துகளை விட்டுட்டா அல்லது வாஜிபுன்னு சொல்லுவாங்க, அதை விட்டுட்டா அப்ப சஜிதா சஹு இருக்கு. ஃபர்துகளை விட்டுட்டா சஜிதா சஹு கிடையாது, திரும்ப தான் தொழுதாகும். இப்போ ருக்கு செய்யாமலே ஒரு ரக்காயத்தை முடிச்சிட்டாரு, முதல் ரக்காயத்துல தக்பீர் கட்டிட்டு தொழுது ஓதுனாரு, நேரா சுஜூதுக்கு போயிட்டாரு, ருக்குக்கு போல, அல்லது 2 சுஜூதுல ஒரு சுஜூதை விட்டுட்டாரு, இந்த மாதிரிலாம் சொன்னா தொழுகையை திரும்பி தான் தொழுகணும். தொழுகைக்குள்ளாரையே இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை திரும்ப போய் தொழுதுட்டு அப்புறம் மிச்சம் உள்ளதை தொழுது முடிக்கணும். தொழுது முடிச்சு வெளியே போயிட்டாரு, அப்ப ஞாபகம் வருதுன்னு சொன்னா திரும்ப தொழுகணும். ரொம்பவும் மோசமா இருக்கக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, உங்களிலே பெரியவர் தொழ வைக்கட்டும்னு ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ்ல உங்களில் அதிகம் குர்ஆனை கற்றவர் தொழ வைக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு இடத்துல தொழுகைக்கு ஒன்று சேரும் பொழுது ஒன்று யாருமே நான் தொழு வைக்கிறேன் அப்படின்னு தானா விருப்பப்படக்கூடாது. ரெண்டாவது, மக்கள் ஒருத்தரை முற்படுத்துறதா இருந்தாலும் அல்லது அவரே வேற வழி இல்லாம முந்தி போறதா இருந்தாலும் தனக்கு ஓத தெரியுங்கிற பட்சத்துல தான் அவர் அதுக்கு துணியணுமே தவிர, சும்மா சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும், அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் தொழுக வச்சாரு, முடிஞ்ச அளவுக்கு ஓதினாரு, ஒரு சில உச்சரிப்புகளை தப்பு வந்துருச்சுன்னு சொன்னா மன்னிக்கப்பட்டது, வேண்டுமென்று அதை செய்யாத வரைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, சுன்னாவுடைய அந்த பின்னணிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நஃபில் தொழுகையில் எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான வணக்க வழிபாடுன்னு சொன்னாங்களோ அதுல ஒன்றை ஒரு அடியான் தனக்கென குறிப்பாக்கி வைத்துக் கொள்வதில் தவறு கிடையாது. இப்போ நீங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுட்டு போறீங்க, பயணத்துல போகும்போதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுட்டு போறீங்க, இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். இப்படி நீங்களும் தொழுதுட்டு போகணும், மற்றவங்களை வலியுறுத்தக்கூடாது. சரிங்களா? புரியுதா இல்லையா? இப்போ ஒரு தஸ்பீஹ் இருக்கு, அல்லது ஒரு தொழுகை இருக்குது, அல்லது குர்ஆன் ஓதுறது, உங்களுக்கு நீங்க ஒரு தர்த்தீபை வச்சு அமல்கள்ல ஆர்வம் ஏற்படுவதற்காக வேண்டியும் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் நீங்க செய்யறதுல தப்பு கிடையாது. புரியுதா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஆக்காத ஒண்ண சுன்னத்தாக்கிடக்கூடாது. எப்படி? உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நேரத்துல இப்ப இப்படி உதாரணம் சொல்லுங்க இருக்கு, சில நேரங்களில் நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா தப்பு கிடையாது. இப்போ பயணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இல்ல நான் 2 ரக்காத் தொழாம பயணமே ஆரம்பிக்க மாட்டேன், ட்ரெயினே போனாட்டு போட்டோம், இது செய்யக்கூடாது. அப்ப நீங்க அதை ஃபர்தாக்கிக்கிட்டீங்கன்னு ஆயிடுச்சு. புரியுதா? அப்படி இல்லாம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க அதை பேணுறீங்கன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் அது.
அதாவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மார்க்கத்துல பிதஅத்தை ஏற்படுத்துறது என்னன்னு சொன்னா, ஒரு நேரத்துல ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத இபாதத்தை நம்ம உருவாக்கி வைத்துக்கொண்டு இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அமைக்கிறது, இது பிதஅத்து. இன்னொன்று, பொதுவான நஃபிலான வணக்கங்கள்ல ஒரு வணக்கத்தை ஒரு அடியான் தனக்கு பிரத்யோகமா சிறப்பா அதை பின்பற்றி கொண்டு வராரு, அது பிதஅத்தாவாது. இப்ப சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொன்னோம், அது பொதுவா இருக்கணும். இப்ப முழு குரான் ஓதுனாங்கன்னா வேற விஷயம். வெறும் பர்டிகுலரா ஒரு சூறாவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தவிர எதையுமே குரான்ல ஓதாம புறக்கணிச்சிருது, அது கூடாது, அது தனி விஷயம். அதாவது இதுக்கு மேல நாங்க குரான்ல எதையுமே திரும்பி பார்க்க மாட்டோம். இப்ப பெரும்பாலும் மக்களை பார்த்தீங்கன்னா குரானை கையில வச்சுக்கிறதுக்கு பதிலாக வெறும் யாசின் சூரா மட்டும் பிரிண்ட் பண்ணதை பாக்கெட்ல வச்சுப்பாங்க. காலையிலேயே அதான் ஓதுவாரு, சாயந்தரமும் அதான் ஓதுவாரு, வெள்ளிக்கிழமை அது ஓதுவாரு, எல்லாம் நல்லது கிட்டதுக்கு அதை மட்டும் ஓதுவாரு. அதை தவிர குரானை எடுத்து திறந்து பார்க்கவே மாட்டாரு. இது தப்பு. இது எதனால தப்பு? யாசின் மட்டும் ஓதுனாரு, அது தப்பு. யாசினை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற குரானுடைய சூறாவை அவரு புறக்கணிச்சிட மஹ்ஜூர் விட்டுட்டார், அது தப்பு. நம்ம சுன்ன தொழுதுகிட்டு இருக்கும்போது ஃபர்துக்கு இக்காமத் சொல்லிட்டா அப்படியே தொழுகையை விட்டுட்டு ஃபர்துக்கு போயிட்டு கட்டிட வேண்டியது. அன்லஸ் கடைசி அத்தஹியாத்துல இருக்கிறீங்க, அவங்க இக்காமத் சொல்லி முடிக்கிறது, தக்பீர் சொல்லி அடுத்த ரக்காத் ஆரம்பிக்கிறதுக்கு வேற நீங்க போய் சலாம் கொடுத்துட்டு போய் சேர முடியும்னு சொன்னா சலாம் கொடுத்துட்டு, இல்லை நீங்க அப்பதான் முதல் ரக்காத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இவன் அவங்க தக்பீர் சொல்லிட்டாங்க இக்காமத் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே போய் தொழுகையில சேர்ந்துட வேண்டியது. அப்படியே விட்டுட்டு போய் சேர்ந்துடணும். தொழுதுக்கு பிறகு தொழுதணும், ஃபர்ல தொழுது முடிச்சதுக்கு பிறகு தொழுணும். என்னமா இந்த மாதிரி தப்பு டெய்லி செய்வோம். என்னைக்காவது ஒரு நாள் தவறி போயிட்டாதான் முன்னாடியே எந்திரிக்கணும். அதானுக்கு முன்னாடி எந்திரிச்சுட்டா நமக்கு தவறாது இன்ஷா அல்லாஹ். வீட்டில் தொழுதுட்டு வரலாம், வந்தவுடனே தொழுவலாம், அல்லது தொழுது முடிச்சுட்டு தொழுவலாம். ஃபஜ்ருடைய சுன்னத்து ரொம்ப முக்கியமான சுன்னத்து. லுஹர் அஸ்ர் இஷாவுக்கு முன்சுன்னத்து சில 4 ரக்காத் தொழுவாங்க, சில 2 2 தொழுவாங்க, சில 2 ரக்காத் மட்டும் தொழுவாங்க. எது 4 ரக்காத் 2 2 தொழுகிறது சிறந்தது. 4 தான். இல்ல அது 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 12 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுதா சொர்க்கத்துல ஒரு அல்லாஹ்வுல ஒரு மாளிகையை கட்டுறான்னு சொல்லி அந்த ஹதீஸ் இருக்குது. சுபுஹுக்கு முன்னாடி 2, லுஹருக்கு முன்னாடி 4, அப்புறம் மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2. ஒன்னாவா குறை சொல்ல முடியாது. என்னம்மா மக்ரிபுக்கு முன்சுன்னத்துன்னு கிடையாது. ஒவ்வொரு அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்கன்னு வந்திருக்குது பொதுவான ஹதீஸ். அதாவது ஒவ்வொரு அதானுக்கும் இக்காமத்துக்கு இடையில ஸலாத் இருக்கிறது, லிமன் ஷா விரும்பியவர் தொழுது கொள்ளட்டும் சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் மக்ரிபுடைய அதானுக்கு பிறகு தொழுதுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, தொழுகலாம். நேரம் கொடுக்கணும். இப்போ பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா பள்ளியில மக்ரிப்ல வந்து உடன் இக்காமத்து உடன்னு போட்டுருவாங்க. ஆனால் அவரு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவனே இங்கே இன்னொருத்தர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இடையில கொஞ்சம் கேப் விட்டு நம்ம தொழுகணும். வேலை பார்க்குற இடத்துல 3 பேர் இருக்கும். அவங்க நமக்கே தெரியுது 3 பேருமே கல்வியில கொஞ்சம் குறைஞ்சவங்க தான் அப்படின்ட்டு யாருமே தொழுக வைக்கிறதுக்கு கூப்பிட மாட்டாங்க. நீங்க தொழுக வைங்கன்னு சொல்றாங்க. நமக்கும் தெரியுது நம்ம கொஞ்சம் உச்சரிப்புலாம் சரியா வராது அப்படின்னு. பரவாயில்ல, தொழுக. அதே போல ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தாலே ஒரு வாரத்துல தொழுகைக்கு வேண்டிய சூறாக்களையும் திக்ருகளையும் திருத்தமா நீங்க ஓத படிச்சுக்கலாம். ஸோ நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறது, அதை திருத்துறதுக்கும் படிச்சுக்கிறதுக்கும் நேரம் கொடுக்கலன்னு சொன்னாதான் அந்த தவறு பலவீனம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே போகும். இப்போ ஒரு வாரம் ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 நிமிஷம் அரை மணி நேரம் கூட நம்ம தொழுகைக்கு கொடுக்க முடியாதா? அந்த ஒரு சிந்தனையை உண்டாக்கணும் மக்களுக்கு. இப்போ நீங்களே ஆஃபீஸ் முடிச்ச உடனே ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல
பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில் போய் ஒரு இமாம்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு நேரத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு வாரம் தொழுகைக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வர்றோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு கோர்ஸ் நமக்கு அவசியம், இதை படித்தா இந்த வேலையை நல்லா செய்யலாங்கும் பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து போய் படிச்சுட்டு வரோம்ல, படிக்கலாமா இல்லையா? ரெண்டு பக்கமும் இஃப்ராத் தஃப்ரீத்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அளவு கடந்துடுறது, என்ன, இன்னொரு பக்கம் அளவுல கடந்துடுறது, ரெண்டுமே கூட. இப்ப தொப்பி என்பது இது பொதுவா முஸ்லிம்களுக்குள்ள ஒரு ஆடையாக சஹாபாக்களுடைய காலத்துல மாறிடுச்சு, புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க காலத்துல தொப்பி இருந்துச்சு இல்ல, ஆடை முழுசா இருந்துச்சு இல்ல, தலப்பா இருந்துச்சு இல்ல, இப்படி ஒரு பிரச்சனைக்கு இடையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிஞ்சிச்சு. செல்வம் வசதி எதுவுமே இல்லை. சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு ஹிலாஃபத்துடைய காலங்கள், சஹாபாத்துக்கு காலத்துல ஹிலாஃபத்துடைய காலங்கள் ஆரம்பமாகி உலக நாடுகளில் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சப்ப அப்ப அரபிய தீபகற்பத்துக்கு வெளியில உள்ள நாடுகள் சரிங்களா, அங்க முஸ்லிம்களும் கலந்தாங்க, காஃபிர்களும் வாழ்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாடுகள்ல எங்க முஸ்லிம்கள் மட்டும் இல்லையோ, காஃபிர்களும் சேர்ந்து அந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ, அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்கள் என்று அவர்களுடைய அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதற்கு நிறைய சட்டங்களை வகுத்துட்டு அந்த அடிப்படையில தான் முஸ்லிம்கள் ஆடை அணியணும், அந்த அடிப்படையில தான் முஸ்லிம்கள் செருப்பு கூட அணியணும். ஒரு வீட்டுல செருப்பு கழட்டி இருந்தாலே, ஒரு இடத்துல செருப்பு இருந்தாலே இந்த இடத்துல ஒரு முஸ்லிமுக்காக தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடை, அந்த அதுக்கு என்ன சொல்றாங்க, ட்ரெஸ் கோட், அவுட்லுக், இதை வலியுறுத்தினாங்க. அப்ப அப்படி ஏற்பட்ட போதுதான் அந்த காலத்துல காஃபிர்களும் தொப்பி போட்டிருந்தாங்க. தொப்பிங்கிறது பொதுவா ஒரு ரெஸ்பெக்டட் ட்ரெஸ் கோட்ல ஒரு தொப்பி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையிலேயே ராஜஸ்தான் போய் பாருங்களேன், எல்லாரும் தொப்பி போட்டிருப்பாங்க அல்லது தலப்பா கட்டியிருப்பாங்க. அதே போல டெல்லி பக்கத்துல ஹரியானா போய் பாருங்களேன், எல்லாரும் தொப்பி போட்டிருப்பாங்க அல்லது தலப்பா கட்டியிருப்பாங்க. அதே போல இந்த அரசியல் கட்சியில கூட ஒரு கட்சி அந்த கட்சியில மூத்தவங்க எல்லாம் கண்டிப்பா தொப்பி போட்டுக்கணும், தொப்பி போடாட்டி மூத்தவங்களை ஆகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிலாம் இருக்கு. அதே போல நீங்க மேலை நாடுகள்ல போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தொப்பி இருக்கும், ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஒரு தொப்பி இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள்லயே பல ஆங்கிலேய ட்ரெடிஷனல் இங்கிலீஷ்காரங்க அவங்களுக்கு ஒரு தொப்பி இருக்குது. அப்ப அந்த மாதிரி தொப்பிங்கிறது பொதுவான ட்ரெஸ் கோட்ல இருந்து மக்கள் அதை போட ஆரம்பிச்சு, அப்ப உமர் ரலியல்லாஹு முஸ்லிம்கள் இந்த மாதிரி தொப்பி தான் போடணும், முஸ்லிம்கள் போடுற தொப்பியை கிறிஸ்துவர்கள் யூதர்கள் போடக்கூடாது, யூதர்கள் போடுற தொப்பியை முஸ்லிம்கள் போடக்கூடாது அப்படின்னு அடையாளம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி உருவானதுதான் ஆரம்பத்துல இந்த தொப்பியை பற்றி உண்டான ஒரு ட்ரெஸ் கோட் வரலாறு. அதுக்கு பிறகு இஸ்லாமிய நாடுகள் அப்படியே பெருக முஸ்லிம்கள் பல நாடுகள்ல குடியேற எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வசிச்சாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு மத அடையாளத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதாவது அந்த மத அடையாளத்தை கொண்டே அவர் முஸ்லிம்னு அறியப்படணும். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் உள்ள முஸ்லிம்ஸ், நைஜீரியன் முஸ்லிம்ஸ், சூடானிஸ் முஸ்லிம்ஸ், எஜிப்சியன் முஸ்லிம்ஸ், மலேசியன் முஸ்லிம்ஸ், அதே போல ஆப்பிரிக்கன் முஸ்லிம்ஸ் என்று ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கும் ஒரு ட்ரெஸ் கோட். அந்த ட்ரெஸ் கோடை பார்த்தா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒன்று அவர் முஸ்லிம்ங்கிறது தெரிய வரும், இரண்டாவது இவர் எந்த நாட்டு முஸ்லிம்ங்கிறது தெரிய வரும். இப்ப நீங்க இது தெளிவா புரிஞ்சுக்கிறதா இருந்தா இன்னைக்கும் ஒரு 70% அல்ஹம்துலில்லாஹ் அல்லது 60% சொல்லலாம், கண்டிப்பா இது இன்னும் மிச்சமா இருக்குது. எங்க நீங்க பார்க்கலாம்னு சொன்னா என்னைக்காவது நீங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது பார்க்கலாம், புரியுதா? ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அவங்க விடுத்துக்கிட்டு வர ட்ரெஸ்ஸை வச்சு இவர் சூடானி முஸ்லீம், இவர் சிரியன் முஸ்லீம், இவர் ஜோர்டான் முஸ்லீம், இவர் இமாராத்தி முஸ்லீம், இவர் எஜிப்த் முஸ்லீம், இவர் லிபியா முஸ்லீம். அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு தோப்பு ஒரே மாதிரி நீங்க வெளியில இருந்து பார்த்து தெரியும், ஆனா ஒவ்வொரு தோப்பும் ஒரு டிசைன்ல இருக்கும். எல்லா அரபுக்காரங்க போடுறதும் ஒரு டிசைன்ல இருக்காது. அதே போல நைஜீரியன், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல உள்ள முஸ்லிம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம இங்க பைஜாமா குர்த்தா தோப்பு போடுறோம்ல, அதே அந்த பைஜாமா குர்த்தாவை வேற ஒரு டிசைன்ல போட்டிருப்பாங்க. மலேசியன் முஸ்லிம்ஸை பார்த்தீங்கன்னா அதே பைஜாமா குர்த்தா கொஞ்சம் உயரமா இருக்கும், லூஸா இருக்கும். ரெண்டு கை பார்த்துருக்கீங்களா? மலாய் பாஜு குருன்னு சொல்லுவாங்க, பார்த்துருதுல போயிருக்கா இல்லையா? அவங்களுக்கு அது ட்ரெடிஷனல் ட்ரெஸ். அதே போல புருனையில, அதே போல இந்தோனேஷியாவில்.
அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டு மக்கள் என்று காட்டும் விதத்திலையும் அந்த நாட்டில் நாங்கள் முஸ்லீம் மக்கள் என்று காட்டும் விதத்திலையும் தனித்தனி ட்ரெஸ்ஸை வச்சிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் 60% நீங்க இந்த ட்ரெஸ் கோடை பார்க்கலாம். எப்ப ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கம் பெருகியதோ, அதுக்கு பிறகு அவர்களுடைய ரெடிமேட் கலாச்சாரம் பெருகியதோ, அப்பதான் முஸ்லிம்கள் டோட்டலா அவங்களுடைய ட்ரெஸ் கோடை, அதாவது டோட்டலான்னு சொன்னா 40% முஸ்லிம் வாலிபர்களும் பெரியவர்களும் தங்களுடைய கம்யூனிட்டியில ட்ரெஸ் கோடை சுத்தமா மறந்து காஃபிர்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. இப்ப இதே உங்கள்கிட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க உங்க ஊர்ல உள்ள டெய்லர் கடையை தேடி போய் உங்களுக்கு ஒரு சைஸை கொடுத்து நீங்க சட்டை தச்சு தான் போடுவீங்க. ஆனா இப்ப நீங்க சட்டையை வாங்கி போடுவீங்க ரெடிமேடா. இந்த ரெடிமேட் சட்டையை வடிவமைக்கிறது யாரு? ஒரு யஹூதி, ஒரு நஸ்ரானி. சரியா இல்லையா? உங்களுடைய டிஷர்ட்டுகளை வடிவமைக்கிறது யாரு? ஒரு யஹூதி, நஸ்ரானி. அப்ப அந்த யஹூதி நஸ்ரானி முஸ்லிம்களுக்கு ஏத்த மாதிரி வடிப்பானா அல்லது தனக்கு ஏத்த மாதிரி வடிவமைப்பானா? அப்ப அதனாலதான் நிறைய டிஷர்ட்டுகள், நிறைய ஷர்ட்டுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயாவது சிலுவையை நுழைச்சு வச்சிருப்பான். அதை டிசைனுங்கிற பேர்ல ஏதாவது விளையாண்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி டிசைன்கள் ஒண்ணு அழகுன்னு ஆரம்பிச்சு, இரண்டாவது கவர்ச்சின்னு மாறினுச்சு, அப்புறம் கமர்ஷியலா மாறினுச்சு. இப்ப கடைசியில அநாகரிகமா கடைசியில முன்னாடியெல்லாம் வந்து பேண்ட் எங்க இருக்கும், இப்ப எங்க இருக்குது பாருங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப யாரை பின்பற்றி இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் அணிகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து, யாரை பார்த்து? அந்த ஹாலிவுட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஹாலிவுட்காரங்க போடுற ட்ரெஸ், அவங்க போடுற டிஷர்ட், அவங்க போடுற பிராண்டு எல்லாமே அதுதான் வந்து தனக்கு எக்ஸாம்பிளா முன்மாதிரியா மாறிடுது. அப்ப அதுல இருந்து முஸ்லிம்கள் விடுபட்டு அவர்களுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளார வந்தாதான் அந்த ஃபேஷனை ஒழிச்சு நீங்க சுத்தமான ஒரு இஸ்லாமிய அடையாளத்துக்கு வர முடியும். புரியுதா இல்லையா? ஸோ டோட்டலி நம்ம ட்ரெஸ் கோடே சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ உடனே பேண்ட் போடலாமா போடக்கூடாதா, சட்டை போடலாமா போடக்கூடாதான்னு அடுத்த கேள்வி வரும். பேண்ட் போடலாமா போடக்கூடாதுன்னு சொன்னா நம்ம போடக்கூடாதுன்னு உலமாக்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனா முஸ்லிம்களுக்குன்னு பேண்ட் தைக்கப்படணும். எப்படி? அது ஃப்ரீயா இருக்கணும், அவங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும், அவங்க ருக்கு சுஜூது போகும் பொழுது அவங்களுடைய உடலை நெருக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, என்ன உட்காரும் பொழுது அவங்களுடைய அவுரத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டக்கூடியதா இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் பேண்ட் டைட்டா போட்டு வருவாங்க, உட்கார்ந்தாங்கன்னா அசிங்கமா இருக்கும். என்ன எப்படி பெண்களுக்கு வந்து அவர்களுடைய பெண்மையுடைய உறுப்புகள் பிரித்து காட்டும்படியான இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சிட்டு வெளியே வரக்கூடாதோ அதே போலதான் ஆண்களுக்கு சட்டம் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், பெரும்பாலும் சொல்லணும், யாரும் வச்சுக்காதீங்க, இந்து பெண்கள் வந்து ஜாக்கெட் போடுற மாதிரி முஸ்லிம் வாலிப பிள்ளைங்களும் சட்டையை போட்டு வராங்க, டைட்டா உடம்பெல்லாம் மசல்ஸ் எல்லாம் பிரிச்சு காட்டுற மாதிரி இறுக்கமா போட்டு வராங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். புரியுதா இல்லையா? அவனுடைய உடம்பை போட்டு ரொம்ப நெருக்கி உடலை வந்து அப்ப சட்டை போட்டதாவே அர்த்தமாகாது. உடலுடைய அமைப்புகளை பிரிச்சு காட்டுச்சுன்னு சொன்னா அது சட்டை போட்டதாகாது. இப்ப நீங்க பாருங்களேன், இந்த ரெடிமேட் கலாச்சாரம் வர்றதுக்கு ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் எப்படி ட்ரெஸ் போடுவாங்கன்னு சொன்னா, பெரியவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட வெள்ளை சட்டை அல்லது ஒரு சட்டை போடுவாங்க. அந்த சட்டை வந்து முன்பக்கம் பட்டன் வச்சிருக்கும், அவங்களுடைய தொடை வரைக்கும் அந்த சட்டை இறக்கமா இருக்கும். கைலி தான் கட்டுவாங்க. அதுவும் அந்த கைலி காஃபிர்களுடைய டிசைன் வேற மாதிரி இருக்கும், முஸ்லிம்களுடைய டிசைன் வேற மாதிரி இருக்கும். சரியா? அதே போல முஸ்லிம் பிள்ளைங்களுக்கு அவங்க ட்ரெஸ் கோடு கைலியும் அவங்க சட்டை தைச்சு கொடுப்பாங்க. யாரு? பெரியவங்க கூட்டிட்டு போய் கடையில சட்டை தைச்சு ஃபுல் கையோ அல்லது அரை கை தைச்சாலும் சரி நீளமா ஃப்ரீயா தைச்சு கொடுப்பாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. சரியா இல்லையா? நீங்க எல்லாம் அந்த காலத்துல பெருநாத்தூர் போயிருந்தீங்கன்னு சொன்னா ஊர்ல உங்களுக்கு தெரியும், கைலி சட்டை போட்டு தானே கூட்டு போவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவசர காலம், சாப்பாடு அவசரத்துல போய் நிக்கிற காலத்துல இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் தச்சு வாங்குறதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கடைசியில ஆங்கிலேயர்களிடத்துல கடன் வாங்கி பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தா ஏதோ சர்ச்சில இருந்து வெளியே போன மாதிரி பின்னாடி நீங்க காட்சியை பாக்குறீங்க. எப்படி சர்ச்சில இருந்து வெளியே வரவன் என்னைக்காவது ஒருத்தன் தோப்பு போட்டுக்கிட்டு தொப்பி போட்டு வந்து பாத்துருக்கீங்களா? என்ன சார் வந்து பாத்துருக்கீங்களா? பார்க்கல.
பாத்தீங்களா? சர்ச்சிலிருந்து ஒருத்தன் தொப்பி போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முஸ்லிம்களுடைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தான்னு சொல்லி நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க, சந்தேகப்படுறீங்களா? பார்த்து. அப்ப கிறிஸ்தவர்கள்ல யகூதிகள்ல யாரும் முஸ்லிம்களுடைய ட்ரெஸ் கோடை எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா முஸ்லிம்கள் மட்டும் கிறிஸ்தவர்களுடைய யகூதிகளுடைய ட்ரெஸ் கோடை போட்டுக்கிட்டு பள்ளிவாசல தொழுகிட்டு கிறிஸ்டின் மாதிரி வராங்க. என்ன டைட் பேண்ட் டைட் ஷர்ட் இன் பண்ணி இருக்குது, தலையிலையும் தொப்பி கிடையாது, முகத்திலையும் தாடி கிடையாது. புரியுதா? பின்னாடி வந்த ட்ரெஸ் கோடு அடையாளமும் இல்லை, தாடி சுண்ணத்தான தாடியும் கிடையாது, பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணி இருக்குது. இவனை சர்ச்சில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தா என்ன, பள்ளிவாசல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு யகூதி, நஸ்ரானி, ஒரு இந்து, எப்பனாவது ஒரு முஸ்லிக்கு அவன் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு போய் தொழுது போனதா பாத்துறீங்களா? பாக்குறீங்களா? பார்க்க முடியுதா? ஆனா நம்ம மட்டும் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் தொழுது வரோம். இப்ப எந்த ட்ரெஸ்ஸை போட்டா இது முஸ்லிம்களுக்குள்ள ட்ரெஸ், இவர் பாயின்னு அடையாளம் காணப்படுதோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடுறதுக்கே வைக்கப்படணும். இது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். இப்ப நான் ஒரு தடவை சொல்றதுனால நமக்கு வந்து சிந்தனையில வந்து இது டக்குன்னு உங்களுக்கு கேட்டாது. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மஹுல்லாஹ் இதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பக்கம் பேசுறாங்க. சரியா? கண்டிப்பா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்ன நிஜாம்? இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு என்ன, அப்புறம் இந்த டைட் பேண்ட்டு எல்லாத்தையும் தூக்கி திரும்ப வந்த வழிக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன ஆகுது பாருங்க ஹசன், இந்த முஸ்லிம்கள் வந்து தங்களுக்குன்னு ட்ரெஸ் கோடை ஏற்படுத்தாதனால நம்முடைய பணத்தினுடைய ஒரு பெரும் பகுதி அதை கொண்டு வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கா யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இப்ப நீங்க பிராண்டு அல்லது அந்த டிசைன் சொல்லிட்டு போறீங்களே, இதெல்லாம் அவனுடையது. இப்ப அமெரிக்கால இருந்து பேண்ட் தயாரிக்கப்பட்டு இங்க வந்து வித்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப நீங்க இங்க வாங்குறீங்க ஒரு பேண்ட் 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி, இதுல 500 ரூபாய் எங்க போயிட்டு இருக்கு? ஒரு யகூதிக்கு, ஒரு நஸ்ரானிக்கு போயிட்டு இருக்கு. சரி, நம்ம வந்து அதனால ஹராம்னு சொல்ல வரல, ஆனா அது நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிறதா இருக்கா இல்லையா? அவனை பிரதிபலிப்பதா இருக்குதா இல்லையா? சரிங்க, யகூதியே செய்யட்டும், நஸ்ரானியே செய்யட்டும், பரவாயில்ல. முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் ஆடை வடிவமைப்பாளர்கள், முஸ்லிம் அறிஞர்கள் காட்டி கொடுத்த மாதிரி ட்ரெஸ் செஞ்சு கொடுத்தா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப சைனால இருந்து தோப்பு செஞ்சு வருது, போடுறோமா இல்லையா? போடலாம். ஆனா ஒரு கிறிஸ்துவத்தை, ஒரு யகூதியத்தை வந்து அடையாளப்படுத்தும் விதமா ஆடை செஞ்சு வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம போட முடியும்? இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த டைட் பேண்ட் கலாச்சாரம் இருக்கு பாருங்க, இது எங்க இருந்து அவர்கள்ட்ட வந்துச்சுன்னு சொன்னா, அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. யாரு? புரியுதா இல்லையா? என்னங்க கேக்குறீங்களா அல்லது என்ன திட்டுறீங்களான்னு தெரியலையா? டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப இந்த மாதிரி தோப்பு போட்டுக்கிட்டோம், குர்தா பைஜாமா போட்டோம், லூஸ் சட்டை போட்டு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமா? ஏன்? டான்ஸ் ஆடும்போது உறுப்புகள் வந்து அவயங்கள் அங்கங்கமா தெரியணும். புரியுதா? அந்த டான்ஸ் கலாச்சாரம் வந்தப்பதான் தாடி மீசையும் சிறைக்கிற பழக்கமும் கிறிஸ்தவர்கள்ட்ட வந்துச்சு. நான் முந்தைய காலத்திலையும் அவர்கள் தாடி மீசைய சிறைக்கக்கூடியவங்க கிடையாது, மஜூசிகள் தான் சிறைப்பாங்க. வேதக்காரர்கள் தாடி மீசையை சிறைக்க மாட்டாங்க மொத்தமா. இந்த ஆபாச நடன கலாச்சாரம் ஏற்பட்டப்ப அப்பதான் இந்த தாடி மீசைய சிறைக்குது. இப்ப தாடி இவ்வளவு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு மீசையை வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாரா? ஆடுவாங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஆட மாட்டாரு. ஏன்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குனப்பதான் டைட் ஷர்ட், டைட் பேண்ட், தாடி மீசையை சிறைக்கிறது, இந்த பழக்கங்கள் உருவாடுச்சு. அப்ப அந்த அடிப்படையில தானே இன்னைக்கு ஆடை செஞ்சு கொடுக்கப்படுறதுனால ஒரு படிச்சவன் அந்த மாதிரி பேண்ட் சட்டையை போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பேண்ட் சட்டையோட எனக்கு தாடி வச்சா நல்லா இருக்காது, தாடியை சிறைக்க ஆரம்பிக்கிறான். சரியா இல்லையா? புரியல உங்களுக்கு? அந்த ட்ரெஸ் கோடு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த சிந்தனையை உருவாக்குது. அதனால இந்த ட்ரெஸ் கோடுங்கிறது கண்டிப்பா மாற்றப்படணும். குறிப்பா அட்வைஸ் என்னன்னு சொன்னா, தயவு செய்து ரெடிமேடு சட்டையை எடுக்காதீங்க. அப்ப
அப்போ ரெடிமேட் கடை வச்சிருக்கிறவங்களாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க, ரெடிமேட் கடை வச்சிங்கன்னா முஸ்லீம்களுக்காக வேண்டி முஸ்லீம் ட்ரெஸ், என்னங்க இஸ்லாமிக் ட்ரெஸ் வேர், புரியுதா? அந்த சட்டை எப்படி இருக்கணும், நல்ல முழுமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நீளமாக இருக்கணும், என்ன அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேர் நீங்கள் இஸ்லாமிக் ஸ்டைலில் உருவாக்குங்க. இப்போ பெண்களை மட்டும் நம்ம போத்தி போத்தி வைக்கிறோங்க, சரியா? அப்போ ஆம்பளைங்க மட்டும் என்ன வேணாலும் செய்யலாமா இஷ்டத்துக்கு? அதனால் வந்து அதாவது அதுக்குன்னு ரெடிமேடே எடுக்க வேணாம்னு சொல்ல, எடுத்தாலும் நீங்கள் என்ன செஞ்சு எடுக்கணும், அது உங்களுடைய உறுப்புகளை வந்து நெருக்கி தொழுகை இபாதத்துகளில் வந்து இடையூறு தராமல், அந்த இப்போ தொழுகையில் சொன்ன பார்த்தீங்களா, போட்டு கசாமசான்னு போட்டுட்டு வந்துட்டு முன்னாடி உள்ள ஒரு தொழுகை பின்னாடி உள்ள ஒரு தொழுகை எல்லாரும் தொழுகையும் பாத்திலாகிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும். புரிய முதல்ல முயற்சி பண்ணுங்க. என்ன இது சம்பந்தமா இன்னும் அறிஞர்கள்ட்ட கேளுங்க, இன்னும் நீங்க படிங்க, நீங்களும் சிந்திங்க. என்ன ஷேக் சொல்றது, முஸ்லீம்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம எப்போ மாறணும், ஏன் மாறணும்னு யோசிச்சு பாருங்க நிதானமா. இது நல்ல மாற்றமா அல்லது வந்து நம்முடைய சமுதாயத்தையே அடையாளத்தை டோட்டலா அழிச்ச மார்க்கமான்னு பாருங்க. இப்போ ஒரு பள்ளியில எல்லாரும் தொழுதுட்டு வரோம்னு வச்சுங்க, ஒரு 200 பேர் ஜும்மா தொழுகிறோம், 200 பேரும் தொப்பி தாடி இஸ்லாமிய ஆடையில வந்தோம்னு சொன்னா 20,000 பேர் வெளியே வந்த மாதிரி இருக்கும் அந்த பள்ளியில இருந்து. சுத்தி உள்ள காஃபிர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா பகானா போயிட்டு வந்துடுவான் நம்ம பார்த்தாலே. இப்ப நம்ம பள்ளியிலிருந்து வெளியே வரும் பொழுது 10 பேர் தான் இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட்ல வர்றாங்க, பாக்கி 199 பேர் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் சர்ச்சில் இருந்து வந்த மாதிரி வர்றாங்க. எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கு இந்த வழியா போங்க, வரும்போது அடுத்த வழியா வாங்கன்னு சொன்னாங்க? அதுக்கு முக்கிய காரணமே உலமாக்கள் எழுதுறது என்ன, அவ்வளவு பெரிய தொழுகையில மக்கள் பெரும் கூட்டமா செல்லும் பொழுது காஃபிர்களுக்கு அதை பார்த்து அச்சம் வரணும். சும்மா தொழுதுட்டு வர்றான், வரும்பொழுது இப்படி போயிடுது, என்ன தாடியும் தொப்பியும் இருக்கிறது இல்லை. இப்ப இவனை பார்த்து என்னத்த முஸ்லீம்னு விளங்குறது? சொல்றது சட்டம் என்னன்னு சொன்னா, தொழுகைக்குன்னு தொப்பிய ஃபர்லாக்காதீங்க. எப்படி தொழுகையுடைய ஃபர்லா தொப்பி போடாட்டி தொழுகையை கூடாதுன்னு ஆக்காதீங்க. அதுதான் அறிஞர்கள் சொல்ல வந்தாங்களே தவிர, இவர்கள் இந்த நவீனவாதிகள் என்ன ஆகிட்டாங்கன்னு சொன்னா, அறவே தொப்பிலிருந்து முஸ்லீம்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு, அது அழகு கிடையாது. எந்த ஒரு ட்ரெஸ் கோடு இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து அறியப்பட்டுச்சோ அதுல இருந்து நம்ம சமுதாயத்தை பிரிக்க வைக்கக்கூடாது. இப்ப நீங்க பாருங்க, உலகத்துல உள்ள எந்த முஸ்லீம் நாட்டை வேணாலும் சுத்தி வந்துருங்க, அந்தந்த முஸ்லீம் நாட்டுக்கும் அவங்கள முஸ்லீம்னு அடையாளப்படுத்துற மாதிரியும் அவங்களுடைய நாட்டை அடையாளப்படுத்துற மாதிரியும் ஏதாவது ஒரு தொப்பி வகை கண்டிப்பா இருக்கும்.